Hi, good evening to all. Welcome to KNA's NBL program. Hi, I think எல்லாரும் இங்க present ஆயிருக்குன்னு நினைக்குது. Happily welcome to our NEET training program, free online crash program, NBL. உங்களை நினைக்கலாம், what is the point behind this name, NBL? NBL இப்போ ஐபிஎல் சீசன் தானே, நீங்க எல்லாம் அது பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டே இருக்கு ஐபிஎல். அதே மாதிரி நீட் பிரீமியர் லீக் உங்களுக்காக கேனோட சைடு இருந்து ஒரு சப்போர்ட்டிவ் ப்ரோக்ராம் ஃபார் எஃபெக்டிவ்லி ஸ்டடியிங் நீட். அப்போ நமக்கு நீ கிட்டத்தட்ட நீட்டுக்காக 25 days தான் இருக்கு. அந்த 25 daysக்குள்ள நமக்கு ஒரு ஆவரேஜ் மார்க், எபோவ் ஆவரேஜ் மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணலாம், அதுக்காக 20 days and 20 lessons. அப்போ இந்த ஐபிஎல்ல வந்து 20 ஓவர் தானே, அதே மாதிரி நம்மளும் ஓரோ ஓவரும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அதனால 20 days and 20 lessons, அது வந்து செலக்டட் டாபிக்ஸ் மட்டும்தான் நம்ம நடத்தும், பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ். But it will cover almost all areas, and if you stay tuned with our channel, you will get regular updates regarding that. இன்னைக்கு சாப்டர் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ். ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ். அப்போ மெக்கானிக்ஸ் வந்து 2 பார்ட்டா தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கு. அது பார்ட் 1 இன்னைக்கு பேசிக்ஸ் ஆஃப் கைனமேட்டிக்ஸ். ரெண்டாவது பார்ட் வந்து பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ்ல பார்ட் 2, அது வந்து கைனடிக்ஸ்ல பேஸ் பண்ணி தான் வரும். அப்போ ஆக்சுவலி நம்ம கிளாஸ் நடக்கும்போது எலாபரேட்டிவ் தியரி பேஸ்ட் அப்படி போக மாட்டேன், எப்படி ஒரு ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணலாம், அது வித்தின் லீஸ்ட் டைம் ஹவு டு ப்ரொடியூஸ் மேக்ஸிமம் எஃபெக்ட், அதுதான் நம்மளோட ஒரு மோட்டிவ். ஓகே, அப்போ நான் திஸ் இயர் ஆன்வர்ட்ஸ் கேஎன்ஏ எதுக்காக இந்த வெஞ்சர் பண்ணுதுன்னு நினைக்கும் போது அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல நான் நினைக்கிறேன். நமக்கு இப்போ நீட் கோச்சிங் தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவைலபிள் தான், ஆனா அது டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிள் தான். ஆனா உங்களுக்காக காஸ்ட் எஃபெக்டிவா, எஃபிஷியண்டா, ஈஸியா ரீச்சபிளா ஒரு சோர்ஸ், அதுதான் நம்ம பிளான். அப்போ அதனால கேஎன்ஏ இந்த இயர் ஆன்வர்ட்ஸ் ஆஃப்லைன்லும் இருக்கும், ஆன்லைன்லும் இருக்கும், அதே மாதிரி ஹைபிரிட் பிளாட்ஃபார்மிலும் இருக்கும். Therefore you may subscribe our channel, please subscribe our channel and stay tuned with us. You will have regular updates and regarding the news, okay va, regarding this need. Therefore I am once again happily welcome to our program NPL. அப்போ இது கண்டினியூஸா டெய்லி, இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஒரு புனிதமான டே. அப்ப இந்த முதல் May 3 வரைக்கும் ரெகுலரா சாயங்காலம் 6 to 8 உங்களுக்கு இது இந்த சேனல்ல இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்போ இங்க உள்ள டீச்சர்ஸ் உங்களுக்காக கிளாஸ் நடத்துறேன், அது ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா எனக்கு நான் கேரண்டி வச்சு சொல்றேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். ஆஃப்டர் 3 there will be some 2-3 mock test will be discussed, and on one motivation session will be there. And finally on May 7, that is the proposed date of NEET. After NEET exam, there will be a discussion on this NEET paper also. Okay. Therefore, again, I am welcoming you. Happily join with us. Thank you once again. I will go to the topic. Okay. Now we will go into basics of kinematics. அப்போ நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், வாட் இஸ் ஆக்சுவலி கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், வாட் இஸ் தட், ஸ்டடி ஆஃப் பாத் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். அப்போ ஒரு பார்ட்டிகிள் வந்து டிராவல் பண்ணும்போது பாத் எப்படி இருக்கும், பாத்தை பேஸ் பண்ணிட்டு தான் நம்ம எந்த சொல்லுது, கைனமேட்டிக்ஸ் சொல்லுது. நீங்க அந்த பாத்தை பற்றி படிக்கும்போது when you study about the path of motion, that is called what, kinematics. அப்போ ഈ பாத் பேசிக்கலி நமக்கு எப்படி சொல்லலாம், பாத் இஸ் கேன் பி ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் கர்வ்டு. ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன் பாத்திலும் வராம், கர்வ்டு பாத்திலும் வராம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியும், ரைட்? அப்ப பாத்து ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லலாம், கர்வ்டும் சொல்லலாம். ஓகே, ഈ ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் போகும்போது நம்ம என்ன சொல்லும், தட் இஸ் கால்டு 1 dimensional motion. ஸ்ட்ரெயிட் லைன் பாத் ஆகும்போது தட் இஸ் கால்டு வாட், 1 dimensional motion. அண்ட் கர்வ்டு பாத்தில் வரும்போதான தட் இஸ் கால்டு வாட், 2D motion and 3D motion. ஓகே, அப்போ what is the basic difference between 2D and 3D, students may ask. Okay, உங்களுக்கு டவுட் வரலாம். நிறைய டெக்ஸ்ட் புக்குகளில் கொடுத்திருക്കുന്ന ஒரு டெஃபினிஷன், ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஐ வில் டெல். மெஜாரிட்டி டெக்ஸ்ட் புக்கிலும் 2 கோஆர்டினேட் பொசிஷன் கோஆர்டினேட் மாறும்போது 2D ன்னு சொல்லும், 3 பொசிஷன் கோஆர்டினேட் மாறும்போது 3D ன்னு சொல்லி இருக்கு. ஆனா இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ
அப்படி படிக்காம நம்ம கொஞ்சம் வித்தியாசமா படிக்கலாம். 2D சொல்லும் போதும் 3D சொல்லும் போதும் கர்வ்டு பாத்தில் தான் மூவ்மெண்ட் வரும். அது ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு, கர்வ்டு பாத்தில் தான் மூவ்மெண்ட் வரும். ஆனா 2D ஆகும்போது கர்வ் லைங் இன் சிங்கிள் பிளேன் அண்ட் 3D ஆகும்போது கர்வ் லைங் இன் மல்டிபிள் பிளேன்ஸ். அப்போ ஒரு வாட்டி கூட கேளுங்க எப்படி. 1D மீன்ஸ் வாட்? ஒன் டைமென்ஷனல் மோஷன். அது வந்து என்னது? ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். ஓகே, பார்ட் ஆஃப் த பார்ட்டிகல் வில் பி ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மீன்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தெரியும். அப்போ ஒரு ஸ்டோன் நம்மள மேலேக்கு த்ரோ பண்ணியாச்சு, அப்ப அந்த கல்லு போகும்போது நமக்கு தெரியும் അതിന്റെ பார்ட்டிகல் பாத் ஆஃப் த பார்ட்டிகல் வில் பி வாட்? ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி ஒரு ஏரோப்ளேன் வந்து ஹொரிசாண்டலி ஃப்ளை பண்ணும்போது தட் இஸ் ஆல்சோ 1D மோஷன். அதே மாதிரி ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்ல ஒரு பால் ஸ்லைட் ஆகி வரும்போது தட் இஸ் ஆல்சோ 1D மோஷன். அப்ப அது வெதர் இட் இஸ் a vertical line, whether it is a horizontal line, whether it is an inclined line, எந்த டைப் சர்ஃபேஸ் ஆயாலும் பார்ட்டிகிளோட பாத் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஆகும்போது தட் இஸ் கால்டு வாட்? 1D மோஷன். இனி பார்ட்டிகிளோட பாத் கர்வ்ட் ஆகும்போது தட் இஸ் கேன் பி எய்தர் 2D or 3D. 2D ன்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? 2D மீன்ஸ் கர்வ் லைங் இன் சிங்கிள் பிளேன். கர்வ் லைங் இன் வாட்? சிங்கிள் பிளேன். சிங்கிள் பிளேன் சொல்லியால் என்னது? ஹவு டு சே தட்? நம்ம இப்போ ஒரு டேபிள் கன்சிடர் பண்றது. ஒரு எக்ஸாம்பிள் எப்படி இருக்கா? ஐ ஆம் கன்சிடரிங் ஏ டேபிள். டேபிள்ட மேலே ஒரு எறும்பு இப்படி வாக் பண்ணி போகுது. லெட் அஸ் இமேஜின். ஓகே, அப்ப அந்த எறும்பு தான் இது. அது ஒரு கர்வ்டு பாத்தில் தானே போகும். அப்ப அந்த கர்வ் எங்க வரைஞ்சிருக்கு? டேபிள் மேல தானே வரைஞ்சிருக்கு. இப்ப டேபிள் இஸ் எ சர்ஃபேஸ், ஒரு பிளாட் சர்ஃபேஸ். அதனால தானே நம்ம என்ன சொல்லும்? பிளேன் சொல்லும். அப்போ ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல தான் இந்த மூவ்மெண்ட் நடக்குது. அது path is a curve. அதனால it is called what? 2D motion. இப்ப 2D motion வேற எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? நீங்க obviously plus 1ல படிச்சிருக்கீங்க circular motion. Suppose இதே சேம் சர்ஃபேஸ் நம்ம டேபிள். ஓகே, டேபிள்ட மேலே ஒரு ரவுண்டா ஒரு பார்ட்டிகல் இப்படி சுத்திட்டு இருக்குது. அப்ப பார்ட்டிகல்ட பார்த்து பாருங்க, அது ஒரு கர்வ் தானே, சர்க்குலர் மோஷன் தானே. அப்ப அந்த சர்க்கிள் இஸ் லைங் இன் a single plane, path is curved, therefore that is an example for what? 2D motion. அதே மாதிரி இப்ப ஐபிஎல் சீசன் நிறைய ஹிட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. 6 எல்லாம் ஹிட் பண்ணும்போது பால் போகுന്ന பார்த்து பாருங்க, பால் போகுന്ന பார்த்து பாருங்க. that is an example for what? Again that is 2D motion only. பாலோட பாத்து வரைச்சால் இந்த மாதிரி ஒரு பாத்து தான் போகும். இந்த பாத்து நம்ம என்ன சொல்லும்? projectile motion. Obviously உங்களுக்கு தெரியும், ஒரு ஆர்ச் மாதிரி போகும். this is called what? Projectile motion. This path is called what? Parabolic path. Okay va? So therefore projectile is an example for 2D motion. Circular motion is an example for what? 2D motion. Then what about 3D motion? So 3D motion சொல்லும்போது curve lying in multiple planes, that is called what? 3D motion. இப்போ மல்டிபிள் பிளேன் மீன்ஸ் ஒரு வட்டாம்பூச்சி ஃப்ளை பண்ணி போகும்போது அதோட பிளேன் ஆஃப் மோஷன் வந்து ஒரு சர்ஃபேஸ்ல லிமிட்டா இருக்காது, அது மல்டிபிள் பிளேன்ஸ்ல அப்படியே போயிட்டு இருக்கும். therefore ஸ்பேஸ்ல நடക്കുന്ന மூவ்மெண்ட் நமக்கு என்ன சொல்லலாம்? 3D motion சொல்லலாம். ஓகே, so therefore we are studying kinematics. What is kinematics? Kinematics is the study of path of motion. அப்போ பாடியோட பாத்ல பேஸ் பண்ணி மூணு விதத்துல கிளாசிஃபை பண்ணலாம், 1D, 2D and 3D. I think it is clear. Okay, now we will move to the next idea. அப்போ now next thing is movement rest or motion or rest. ഈ രണ്ട് ടേം നമുക്ക് ഡെയിലി ലൈഫിൽ ரொம்ப ഫെമിലിയർ தான். ஆனாலும் அதில் மேத்தமெட்டிக்கலி நமக்கு எப்படி ரிலேட் பண்ணலாம், எப்படி அந்த சயின்டிபிக்கலி எப்படி அதை பற்றி படிக்கலாம், that is called rest and motion. Okay, இனி பாருங்க, இப்ப நான் இப்போ இங்க ரெஸ்ட்ல நிக்குதா மூவ் பண்ணிட்டு இருக்கா? obviously உங்களுக்கு தெரியும் ரெஸ்ட்ல தான் நிக்குது. ஏன் அப்படி சொல்லியது? பிகாஸ் நீங்க என்ன கண்டினியூஸா உங்க மொபைல் ஒரு டிவி இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? நான் என்னோட பொசிஷன் அப்படியே நிக்குது. நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது நான் பொசிஷன் மாறவே இல்லை. அதனாலதான் நீங்க என்ன சொல்லுது? ஐ ஆம் அட் ரெஸ்ட். சப்போஸ் நீங்க ஒரு பேர்டு பார்த்துட்டு இருந்தா அந்த பேர்டு ஃபிளை பண்ணி போகும்போது பேர்டோட பொசிஷன் கண்டினியூஸா மாறிட்டு இருக்கும். அப்ப அதனால உங்களுக்கு அதோட பொசிஷன் மாறினதுனாலதான் நீங்க என்ன சொல்லுது? it is moving. therefore rest or motion define பண்ணதுக்கு நமக்கு மூணு விஷயங்கள் வேணும். நமக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆளான எது? அந்த ஒரு person. that person is called observer. okay, ஒரு personന്റെ கையில ஒரு வாட்ச் இருக்கும். வாட்ச் ആണ് டைம் மெஷரிங் டிவைஸ். and அந்த பொசிஷன் மெஷர் பண்ணதுக்காக நமக்கு ஒரு பொசிஷன் கோஆர்டினேட் சிஸ்டம் தேவைப்படுது. அப்போ therefore in order to specify either rest or motion we need an observer, we need a clock and we need a position coordinate system. இது மொத்தத்துல நம்ம என்ன சொல்லும்? this is called frame of reference. இப்போ வந்து பாருங்க, சப்போஸ் இங்கதான் நம்ம ஒப்சர்வர். ஓகே, இந்த ஒரு ஆள் இங்க நிக்குது. ஓகே, this person is standing here. அப்போ ஒரு person standing on ground, that is the standard observer. okay, அப்போ standard observer means person standing on
ഗ്രൗണ്ട് ആണ്. അപ്പൊ നിലത്ത് அந்த ആള് നിൽക്കുന്നത്. അപ്പൊ இந்த ആളുടെ കയ്യിൽ ഒരു ക്ലോക്ക് ഇരിക്കും. ഓക്കെ, ദിസ് ഇസ് എ ക്ലോക്ക്. ஓகே, இட் இஸ் ஸ்டாப் வாட்ச். அப்ப அது 0 1 2 3 அந்த மாதிரி அதுல டைமிங்ஸ் எல்லாம் இருக்கு. இனி பாரு, இயாள் வந்து இங்க ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்டை அந்த ஆளு பார்த்துட்டே இருக்கு. ஓகே, அந்த ஆப்ஜெக்ட்டோட பொசிஷன் டிஸ்கிரைப் பண்ணதுக்காக we are using what xyz கோஆர்டினேட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியர் தான் இந்த கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? அப்ப இந்த பார்ட்டிகிள் ஒரு பர்టిక్యులர் டைம், லெட் அஸ் இமேஜின் டைம் ஈக்குவல் டு வாட் t. அந்த டைம் ஈக்குவல் டு t ல அந்த பார்ட்டிகிள் எங்க இருக்கு? ஆ ஸ்பேஸ்ல வந்து ஒரு பர்టిక్యులர் லொகேஷன்ல தான் இருக்குது. இனி பாரு, அந்த ஆளையாளோட கிளாக், அந்த பர்சன் வந்து அந்த ஆளோட வாட்ச் பார்த்துட்டே இருக்கு. வாட்ச் பார்த்துட்டே இருக்கும்போது டைம் இஸ் மூவிங் அண்ட் நவ் ஹி இஸ் லுக்கிங் அட் த ஆப்ஜெக்ட்ஸ் பொசிஷன். அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் மாறிட்டு இருந்தா, சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது he will say the particle is moving, and சேஞ்ச் பண்ணாம இருந்தா the particle is at rest. அப்ப நமக்கு அந்த டெஃபினிஷன் எப்படி சொல்லலாம்? The position of the object changes with the time, then the particle is in motion. If it is not changing with the time, it is at rest. அவ்வளவுதானே, வெரி சிம்பிள். இனி பாரு, இந்த ஒப்சர்வர் பிளஸ் இந்த கிளாக் பிளஸ் இந்த பொசிஷன் கோஆர்டினேட்ஸ், இதுல மொத்தமா நம்ம சொல்லுன பேரு தான் எது? FOM. I am writing here. What is that FOM? Frame of reference. என்னது? Frame of reference. ஓகேவா? Frame of reference. Actually, frame of reference இனிமே நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணும். அப்போ இது simply understand it is nothing but observer. That's all. Okay. Now let us discuss next point, what is meant by kinematic variables. Okay, what is meant by kinematic variables? அப்ப இந்த kinematic variables means நம்ம இத mathematically correlate பண்ணி தான் படிக்க போறேன். அப்ப இதுல what are the terms we have to study, that is called what? Kinematic variables. First one, distance. I am denoting by what? D. Distance is what? D. Then displacement is what? S. Then next term is what? Speed. And there is another term, velocity. Okay, velocity normally we denote by v. Then finally we discuss some term that is called what? Acceleration. Okay, acceleration. So therefore we have to discuss d, s, and some term speed, and then another term velocity, and then last term acceleration. Mottama in the terms we are calling what? Kinematic variables. Okay. The kinematic variables are various relation. First of all, what is meant by distance? First term we discuss is what? Distance. அப்ப distance ன்னு சொல்லியால் என்னது? Obviously உங்களுக்கு தெரியும், ஒரு பார்ட்டிகிள் ஒரு பாயிண்ட் இருந்து டிராவல் பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. அப்போ let us draw a path. Okay, suppose ஆரம்பத்தில் ഈ பார்ட்டிகிள் இங்க தான் இருந்துச்சு. Now it is here. ஆரம்பத்தில் இருந்த பாயிண்ட் தான் இனிஷியல் பாயிண்ட் ஆയി. Now இந்த பாயிண்ட் எங்க இருக்கு? பார்ட்டிகிள் எங்க டிராவல் பண்ணி போயாச்சு? F ലേക്ക് வந்தாச்சு. பாரு, ஆ பார்ட்டிகிள் டிராவல் பண்ணிய பாத், அந்த பார்ட்டிகிள் டிராவல் பண்ணிய பாத் தான் இங்க வரைஞ்சிருக்கு. ஓகே, ஒரு கர்வ்டு பாத்தில் தான் போயிட்டு இருக்கு. இனி பாரு, ഈ പാത്തോட ലെങ്ത് தான் நம்ம என்ன சொல்லும்? டிஸ்டன்ஸ் சொல்லும். It is denoted by small d. Path length is called what? Distance. Obviously உங்களுக்கு தெரியும், path length is what? Distance. ഇനി പാரு, initial point to final point ഞാൻ ഒരു ലൈൻ ചേർത്ത് വരയുമ്പോൾ that line, that vector line is called what? A displacement. அப்ப displacement is the line joining initial point to final point. அப்படி சிம்பிளா சொல்லி வைக்கலாம். ஆனாலும் displacement வேற ஒரு பாயிண்ட் கூட நீங்க memorize பண்ணணும். It is nothing but change of position. It is nothing but what? Change of position. Okay. പാർട്ടിക്കിളുടെ പൊസിഷൻ മാറുമ്പോൾ ആ പാർട്ടിക്കിൾ എന്ത് വരും? ഡിസ്പ്ലേസ്മെന്റ് വരും. ചേഞ്ച് ഓഫ് പൊസിഷൻ അതാ വി ആർ കോളിംഗ് വാട്ട്? ഡിസ്പ്ലേസ്മെന്റ്. അപ്പൊ ഒരുവേള പൊസിഷൻ ചേഞ്ച് பண்ணாம இருந்துச்சா, வாட் will be the displacement? Displacement will be what? 0. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காலையில உங்க வீட்டுல இருந்து வெளியே போகுது, நிறைய மார்க்கெட் அங்க எல்லாம் போய் திரும்பி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு திரும்பி வீட்டுக்குள்ள வந்தாச்சு. அப்ப therefore ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்க வீடு தான். ஓகே, நீங்க டிராவல் பண்ணி நிறைய இடங்கள் எல்லாம் போயிருக்கு, கடைசி எங்க வந்தாச்சு? உங்க வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, இப்ப பாருங்க, இனிஷியல் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்க ஹோம் தான், ஃபைனல் பாயிண்ட் உங்க வீடு தான். ரைட்? அப்ப இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஆர் சேம். அப்படி வரும்போது நமக்கு என்ன சொல்லலாம்? இனிஷியலும் ஃபைனலும் சேம் ஆகும்போது there is no change in position. அதனால உங்களோட டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு வரும்? டிஸ்பிளேஸ்மென்ட் will be what? 0. ஓகேவா? அப்ப therefore what I can say, in a closed path displacement will be what? 0. இப்ப now next term നമ്മൾ ഇതില് next ഒരു പോയിന്റ് നമ്മൾ കൺസിഡർ பண்ணி வைக்க വേണ്ടത് ഈ ഡിസ്റ്റൻസും ഡിസ്പ്ലേസ്മെന്റും ഒരു കമ്പാരിസൺ தான் பண்ணி வைக்கணும். ഡിസ്റ്റൻസ് എപ്പോഴും ഒരു സ്കെയിലാർ ആണ്. ഓക്കെ, ഡിസ്റ്റൻസ് ഈസ് വാട്ട്? സ്കെയിലാർ ക്വാണ്ടിറ്റി. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எ வெக்டர் குவாண்டிட்டி. ஓகே, ஸ்கேலார்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும்ல, obviously அதனொரு வேல்யூ மட்டும் தான் இருக்கு. நம்ம நார்மலி அதுக்கு சைன் பிளஸ் ஆர் மைனஸ் சைன் கொடுக்க மாட்டேன்.
it is doesn't having any direction. Okay, அது ஒரு டைரக்ஷனே கிடையாது distance. Okay, ஆனா displacement அப்படி கிடையாது. Obviously அதுக்கு எதிரிக்கு டைரக்ஷன் இருக்கு. ஆ டைரக்ஷன் எப்படியா இருக்கும்? Direction is always from initial to final point. Always from initial to final point தான் displacement ஓட direction. Okay, அப்ப displacement is a vector and distance is a scalar. இனி கொஞ்சம் points we have to discuss here related to our questions. Okay, இப்போ NCERT டெக்ஸ்ட் வந்து இந்த கொஞ்சம் கிராஃப் எல்லாம் கொடுத்திருக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேட் பண்ணி which of the following graph will be true, which of the following graph will be false, அந்த மாதிரி கொஞ்சம் ஐடியாஸ். ஓகே, அப்ப அது ஐடியா வச்சு தான் நம்ம பண்ண போறேன். டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்கேலார் ஆயதுனால அது நெகட்டிவ் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ டிஸ்டன்ஸ் வர்சஸ் டைம் கிராஃப் ஒரு பார்ட்டிகிள் வரையும் போது சப்போஸ் நான் இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரைஞ்சது. ஓகே, ஆனா ഈ ഗ്രാഫ് റോങ് ഗ്രാഫ് ആണ്. obviously what is the reason? നമ്മൾ ഓൾറെഡി പഠിച്ചിരിക്കും ഡിസ്റ്റൻസ് എപ്പോഴും എപ്പിടാൻ വരണം, പോസിറ്റീവാ தான் വരണം. பாருங்க, ഈ ഒരു പോയിന്റ് മുതൽ ഒറിജിൻ മുതൽ ഒരു പർട്ടിക്കുലർ ടൈം വരേക്കും distance graph is what? positive. அதுக்கப்புறம் distance எது வருது? distance is coming what? negative. ஓகேவா? அப்ப distance cannot be negative, அதனால தான் இந்த graph is negative. இனி இரண்டாமത്തെ ஒரு விஷயம், ஒரு மூவிங் பார்ட்டிகளை பொறுத்தவரைக்கும் for a moving particle distance always increases with time. Therefore you have to remember distance always increases with time. That you have to remember for a moving particle. up arrow நான் போட்டிருக்கிறது increasing. ஓகே, இப்ப பாரு டிஸ்டன்ஸ் கம்மியாக முடியாது, பிகாஸ் நீங்க நடந்து போயிட்டே இருக்குது. நீங்க எப்படி நடந்தாலும் எவ்ரி டைம் நீங்க டிராவல் பண்ணுன அந்த தூரம் ஏறிட்டே வரும், ரைட்? அதனால distance will always increase with what? Time. Therefore when you draw a graph like this, சப்போஸ் நான் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வர்சஸ் டைம் கிராஃப் வரைச்சிருக்கு, ഈ ഗ്രാഫിൽ ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்க. ഇവിടെ டிஸ்டன்ஸ் எல்லா டைம்லயும் பாசிட்டிவ், அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் ஓகே. ஆனா செகண்ட் கண்டிஷன் பாரு, ஃபார் a மூவிங் பார்ட்டிகிள் டிஸ்டன்ஸ் will always increase with what? time. ஆனா இங்க பாருங்க டிஸ்டன்ஸ் இஸ் டிக்ரீசிங் வித் டைம், ஆனா அது முடியாது. therefore this graph is also what? wrong. ஓகேவா? but that is the points you have to remember. இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து NCERT ல இருக்கு. ஓகே, next what about our displacement? Displacement நம்ம சொல்லிய மாதிரி டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு எந்த இருக்கு? டைரக்ஷன் இருக்கு. டைரக்ஷன் இருக்கும்போது அதுக்கு பிளஸும் மைனஸும் வரும். நார்மலி ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குற ஒரு ஐடியா தான், டிஸ்பிளேஸ்மென்ட் எப்போ பிளஸ், டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன மைனஸ். ஓகே, எப்போ மைனஸ்? ஆக்சுவலி பிளஸும் மைனஸும் வந்து டைரக்ஷன் மட்டும் தான் இண்டிகேட் பண்ணுது. ஓகே, இப்போ சப்போஸ் நீங்க ஒரு கல்லு மேலேக்கு த்ரோ பண்ணியாச்சு. ஓகே, த்ரோ பண்ணும்போது அந்த கல்லு போகுற டைரக்ஷன், இனிஷியல் டைரக்ஷன் வந்து நான் பிளஸ் அஸ்யூம் பண்ணியா, மேலேக்கு போகும்போது எல்லாம் பிளஸ். எனி குவாண்டிட்டி டைரக்டட் அப் ஐ ஆம் டேக்கிங் அஸ் பிளஸ். அப்ப கீழேக்கு ஏதாச்சும் ஒரு மேங்கோ இஸ் ஃபாலிங் டவுன், அப்ப ആ മാംഗോയുടെ മൂവ്മെന്റ് பார்த்தா അതിന്റെ വെലോസിറ്റി டிஸ்பிளேஸ்மென்ட் எல்லாமே டவுன்வர்ட் தான் வரும். நான் என்ன சொல்லும்? மேங்கோட டிஸ்பிளேஸ்மென்ட் இஸ் நெகட்டிவ். அப்ப பிளஸும் மைனஸும் வந்து உங்க இஷ்டம் தான். ஓகே, ஒரு பர்టిక్యులர் சம் பண்ணும்போது நீங்க ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் பிளஸ் அஸ்யூம் பண்ணுங்க, நீங்க ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் அதுக்கு ஆப்போசிட் வருന്ന டைரக்ஷன் மைனஸா அஸ்யூம் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ அப்வர்ட் தான் பிளஸ் எடுக்கணும், டவுன்வர்ட் தான் பிளஸ் எடுக்கணும், அப்படி ஒரு கம்பல்சரி ரூலே கிடையாது. யூ கேன் டேக் எனி டைரக்ஷன் பிளஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குது விச் இஸ் ரைட் சைடு பிளஸ் எடுக்கணுமா, லெஃப்ட் சைடு பிளஸ் எடுக்கணுமா? இந்த சைன் கன்வென்ஷன் நிறைய நமக்கு வருது. பி கூல் அபவுட் சைன் கன்வென்ஷன்ஸ், யூ டோன்ட் வரி அபவுட் சைன் கன்வென்ஷன்ஸ். இட் இஸ் ஆல் அபவுட் கன்வென்ஷன் ஒன்லி. ஓகே, ஒரு பர்டிகுலர் சம் பண்ணும்போது நீங்க ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் மட்டும் பாசிட்டிவா இருங்க, அதுக்கு ஆப்போசிட் எந்த குவாண்டிட்டி வந்தாலும் நெகட்டிவ். அவ்வளவுதான். ஓகே, இனி டிஸ்பிளேஸ்மென்ட் ரிலேட் பண்ணி நார்மலா கேட்குற ஒரு டைப் ஆஃப் क्वेश्चन only we discuss. சப்போஸ் நார்மலி கேட்குற ஒரு ஐடியா, சப்போஸ் ஒரு பார்ட்டிகிள் வந்து ஒரு சர்க்குலர் ஆர்க்ல டிராவல் பண்ணும். ஓகே, ஒரு பார்ட்டிகிள் இஸ் டிராவலிங் ஃப்ரம் a circular arc. ஆர்க்கோட ஆங்கிள் let us imagine it is what? theta. ஆர்க் ரேடியஸ் is what? r. அது டிராவல் பண்ண ஸ்டார்டிங் பாயிண்ட் I, finishing point is what? f. இப்ப பாருங்க, இது டிராவல் பண்ண பாத் எப்போதும் பாத் இதுதான் டிஸ்டன்ஸ், கர்வ்டு பாத் தான் டிஸ்டன்ஸ் வரும். இப்ப பாத் எடுத்தாலும் பாத்தோட லெங்த் யூ கேன் ஆல்வேஸ் ரிமெம்பர் r theta. ഈ ഫോർമുല മറക്കാதீங்க. ஒரு சர்க்குலர் பாத்ல டிராவல் பண்ணும்போது பாத் லெங்த் இஸ் வாட்? டிஸ்டன்ஸ் கேட்டா r theta. வாட் இஸ் r? r இஸ் ரேடியஸ். வாட் இஸ் theta? theta இஸ் த ஆங்கிள் ஆஃப் ஆர்க். theta இஸ் வாட்? ஆங்கிள் ஆஃப் ஆர்க். ஓகே, ஆங்கிள் ஆஃப் ஆர்க். இனி தீட்ட எடுக்கும்போது எப்போதும் you have to be careful. ரேடியன் மெஷர்மென்ட்ல தான் எடுக்கணும். only then this formula will work out. okay, path length equal to r theta. இனி சப்போஸ் ஒருவேளை அவங்க உங்க டிஸ்பிளேஸ்மென்ட் கேட்டா என்ன பண்ணும்? டிஸ்பிளேஸ்மென்ட் எடுக்கும்போது நீங்க அதை எப்படி டிராவல் பண்ணின்னு பார்க்கவே கூடாது. இனிஷியலி எங்க இருந்துச்சு, ஃபைனலி எங்க இருந்துச்சு. இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் joined with a straight line, that is called what?
displacement. Appo endha question la displacement vandalum don't worry about that. You join the initial point and the final point with a straight line. The arrow headed straight line eppodum initial to final da and the direction varanam. And the displacement in the question you can write it will be 2r sin theta by 2 nu varum. Ee formula marakadinga 2r sin theta by 2. Okay. അത് എന്ത് ആർക്കിലും ഇറ്റ് ഈസ് വാലിഡ്. അപ്പൊ ഇത് ഒരു ഫസ്റ്റ് ഐഡിയ യു ഹാവ് ടു റിമെമ്പർ. നമ്മൾ இந்த மாதிரி കോമൺ ആയിട്ട് കേൾക്കുന്ന ക്വസ്റ്റ്യൻസ് மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றது ആ മോഡൽ. അപ്പൊ അത് യു റിമെമ്പർ ദ ഫോർമുല. ഷോർട്ട് ടൈമിൽ നമുക്ക് அப்படி தான் பண்ண முடியும். യു ഫോളോ ദാറ്റ് ഫോർമാറ്റ്. ഓക്കെ, അപ്പൊ ഒരു ബേസിക് തിയറി ആൻഡ് ദർ ടൈപ്പ് ഓഫ് ക്വസ്റ്റ്യൻസ്. ഓക്കെ, இப்போ ஃபர்ஸ்ட் சர்க்குலர் ஆர்க்கில் டிராவல் பண்ணும்போது path length or distance equal to r theta, displacement is what 2r sin theta by 2. What is theta? Arc angle. What is r? Radius of that arc. அப்போ semi circle, quarter circle அந்த மாதிரி எல்லாம் क्वेश्चंस கேட்கும். ரொம்ப ஈஸியா உங்களுக்கு அது பண்ண முடியும். ஓகே, இனி நெக்ஸ்ட் வேற ஒரு क्वेश्चन, another model, second type. செகண்ட் டைப் வந்து நார்மலி ஒரு பார்ட்டிகிள் வந்து சப்போஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஏதோ போயிட்டு இருக்குன்னு சொல்லும். ஓகே, இட் இஸ் டிராவலிங் அலாங் வாட் எக்ஸ் ஆக்சிஸ். ആ പാർട്ടിക്കിളുടെ പൊസിഷൻ അറ്റ് എനി ടൈം, ആ പാർട്ടിക്കിൾ ലെറ്റസ് ഇമാജിൻ എங்கே ഇരിക്കും, എங்கே ഇരുന്നാലും അതിന് എന്ത് വരും, ഒരു എക്സ് കോർഡിനേറ്റ് വരും. ആ എക്സ് കോർഡിനേറ്റ് അറ്റ് എനി ടൈം ദേ ആർ ഗിവിംഗ് as a function of time വരും. as a function of time means ഇங்க ഫോർ എക്സാമ്പിൾ ഞാൻ ഇங்கே എഴുതുമ്പോൾ സപ്പോസ് I am writing it is 2t square 2t square minus 2t இந்த மாதிரி ஏதோ ஒரு equation for example. okay, அப்போ അതിന് ടൈമിന് ഡിഫറെന്റ് വാല്യൂസ് പോടുമ്പോൾ உங்களுக்கு ഡിഫറെന്റ് പൊസിഷൻസ് கிடைக்கும். അറ്റ് സ്റ്റാർട്ടിംഗ് ടൈമിന് 0 പോട്ടാ പോകും, ടൈം ഈക്വൽ ടു 1 സെക്കൻഡ് പോട്ടാ, അറ്റ് ടൈം ഈക്വൽ ടു 1 സെക്കൻഡ് വാട്ട് ഈസ് ദ പൊസിഷൻ, എനി ടൈമിലും அந்த പൊസിഷൻ கிடைக்கும். അപ്പോൾ now they will ask what is the displacement of the particle in the first 3 seconds. அப்படிதான் क्वेश्चन வரும், in the first 3 seconds. അപ്പൊ ഈ ഫസ്റ്റ് സ്റ്റാർട്ടിംഗ് ടൈമിനെ தான் നമ്മൾ ഇനിഷ്യൽ ടൈം എന്ന് சொல்லும். അപ്പൊ ആ ടൈമിനെ നമ്മൾ എന്തെടുക്കും, 0 എന്ന് എടുക്കും. അതേമാതിരി കடைசி டைம் பாரு டைம் ஈக்குவல் டு 3. அப்ப ഈ ഫസ്റ്റ് 3 സെക്കൻഡ് சொல்லும்போது டைம் ஈக்குவல் டு 0 டு டைம் ஈக்குவல் டு 3 தான் നമ്മൾ என்ன சொல்லும், ഫസ്റ്റ് 3 സെക്കൻഡ്, ഫസ്റ്റ് 3 സെക്കൻഡ്. ഓക്കേവാ, ഫസ്റ്റ് 3 സെക്കൻഡ്. അപ്പൊ அந்த ഫസ്റ്റ് 3 സെക്കൻഡിൽ ടൈം ഈക്വൽ ടു 0 ടു ടൈം ഈക്വൽ ടു 3. അപ്പൊ ടൈം ഈക്വൽ ടു 0 പോടുമ്പോൾ പാർട്ടിക്കിളിന്റെ പൊസിഷൻ ഏത് വരും, ടൈം ഈക്വൽ ടു 0 പോടുമ്പോൾ 0 தான் വരും. ടൈം ഈക്വൽ ടു 3 പോടുമ്പോൾ വരും 3 സ്ക്വയർ 9, 9 into 2 18, 18 minus 6 എന്ന് വരും. therefore x equal to what 12 എന്ന് വരും. അപ്പൊ ഇനിഷ്യൽ പൊസിഷനിലോ x equal to 0 ൽ ഇരിക്കെ, ഫൈനൽ പൊസിഷനിലോ x equal to 12 ൽ ഇരിക്കെ. ഇൻ ബിറ്റ്വീൻ ഈ 0 to 3 செகண்ட் வரைக்கும் ഈ പാർട്ടിക്കിൾ ആക്ച്വലി எப்படி டிராவல் பண்ணின்னு எனக்கு தெரியவே மாட்டே. அது ஃப்ரண்டிലേക്ക് போகலாம், திரும்பி ரிவர்ஸ் வரலாம், அப்படி எல்லாமே நடக்கலாம். ஆனா அதை பத்தி ஒன்னும் நீங்க யோசிக்க வேண்டாம். இனிஷியலி எங்க இருக்கு, ஃபைனலி எங்க இருக்கு, ரெண்டு பொசிஷன் பாருங்க. இனிஷியல் டு ஃபைனல் நீங்க ஒரு லைன் வரைங்க, ആ ലൈൻ ഏത് വരും, ഡിസ്പ്ലേസ്മെന്റ്. അപ്പൊ ഇൻ ദിസ് ക്വസ്റ്റ്യൻ ഡിസ്പ്ലേസ്മെന്റ് x equal to 0 മുതൽ x equal to 12 വരേക്കും അവിടെ ദൂരം എടുത്താൽ പോതും. ആ ദൂരം എവിടെ വരും, 12 യൂണിറ്റ്. അപ്പൊ ഡിസ്പ്ലേസ്മെന്റ് എടുക്കുന്ന രണ്ട് മോഡൽ ക്വസ്റ്റ്യൻസ് സർക്കുലർ ആർക്കിൽ ട്രാവൽ பண்ணும்போதும் அதே மாதிரி ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸ்ல பார்ட்டிகிள் டிராவல் பண்ணுது ஒரு given time interval what will be its displacement. okay, ഇനി നെക്സ്റ്റ് ഐഡിയ വി ആർ നൗ ഓൺ. ഇതുവരേക്കും നമ്മൾ ഡിസ്കസ് പണ്ടിയത് வந்து ഡിസ്റ്റൻസ് ഡിസ്പ്ലേസ്മെന്റ് റിലേഷൻ, അതേ പറ്റി വാട്ട് ഈസ് ദ മീനിങ് ഓഫ് ദാറ്റ് അതുதான் நம்ம சொல்லிட்டு இருந்தது. നെക്സ്റ്റ് we will discuss what is meant by speed and what is meant by velocity. அந்த மாதிரி ஐடியாஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்றது. ஓகே, now let us see what is meant by speed and what is meant by velocity. okay, இப்ப ஸ்பீடு obviously உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்லாரும் படிச்சு வச்சிருக்கிற equation இருக்கு. what is meant by speed? Speed is nothing but rate of change of distance or distance by time is speed. സിമ്പിൾ ആയിട്ട് சொல்லும்போது எப்படி சொல்லலாம், സ്പീഡ് ഈസ് നത്തിങ് ബട്ട് ഒരു സെക്കൻഡുക്കുള്ള അല്ലെങ്കിൽ ഒരു യൂണിറ്റ് ടൈമുക്കുള്ള എത്ര ദൂരം താണ്ടും അതുதான் ഏത് സ്പീഡ്. അത് 1 hour ആകാം, 1 minute ആകാം, 1 second ആകാം, എനി യൂണിറ്റ് ഓഫ് ടൈം ആകാം, 1 day ആകാം, എനിത്തിങ്. അപ്പൊ இப்படி പഠിച്ചാ போதும். ഇൻ സിമ്പിൾ ടേംസ് ഒരു ഗിവൺ டைமுக்குள்ள ஒரு யூனிட் டைமுக்குள்ள ഈ பார்ட்டிகிள் எவ்வளவு தூரம் தாண்டும் അതിനെதான் நம்ம என்ன சொல்லுது, ஸ்பீடுன்னு சொல்லுது. ஓகேவா, but therefore generally எழுதும்போது I can say that it is nothing but rate of distance ன்னு சொல்லலாம். it is the nothing but rate of distance. ஆனா இந்த மேத்தமெட்டிக்கலி ஸ்பீடு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு டைப் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, அதுதான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒன்னு ஆவரேஜ் ஸ்பீடு கால்குலேஷன், அதர் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு கால்குலேஷன். அப்ப ஸ்பீட கால்குலேஷன் பண்ணும்போது one is called average speed and other is called what, instantaneous speed. Instantaneous speed தான் I am writing insta speed. okay, AVG means what, average, insta means what, instantaneous speed. அப்ப let us discuss what is meant by average.
ഈ ആവറേജ് സ്പീഡ് കണ്ടുപിടിക്കുമ്പോൾ ഒരേ ഒരു ഫോർമുല தான் இருக்கு, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். அப்ப நீங்க எந்த क्वेश्चन வந்தாலும் மறக்காதீங்க, ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டோட்டல் டைம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் ஸ்பீட் ஆகும்போது d டிவைடட் பை t. அப்ப அந்த ஃபார்முலா தான் நம்ம எப்போதும் படிச்சு சின்ன வயசுலயே சின்ன கிளாஸஸ்லயே அப்படியே படிச்சிருக்கு. டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் நத்திங் பட் வாட், ஸ்பீடு நம்ம படிச்சிருக்கு, தட் இஸ் நத்திங் பட் வாட், ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஆனா ഈ ഇൻസ്റ്റന്റേനിയസ് സ്പീഡ് சொல்லும்போது നമ്മൾ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வாட் இஸ் மீன்ட் பை இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்? இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் எடுக்கும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இட் இஸ் நத்திங் பட் ഡെറിവേറ്റീവ് ഓഫ് ഡിസ്റ്റൻസ് വിത്ത് ടൈം தான் எது வரும், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். அப்ப மேத்தமெட்டிக்ஸ்ல தான் நமக்கு ரொம்ப வித்தியாசம். ഇതിന്റെ മീനിങ്ങിൽ என்ன വ്യത്യാസം, ആവറേജ് സ്പീഡ് ആകുമ്പോൾ അസ് ആൻ ആവറേജ്, ഇപ്പൊ നമ്മൾ ഒരു ക്ലാസ്സിൽ ഒരു എക്സാം നടത്തിയാச்சு, இப்போ வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்கோர் இன் த கிளாஸ் அப்படி சொல்லும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க் நம்ம ஆட் பண்ணும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது வீல் கெட் வாட், ஆவரேஜ் மார்க். அப்ப ஆவரேஜ் மார்க் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட மார்க் கிடையாது, அது மொத்தமா ஆ கிளாஸை மொத்தமா அந்த கிளாஸோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு அனலைஸ் பண்ணதுக்காக நம்ம யூஸ் பண்ணுന്ന ஒரு சிங்கிள் டேர்ம் மட்டும்தான் எது, ഈ ആവറേജ് സ്പീഡ്, ആവറേജ് ക്വാണ്ടിറ്റി. അതേമാതിരി ആ മൊത്തം മൂവ്മെന്റിൽ വരുന്ന ഒരു സിംഗിൾ വാല്യൂ தான் ഏത്, ആവറേജ് സ്പീഡ്. ആ മൊത്തം മൂവ്മെന്റ് ഒരു സിംഗിൾ സ്പീഡ് വെച്ച് ரெப்ரசன்ட் பண்ண தேவையாயிருக்கு, அந்த ஸ்பீடு தான் we are calling ஆவரேஜ், டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஆனா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படி கிடையாது, ഓരോ നൊടിയിലും പാർട്ടിക്കൽ ഇപ്പൊ നമ്മൾ ബൈക്ക് ഓട്ടി പോകുമ്പോൾ ചില ടൈമിൽ ரொம்ப ഫാസ്റ്റാ ഓട്ടും, ചില ടൈമിൽ ரொம்ப மெதுவாகவே പോകും. அப்போ ஒரு ഓരോ നൊടിയിലും நம்ம സ്പീഡ്, ആ സ്പീഡോമീറ്റർ റീഡിംഗ് பாருங்க, ஸ்பீடோமீட்டர் ரீடிங் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ഓരോ நொடியிலும் വരുന്ന அந்த ஸ்பீடு தான் நம்ம என்ன சொல்லுது, தட் இஸ் கால்டு இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். ஓகே, அப்ப இன்ஸ்டன்டேனியஸ் குவாண்டிட்டி எப்ப கால்குலேட் பண்ணியாலும் we have to take derivative. ஆவரேஜ் குவாண்டிட்டி எடுக்கும்போது டிவிஷன், டோட்டல் பை டோட்டல். ஆ மேத்தமெட்டிக்ஸ் மறக்காதீங்க. ஓகே, இனி பாருங்க இதே மாதிரி தான் நமக்கு வெலாசிட்டி. வெலாசிட்டியை நமக்கு சிம்பிளா எப்படி டிஃபைன் பண்ணலாம், வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் rate of displacement, speed appadi rate of distance. Now we can say what, it is the rate of displacement, rate of what, displacement, rate of displacement. appo oro secondilum evlo displacement varudhu, displacement means what, change in position. appo body ku change in position vanna mattum da endu varum, displacement varum. Displacement oda rate ne da namma enna solludhu, velocity nu solludhu. Here also velocity in rendu type mathematics irige. What is that, average velocity and instantaneous velocity. First one, average velocity. VL means what, velocity. Okay, average velocity இதே மாதிரி தான், total displacement by total time of travel, total distance by total time of travel அப்படிதான் வரும். Okay, total displacement by total time. ஆனா instantaneous speed ஆகும்போது instantaneous velocity ஆகும்போது derivative of displacement by time தான் எடுக்கணும். ஓகே, but therefore always you have to remember instantaneous quantity எப்போதும் derivative தான் எடுக்கணும், average quantity எப்போதும் division தான் எடுக்கணும். ஓகே, இதுல next only we discuss what is the analysis, how to analyze one dimensional motion. Analysis of 1D motion means what, mathematically 1D motion எப்படி படிக்கலாம், அதுதான் analysis of 1D motion. ஓகே, அப்ப அதுல இந்த கைனமேட்டிக் வேரியபிள்ஸ் எப்படி ரிலேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் காமன் ஆയിട്ടുള്ള கேசஸ், ஆவரேஜ் ஸ்பீடு, ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கேசஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் we will discuss average speed or average velocity cases. Okay, average speed or average velocity cases. அப்ப இதுல பாருங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் क्वेश्चन ஆவரேஜ் ஸ்பீடில் വരുന്നത്. சப்போஸ் ஒரு பார்ட்டிகிள் வந்து ஒரு A இருந்து B ലേക്ക് டிராவல் பண்ணும்போது அது ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் இன் பிட்வீன் பாத்தில் ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் தான் ஏது, C. அப்ப C வரைக்கும் உள்ள தூரம் I can say what, D1. C to B வரைக்கும் உள்ள தூரம் I can say what, D2. ஆனா ഈ D1 D2 ratio, let us imagine this D1 and D2 ratio, some M is to N എന്നുള്ള ഒരു ഫോർമാറ്റിൽ let us imagine. Okay, D1 and D2 ratio is what, M is to N. அப்ப இனி பாருங்க, ഈ ഫസ്റ്റ് സെക്ഷൻ AC സെക്ഷൻ പാർട്ടിക്കിൾ வந்து V1 ஸ்பீடில் டிராவல் பண்ணுது, ரிமைனிங் CB செக்ஷன் பார்ட்டிகிள் வந்து V2 ஸ்பீடில் டிராவல் பண்ணுது. அப்ப therefore average speed in that section எப்ப क्वेश्चन கேட்டாலும் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, இது மறக்காதீங்க. அந்த டெரிவேஷன் பார்ட் நான் இங்க எழுதல, just you remember the formula, that is equal to M plus N into V1 into V2 divided by M into V2 plus N into V1. அது எப்படி மெமரைஸ் பண்ணலாம்,
ദൂരത്തിന്റെ റേഷ്യോ, അതായത് ഒരു ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் இது d1 பார்ட். d1 பார்ட் வந்து v1 ஸ்பீடில் கவர் பண்ணிருக்கு. செகண்ட் பார்ட் இது v2 ஸ்பீடில் கவர் பண்ணிருக்கு. தூரத்தோட ரேஷியோ m:n அப்படி வரும்போது சம் ஆஃப் ரேஷியோஸ் ஓகே, அതാണ് m plus n into v1 into v2 divided by first ratio into second speed. m into v2 தான் போட்டிருக்கு, cross தான் போட்டிருக்கு. m into first ratio into second speed plus second ratio into first speed அப்படி நமக்கு எழுதலாம். ஓகேவா? ഈ കേസിൽ ആവറേജ് സ്പീഡും ആവറേജ് വെലോസിറ്റിയും എപ്പിടിதான் വരും? സെയിമാ தான் വരും. ஏன் அப்படி സെയിമാ வருது? ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல டைரக்ஷன் மாறாம போகும்போது டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படிதான் வரும்? സെയിമാ தான் വരും. പാർട്ടിക്കിൾ பாருங்க, പാർട്ടിക്കിൾ ഇപ്പോൾ ഒരു എ നിന്ന് ബിയിലേക്ക് പോകുമ്പോൾ ഒരേ ഡയറക്ഷൻ தான் പോകുന്നത്. ഓക്കെ, എ നിന്ന് ബിയിലേക്ക് പോകുമ്പോൾ ഹി ഈസ് ട്രാവലിംഗ് ഇൻ ദ സെയിം ഡയറക്ഷനിൽ வந்து அவன் டைரக்ஷன் மாறாம ஒரே லைன்ல போயிட்டு இருக்கும்போது ആ കേസിൽ എന്ത് சொல்லலாம்? ഡിസ്പ്ലേസ്മെന്റ് ആൻഡ് ഡിസ്റ്റൻസ് ആർ സെയിം. ഇപ്പൊ ഡിസ്പ്ലേസ്മെന്റും ഡിസ്റ്റൻസ് സെയിം ആകുമ്പോൾ ആവറേജ് സ്പീഡും ആവറേജ് വെലോസിറ്റിയും ഈക്വൽ ആകും. അപ്പൊ therefore ഈ m:n റേഷ്യോയിൽ தான் ഡിസ്റ്റൻസ് വരണം. ഈ കേസ് മറക്കാതിരിക്കുക, കോമൺ ആയിട്ട് കേൾക്കുന്ന ഒരു സിറ്റുവേഷൻ தான். ഓക്കെ, ഇത് ആവറേജ് സ്പീഡ് ആൻഡ് ആവറേജ് വെലോസിറ്റി. നൗ ലെറ്റ് us ഡിസ്കസ് ഇൻസ്റ്റന്റേനിയസ് വെലോസിറ്റി റിലേറ്റഡ് ആയിട്ട് കോമൺ ആയിട്ട് വാട്ട് ആർ ദ റിലേഷൻസ് യു ഹാവ് ടു റിമെമ്പർ. ഒബ്വിയസ്ലി നിങ്ങൾ പഠിച്ചിരിക്കും വെലോസിറ്റി, ആക്സിലറേഷൻ, ഡിസ്പ്ലേസ്മെന്റ് റിലേഷൻസ്. ഓക്കെ, so now first we discuss instantaneous velocity formula. Okay, instantaneous velocity. So velocity നമ്മൾ ഓൾറെഡി പഠിച്ചിരിക്കും. ഇൻസ്റ്റന്റേനിയസ് ക്വാണ്ടിറ്റി ആകുമ്പോൾ എപ്പോഴും എന്താ വരണം? ഡെറിവേറ്റീവ് താൻ വരണം. ഇൻസ്റ്റന്റേനിയസ് വെലോസിറ്റി ആകുമ്പോൾ എപ്പോഴും എഴുതാം? ഡെറിവേറ്റീവ് ഓഫ് ഡിസ്പ്ലേസ്മെന്റ് വിത്ത് റെസ്പെക്ട് ടു ടൈം. ദാറ്റ് ഈസ് വാട്ട് ഇൻസ്റ്റന്റേനിയസ് വെലോസിറ്റി. ഇനി പാര് വാട്ട് ഈസ് ആക്സിലറേഷൻ? ഡെറിവേറ്റീവ് ഓഫ് വെലോസിറ്റി dv by dt. ആൻഡ് വാട്ട് ഈസ് വെലോസിറ്റി? നമുക്ക് again എപ്പോഴും എഴുതാം? ds by dt എന്ന് എഴുതலாம். again in the acceleration again നമുക്ക് എപ്പോഴും എഴുതலாம்? acceleration equal to d square x by dt square. If I substitute for v is equal to ds by dt. அப்ப பாருங்க, fundamental equation for velocity ds by dt, derivative of displacement with respect to time. Fundamental equation for acceleration, derivative of velocity with respect to what? Time. ഇനി പാரு, ഈ ബേസിക് റിലേഷൻ ഞാൻ മോഡിഫൈ പണി എഴുതിയിരിക്കും. ആക്സിലേഷൻ എപ്പടി എഴുതിയിരിക്കും? இந்த velocity ബദല I am putting what? ds by dt. therefore acceleration you are getting what? d square s by dt square. ഇനി പാരുங்க, இந்த acceleration another format കൂടെ നമുക്ക് എഴുതலாம். what is the format? v into dv by ds. അപ്പൊ ഈ മൂന്ന് ഇക്വേഷൻസ്, ഫസ്റ്റ് വൺ പാരുங்க இதுதான், സെക്കൻഡ് വൺ இதுதான் ആക്സിലേഷൻ, തേർഡ് വണ്ണും ആക്സിലേഷൻ தான். അപ്പൊ വെലോസിറ്റിക്ക് ഒരു റിലേഷൻ, സെക്കൻഡ് വൺ ആക്സിലേഷனுக்கு ഒരു റിലേഷൻ. അതിൽ രണ്ടും എന്ത് വരുது? டைம் வருது. ஆனா இந்த ரிலேஷன் லாஸ்ட் ரிலேஷன் பாருங்க, அதுல வந்து டைம் வராது, வெலாசிட்டி and displacement தான் வருது. Okay, so these equations, see first, second and third, these are called fundamental equations of kinematics. ஏன் அப்படி சொல்லுது? நீங்க எந்த complicated movement படிச்சா கூட இந்த ரிலேஷன்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணலாம். நம்ம அந்த அளவில் இன்டெப்தா NEET level படிக்க மாட்டேன். We study only two cases, that is called uniform motion and uniformly accelerated motion. Okay, அப்ப இது பேசிக்கான ரிலேஷன்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். Derivative of displacement, instantaneous velocity, derivative of instantaneous velocity, instantaneous acceleration, v into dv by ds is what? Acceleration. ഇനി ഒന്ന് രണ്ട് സ്മോൾ ടിപ്സ് കൂടെ நீங்க മെമ്മറൈസ് பண்ணலாம். നമ്മൾ ഒരു പാർട്ടിക്കിൾ வந்து ഒരു കർവ്ഡ് ജനറൽ ആയിട്ട് ഒരു പാത്തിൽ ട്രാവൽ பண்ணும்போது ഐ നിന്ന് എഫിലേക്ക് പോയിട്ടിരിക്കും. ഓരോ നൊടിയിലും പാർട്ടിക്കിൾ എന്ത് വരും? വെലോസിറ്റി വരും. ആ വെലോസിറ്റി தான் நம்ம என்ன சொல்லுது? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ആ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியோட டைரக்ஷன், அது எந்த டைப் மூவ்மெண்ட் ஆയാലും மறக்காதீங்க. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியோட டைரக்ஷன் வந்து எப்போதும் டான்ஜென்ஷியல் டு தி பாத் தான் வரும். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் டான்ஜென்ஷியல் டு தி பாத். அப்ப இனி இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆல்சோ டான்ஜென்ஷியல் டு தி பாத் தான் வரும். அப்ப இனி பாருங்க, now you will ask what is the acceleration direction? direction of acceleration எப்படி வரும்? and acceleration direction உங்களுக்கு சொல்ல முடியாது. it depends on the force applied on the body. ஓகேவா? so basically നമ്മുടെ ഒരു കൈനമാറ്റിക്സ് ഐഡിയ, നമ്മളൊരു പാർട്ടിക്കിൾ പോയിട്ടിരിക്കുമ്പോൾ വെലോസിറ്റിയുടെ ഡയറക്ഷൻ എപ്പോഴും ടാൻജൻഷ്യൽ ടു ദ പാത്ത്, മറക്കാതിങ്ക ടാൻജൻഷ്യൽ ടു ദ പാത്ത്. ഇനി പാரு, ഒരു ബോഡിയിൽ ആക്ട് ആകുന്ന ഫോഴ്സ്, ലെറ്റ് us imagine ഫോഴ്സ് இந்த மாதிரி ഇരിക്കും. അപ്പൊ അതേ ഡയറക്ഷനിൽ എന്ത് വരും? அதுக்கு ആക്സിലേഷൻ വരും. അപ്പൊ ഇനി ഒന്ന് பாருங்க, ഈ ഫോഴ്സ് இப்படி ആക്ട് ആകുമ്പോൾ ടോട്ടൽ ആക്സിലേഷൻ இப்படிதான் வருது. ഈ ആക്സിലേഷൻ നമുക്ക് കമ്പോണന്റ് ആക്കി മാറ്റலாம். எப்படி കമ്പോണന്റ് ആക്കി മാറ്റலாம்? one component tangential to the path, one component tangential to the path and one component
perpendicular to the path. Okay, that is called the normal component and other is called the tangential component. அப்ப general ஆயிட்டு பாருங்க, velocity direction எப்போதும் tangential to path, displacement direction எப்போதும் tangential to path. ஆனா acceleration direction மட்டும் உங்களுக்கு கரெக்டா சொல்ல முடியாது, because it may depend on what? It may depend on what? Force acting on the particle. Okay, அப்ப அந்த force பேஸ் பண்ணி let us imagine ഈ acceleration எப்படி இருக்குது, ஒரு random ஒரு directionல நான் வெச்சிருக்கு, acceleration ഞാൻ രണ്ട് component மாற்றுது, ഒന്ന് ടാൻജൻഷ്യൽ കമ്പോണന്റ്, ഒന്ന് നോർമൽ കമ്പോണന്റ്. ഓക്കെ, ഇനി പാരുங்க, ഈ ഒരു ഐഡിയ தான் நம்ம மறக்காம வைக்கணும். ഈ ടാൻജൻഷ്യൽ കമ്പോണന്റோட പർപ്പസ് എന്നത്, ഇറ്റ് ഓൾവേസ് ചേഞ്ചസ് ദ മാഗ്നിറ്റ്യൂഡ് ഓഫ് വെലോസിറ്റി. அதே மாதிரி வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் நார்மல் கம்போனன்ட்? இட் சேஞ்சஸ் த டைரக்ஷன். ஒரு பார்ட்டிகிள் இப்படி டிராவல் பண்ணி போகும்போது நமக்கு ரெண்டு விஷயங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும், ஒன்னு அதோட ஸ்பீடும், ஒன்னு அதோட டைரக்ஷனும். ஸ்பீடு மீன்ஸ் வாட்? மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி. மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டிக்கு ரெண்டு விஷயங்கள் தானே இருக்கும். வெலாசிட்டி இஸ் எ வெக்டர், வெக்டர் ஆகும்போது அதில் ரெண்டு விஷயங்கள் இருக்கும், ஒன்னு மேக்னிட்யூட் அண்ட் அதர் இஸ் வாட்? டைரக்ஷன். அப்ப டைரக்ஷன் மாற்றணும். இப்ப நீங்க ஒரு மிசைல் சென்ட் பண்ணியாச்சு, அப்ப மிசைல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பல டைரக்ஷன்ஸ்ல மாற்றி விடணும். அப்ப அதை டைரக்ஷன் மாற்றணும். இனி சில டைம்ல என்ன ஸ்பீடா ஓட்டணும், சில டைம்ல அதை மெதுவா ஓட்டணும். ஓகே, அப்ப அந்த ஸ்பீடும் சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கு. அப்ப ஸ்பீடு அண்ட் டைரக்ஷன் யூ ஹேவ் டு கண்ட்ரோல். அப்ப இந்த ஸ்பீடும் டைரக்ஷனும் கண்ட்ரோல் பண்ணதுக்கு நம்மளோட லாஜிக் பாருங்க, நம்மள ரெண்டு ஆக்சிலரேஷன்ஸ் அப்ளை பண்ணும். ஆக்சிலரேஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை வாட்? ஃபோர்ஸ். அப்ப நீங்க ஆ பாடியில ஃபோர்ஸ் கொடுத்து ஆக்சிலரேஷன் எப்படி கொண்டு வரணும்? ഒന്ന് യോசிச்சு பாரு. உங்களுக்கு ஸ்பீடு மாட்ட தேவையா டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் கொடுக்கணும், மறக்காதீங்க. ஸ்பீடு மட்டும் மாட்டியா போதும், அப்படி இருந்தா டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் கொடுங்க. ஓகேவா? இனி ஸ்பீடு மாற்றணும், டைரக்ஷனும் மாற்றணும். அப்ப ரெண்டு டைரக்ஷனல் ஆக்சிலரேஷன் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? நார்மலி ஆக்சிலரேஷன் கொடுக்கணும், அதே மாதிரி டான்ஜென்ஷியலி ஆக்சிலரேஷன் கொடுக்கணும். ஆனா டைரக்ஷன் மட்டும் மாற்றியா போதும், உனக்கு ஸ்பீடுல ஒன்னும் பண்ண வேண்டாம். அப்படி இருந்துச்சா நீ எப்படி கொடுக்கணும்? யூ ஹேவ் டு கிவ் ஆக்சிலரேஷன் நார்மல் டு த வெலாசிட்டி, நார்மல் டு த வெலாசிட்டி. அப்போ நமக்கு ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சொல்லிய ஐடியாஸ் வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்ப பாரு, ஒரு கார் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல போயிட்டு இருக்கு. ஓகே, அப்ப உனக்கு ஆ காரோட ஸ்பீடு மட்டும் சேஞ்ச் பண்ணியா போதும், அதோட டைரக்ஷன் ஒன்னும் பண்ண தேவையில்லை. ஸ்பீடு மட்டும் மாற்றியா போதும். யூ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் த டைரக்ஷன். இப்ப லெட் அஸ் இமேஜின் இதுதான் நம்ம கார். ஓகே, காரோட வெலாசிட்டி இனிஷியலி இப்படிதான் இருக்கு, v. இப்ப v லெட் அஸ் இமேஜின் அது 20 மீட்டர் per செகண்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகே, அப்ப டைரக்ஷன் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும், பட் யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் த ஸ்பீட். இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆகும்போது we are calling what? Accelerating. ஓகே, அப்ப 20 வந்து எந்தாக்கி மாற்றணும்? 30 ஆக்கி மாற்றணும். Therefore you have to give an acceleration in the same direction of velocity. பாருங்க, வெலாசிட்டியோட சேம் டைரக்ஷன், அதுதானே டான்ஜென்ஷியல் வெலாசிட்டிக்கு ஒப்பமா நீங்க டைரக்ஷன் கொடுக்கணும். அப்ப வெலாசிட்டிக்கு ஒப்பமா கொடுக்கும்போது எந்த வருது? it is getting accelerated னு சொல்லுது. it is getting what? accelerated. Suppose இனி ഈ കാറുടെ സ്പീഡ് ഉനക്ക് കമ്മി பண்ணணும். കമ്മി பண்ணணும் means you have to break it. அதுலதான் நம்ம என்ன சொல்லும்? பிரேக்கிங் ஆர் ரிட்டார்டேஷன். ரிட்டார்டேஷன் பண்ணும்போது வாட் ஐ ஹேவ் டு டு? காரோட வெலாசிட்டி பாருங்க, காரோட வெலாசிட்டி இந்த மாதிரி ரைட் சைட்லேக்கு தான் இருக்கு. ஆனா வெலாசிட்டிக்கு டான்ஜென்ஷியலா தான் வரணும் ஆக்சிலரேஷன், அப்பதானே ஸ்பீடு மாற்ற முடியும். ஆனா டைரக்ஷன் மாற்றக்கூடாது. ஓகே, அப்ப டான்ஜென்ஷியல் தான் வரணும். ஆனா எந்த பண்ணணும்? நீங்க இதுக்கு வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் ஆக்சிலரேஷன் அப்ளை பண்ணணும். இப்ப வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் ஆக்சிலரேஷன் வரும்போது தட் இஸ் கால்டு ரிட்டார்டேஷன். ரிட்டார்டேஷன். அப்ப இங்கேயும் நீங்க ஒரு விஷயம் மறக்காதீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்போதும் கேட்குற ஒரு டவுட் தான், ஆக்சிலரேஷன் மைனஸ் ஆயா இட் இஸ் கோல்டு ரிட்டார்டேஷன், ஆக்சிலரேஷன் பிளஸ் ஆகும்போது இட் இஸ் கோல்டு ஆக்சிலரேஷன். அப்படி படிச்சு வைக்குது. ஓகே, ஆனா அது கூட பெட்டர் சைன் பார்க்காம பிளஸும் மைனஸும் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு, அது உங்க இஷ்டமான ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணது ஆளுடைய இஷ்டம். அதுதான் ஏது எந்த டைரக்ஷன் பிளஸ் அசியூம் பண்ணணும், எந்த டைரக்ஷன் மைனஸா அசியூம் பண்ணணும். ஓகே, அப்ப அதனால நீங்க எப்படி படிக்கணும்? வெலாசிட்டிக்கு ஒப்பமா ஆக்சிலரேஷன் வந்தா ஸ்பீடு மட்டும் இன்க்ரீஸ் ஆகும், தட் இஸ் கால்டு ஆக்சிலரேஷன். வெலாசிட்டிக்கு எகென்ஸ்ட் ஆக்சிலரேஷன் வந்தா സ്പീഡ് ഡിക്രീസ് ആകും, ദാറ്റ് ഈസ് കോൾഡ് റിട്ടാർഡേഷൻ. ഫോർ എക്സാമ്പിൾ, ഞാനിപ്പോ ഈ റൈറ്റ് സൈഡ് റൈറ്റിലേക്ക് വരുന്ന എല്ലാമേ പോസിറ്റീവா எடுத்தா, ரைட் சைடு நார்மலி நம்ம அப்படி தானே படிக்குது, ரைட் சைடு ഞാൻ പോസിറ്റീவா அசியூம் பண்ணியா. இங்க பாருங்க, வெலாசிட்டி ரைட் சைடிലേക്ക്, ஆக்சிலரேஷன் ரைட் சைடிലേക്ക്. ഈ മൂവ്മെന്റ് இப்படி இருந்துச்சா நம்ம என்ன சொல்லும்? ഇതിന് ஸ்பீடிங் அப் தான் வரும். இட் இஸ் ஸ்பீடு வில் இன்க்ரீஸ். ഈ കേസിൽ സ്പീഡ് தான் இன்க்ரீஸ் தான் ஆகும், அதனால இட் இஸ் ஆக்சிலரேஷன். സപ്പോസ് അടുത്തൊരു എക്സാമ്പിൾ, സപ്പോസ് വെലോസിറ്റി ലെഫ്റ്റിലേക്ക്, അപ്പൊ വെലോസിറ്റി നെഗറ്റീവ്, ആക്സിലറേഷൻ ലെഫ്റ്റിലേക്ക്, അപ്പൊ ആക്സിലറേഷൻ നെഗറ്റീവ്. അപ്പൊ ഈ കേസിൽ സ്പീഡ് ഇൻക്രീസ് ആകുമാ ഡിക്രീസ് ആകുമാ? நம்ம நார்மலி படிக்கிற மெத்தட் வச்சு பார்த்தா எப்படி சொல்லுவோம்? ஆக்சிலரேஷன் லெஃப்ட்லேக்கு தான் இருக்கு, ஆக்சிலரேஷன் எப்படி நெகட்டிவா இருக்கு, ஆக்சிலரேஷன் நெகட்டிவ் வந்தா சார் டிக்ரீஸ் தான் ஆகணும், அப்படித்தானே? அப்படி கிடையாது. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்? பிகாஸ் நம்மள ஆக்சிலரேஷன் வருமா ரிட்டார்டேஷன் வருமான்னு ഈ വെലോസിറ്റിയും தெரியணும், ஆக்சிலரேஷன் தெரியணும், ரெண்டு பேருடையும் டைரக்ஷன் பார்த்து தான் சொல்லணும். ஒரெண்ணம் மட்டும் பார்த்துட்டு சொல்லக்கூடாது.
That is the point. Okay va, you get me? அதாவது இங்க பாரு, velocity negative தான், acceleration negative தான், both are in the same direction, therefore this is also acceleration only. This is also acceleration. It is not what? Retardation. இனி பாருங்க, இங்க acceleration இங்க left ലേക്ക് இருக்கு, velocity right ലേക്ക് இருக்கு. இது എന്ത് വരും? ഇത് retardation വരും. Obviously உங்களுக்கு தெரியும், this is what? Retardation. A retardation because velocity and acceleration are opposite. Okay. இனி பாருங்க, velocity வந்து left ലേക്ക് இருக்கு, acceleration வந்து right ലേക്ക്. இது என்னதான் வரும்? இங்க பாரு, acceleration positive, acceleration sign பாருங்க, acceleration sign பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? Acceleration is positive and velocity is what? Velocity is what? Negative. அப்ப நமக்கு என்ன தோணும்? நமக்கு நார்மலி படிச்ச நம்ம கன்வென்ஷன், acceleration plus வரும்போது சார் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணும், அப்படிதானே? அப்படி கிடையாது. Dear students, be careful. நம்மள அப்ப சிம்பிள் ஆயிட்டு யோசிச்சு பாருங்க. Kinematic variables and analysis of 1D motion only we discuss. ரொம்ப ஈஸி. ஒன்னு பாருங்க, நமக்கு வேரியபிள்ஸ் டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், அதை பற்றி உள்ள எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன சொல்லியது? வெலாசிட்டி அண்ட் ஸ்பீடு. அதுல ரெண்டு டைப் மேத்தமெட்டிக்ஸ், ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ். தென் ரிலேஷன்ஸ். ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ் குவான்டிட்டிஸோட ரிலேஷன்ஸ். Relations, calculus relation, they are called general equations of kinematics and general equation of kinematics because அந்த equation வச்சுட்டு உங்களுக்கு எந்த complicated motionum உங்களுக்கு analyze பண்ணலாம். இனி நம்ம படிக்க போகிற motionல தேவையான சில ஐடியாஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு displacement, velocity and acceleration. அப்ப இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கும் ஒரே ஒரு டைரக்ஷன் தான் இருக்கும். that is what? That is tangential to the path. Tangential to the path மறக்காதீங்க, tangential to the path. ஆனா ஆக்சிலரேஷன் டைரக்ஷன் உங்களுக்கு இப்படி ஒரு டயகிராம் பார்த்துட்டு சொல்ல முடியுமா? முடியாது. பிகாஸ் பாடி மேலே ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு என்ன சொல்ல முடியும்? ஆக்சிலரேஷனை பற்றி சொல்ல முடியும். ஓகேவா? ஆக்சிலரேஷனை பற்றி சொல்ல முடியும். அதனால ஆக்சிலரேஷன் எப்படி வேணே வராம், பிகாஸ் அதுல ஆக்ட் ஆகுന്ന ஃபோர்ஸஸ் எப்படின்னு பார்த்துட்டு ஆக்சிலரேஷன் எப்படி வேணே வராம். அப்ப இனி ஜெனரலி ஆக்சிலரேஷன் ஏதாச்சும் டைரக்ஷன் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? ஆக்சிலரேஷன் you have to resolve into what? Components. You have to resolve into what? Components. அப்ப ആ കമ്പോണന്റ്സ് ടാൻജൻഷ്യൽ കമ്പോണന്റ് വരും, ഒരു കമ്പോണന്റ് നോർമൽ കമ്പോണന്റ് വരും. ടാൻജൻഷ്യൽ കമ്പോണന്റിന്റെ പർപ്പസ് എന്നത് കൺട്രോളിംഗ് സ്പീഡ്. ടാൻജൻഷ്യൽ കമ്പോണന്റിന്റെ പർപ്പസ് എന്നത് കൺട്രോളിംഗ് സ്പീഡ്. നോർമൽ കമ്പോണന്റിന്റെ പർപ്പസ് എന്നത് കൺട്രോളിംഗ് ഡയറക്ഷൻ. അപ്പൊ ഈ രണ്ട് വിഷയങ്ങൾ തന്നെ നമുക്ക് വേണം. സ്പീഡും കൺട്രോൾ பண்ணணும், മാഗ്നിറ്റ്യൂഡ് ഓഫ് വെലോസിറ്റി ഈസ് കോൾഡ് വാട്ട്? സ്പീഡ്. അതേമാതിരി ഡയറക്ഷൻ മാറ്റണം. അത് രണ്ടും பண்ணியா നമുക്ക് ഇഷ്ടം மாதிரி ആ ഒബ്ജക്റ്റ് മൂവ് பண்ணி வைக்கலாம். ദാറ്റ് ഈസ് ദ പോയിന്റ്. ഓക്കെ, அப்ப பாரு, உங்களுக்கு ஸ்பீடு மட்டும் மாற்றியா போதும். ஆக்சிலரேஷன் எப்போதும் எப்படி வரணும்? டான்ஜென்ஷியலா வரணும். டைரக்ஷன் மட்டும் மாற்றியா போதும். டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் வரவே கூடாது, நார்மல் ஆக்சிலரேஷன் தான் வரணும். உங்களுக்கு டைரக்ஷனும் மாற்றணும், ஸ்பீடும் மாற்றணும். அப்போ എന്ത് വരണം? രണ്ട് ആക്സിലറേഷനും தேவைப்படுது. ടാൻജൻഷ്യലും தேவைப்படுது, நார்மல் ஆக்சிலரேஷனும் தேவைப்படுது. ஓகேவா? இதுதான் ஐடியா. அப்ப வாட் இஸ் ஆக்சிலரேஷன், வாட் இஸ் ரிட்டார்டேஷன், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆக்சிலரேஷன் சைன் பார்த்த உடனே ஆக்சிலரேஷன் ரிட்டார்டேஷன் நம்ம சொல்லக்கூடாது. வெலாசிட்டி கூட பார்க்கணும். வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் சேம் டைரக்ஷன் வந்தா மட்டும்தான் எந்த வரும்? ஸ்பீடிங் அப். velocity and acceleration opposite direction vanda, that is speeding down, that is called retardation. Okay, அப்ப அதனால பிளஸும் மைனஸும் வச்சு படிக்காம லாஜிக்கலா அப்படி படிச்சுவீங்க. ஓகேவா? now நமக்கு இதுல 1D மோஷன்ல தான் அனலைஸ் பண்ணணும், அனாலிசிஸ் ஆஃப் 1D மோஷன். அதுல நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆனாலும் நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் தான் படிக்குது. that is called uniform motion and uniformly accelerated motion. அப்ப அதுல equations படிச்சு வச்சா நமக்கு டைரக்டா ஈஸியா நமக்கு எப்படி பண்ணலாம், ഈ ஐடியாஸ் வச்சுட்டு क्वेश्चंस ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகே, அப்ப listen. What is meant by uniform motion? First we discuss what uniform motion. Okay, in the uniform motion வந்து velocity will be what? Constant ஆகும். Okay, velocity will be constant. Velocity constant ஆகும், acceleration will be what? Zero. What is the reason? Acceleration is nothing but dv by dt. Derivative of velocity தான் எது? Acceleration. அப்ப velocity constant ஆகும்போது acceleration will be zero. இப்போ ஒரே ஸ்பீடிலே ஒரே லைன்ல போகும்போது that is called what? Simply uniform motion. இதுல ஒரே ஒரு equation மட்டும் படிச்சா போதும், s is equal to vt. இந்த equation வச்சிட்டு நமக்கு any question you can do. What is meant by that? S represent displacement, V represent velocity and T is time. T time ல அது தாண்டுன தூரம் displacement தான் எது? S. அப்ப therefore S தூரம் கவர் பண்ணதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? Time of travel we can easily write V by time equal to we can write S by V ன்னு எடுக்கலாம். ஓகே, இது சிங்கிள் ஃபார்முலா படிச்சா போதும். யூனிஃபார்ம் மோஷன் ஒரே ஒரு
ഫോർമുല தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப யூனிஃபார்ம் மோஷன் வச்சுட்டு நார்மலி கேட்குற ஒரு क्वेश्चन നിങ്ങൾക്ക് ஞாபகம் இருக்கும், ட்ரெயின் கிராசிங் ஏ பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் கிராசிங் அண்ட் எலக்ட்ரிக் போஸ்ட், அந்த மாதிரி எல்லாம் क्वेश्चंस பார்த்திருக்கீங்க. அப்ப அதுல ஒன்றும் மறக்காதீங்க. ஒரு ட்ரெயின் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடிலே போகுது. ஓகே, ட்ரெயின் இஸ் டிராவலிங் வித் ஏ கான்ஸ்டன்ட் ஸ்பீட், லெங்த் ஆஃப் த ட்ரெயின் இஸ் வாட் எல். அப்ப இங்க பாருங்க ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் நிக்குது. எலக்ட்ரிக் போஸ்ட் கிராஸ் பண்ணதுக்கு ட்ரெயினுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், அதுதான் நம்மளோட क्वेश्चन. ஓகே, அப்ப ட்ரெயின் இஸ் டிராவலிங் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னு சொல்லி இருக்கு. டைம் ஆஃப் கிராசிங் ஈஸியாட்டு நமக்கு மெமரைஸ் பண்ணலாம். லெங்த் ஆஃப் ட்ரெயின் டிவைடட் பை velocity of train, because ഈ ട്രെയിൻ ഇലക്ട്രിക് പോസ്റ്റിനെ താണ്ടുമ്പോൾ ട്രെയിൻ താണ്ടുന്ന ദൂരം എപ്പോഴും ലെങ്ത് ഓഫ് ട്രെയിൻ தான் വരും. அப்ப ഈ ഫോർമുല മറക്കാதீங்க. ഇനി பாருங்க, இதே ട്രെയിൻ வந்து ஒரு பிரிட்ஜ் கிராஸ் பண்ணும்போது, let us imagine this is a bridge, bridgeோட length let us imagine LB, trainோட length I can say what LT. okay, அப்ப train is traveling with the same constant velocity v, how much time it will take, how long it will take to cross that bridge. அப்ப ഈ കേസിൽ you can write the answer, time of travel equal to length of train plus length of bridge divided by velocity. அப்ப ஏன் அப்படி வருதுன்னு நமக்கு டிஸ்கஸ் பண்ணல, ஜஸ்ட் ஆ क्वेश्चन மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் இங்க அது பிஃபோர் கிராசிங் அண்ட் ஆஃப்டர் கிராசிங் ட்ரெயினோட ஒரு டயக்ராம் வரைச்சு பார்த்தா போதும் ஈஸியா அதோட டெரிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வித்தின் 2 ஸ்டெப். ஓகே, அப்ப therefore இது மட்டும் மறக்காதீங்க. லெங்த் ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் தாண்டும் போது டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இஸ் லெங்த் ஆஃப் ட்ரெயின். ஒரு லெங்தியர் ஆப்ஜெக்ட் தாண்டும் போது டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இஸ் லெங்த் ஆஃப் ட்ரெயின் பிளஸ் லெங்த் ஆஃப் ஆப்ஜெக்ட். இப்ப பிளாட்ஃபார்ம் நிப்பாட்டி இருக்கிற another ட்ரெயின், ஒரு பிரிட்ஜ், இதெல்லாமே லெங்த் இருக்கிற ஆப்ஜெக்ட் தான். அந்த மாதிரி லெங்தியர் ஆப்ஜெக்ட் தாண்டும் போது டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் இஸ் லெங்த் ஆஃப் ட்ரெயின் பிளஸ் லெங்த் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். பாயிண்ட் ஆப்ஜெக்ட் சைஸ் லெங்த் கம்மியான ஆப்ஜெக்ட், எலக்ட்ரிக் போஸ்ட், ஒரு பர்சன், ஒரு மரம், அந்த மாதிரியாக சொல்லும் போது லெங்த் ஆஃப் ட்ரெயின் மட்டும்தான் டிஸ்டன்ஸ் வரும். அப்ப அது யூனிஃபார்ம் மோஷன் ஆயதுனாலதான் நம்ம எந்த எடுத்திருக்கு, distance by or displacement by velocity L by V and LT plus LB by V, அந்த formula நம்ம choose பண்ணிருக்கு. Okay, this is the essential points regarding what uniform motion. Okay, now next kind of motion is what, uniformly accelerated motion. Next one is what, uniformly accelerated motion. Okay, uniformly accelerated mean uniform എന്ന് കേട്ടാലും உங்களுக்கு தெரியும் acceleration is remaining constant എന്നാണ്. Okay, uniformly accelerated means what, acceleration remains what, constant. Acceleration remains constant. Acceleration constant ആകുമ്പോൾ velocity constant ആയിരിക്കുമോ, ആകാതെ, because we know that what dv by dt தான் ഏത്, acceleration. dv by dt is what, acceleration. But therefore dv by dt is a constant. അപ്പോൾ ഇത് we can integrate and we can formulate our relations. അപ്പോൾ uniformly accelerated motion means particle is traveling with constant acceleration, not to mean constant velocity கிடையாது, constant acceleration. ഇതിൽ നമ്മൾ മറക്കാമെ പഠിച്ചു വെக்க വേണ്ട ഫോർമുല v is equal to what, உங்களுக்கு already தெரியும், v is equal to u plus at, that is the first formula. S is equal to ut plus half at square, that is the second formula. And the third one is what, v square minus u square equal to what, 2as. Okay, these are നമ്മുടെ fundamental equations. One more equation, displacement in nth second equal to u plus 2n minus 1 into a by 2. இந்த மாதிரி ஒரு formula கூட இருக்கு. அப்ப நாலு formula தான் நமக்கு എന്തിൽ இருக்கு, യൂണിഫോംലി ആക്സിലറേറ്റർ മോഷനിൽ ഇരിക്കും. നമുക്ക് നോർമലി നീറ്റ് ലെവലിൽ കേൾക്കുന്ന എല്ലാ ക്വസ്റ്റ്യൻസും ഈ 4 ഫോർമുല വെച്ചിട്ട് നമുക്ക് ഈസിയാ നമുക്ക് பண்ணலாம். ഓക്കെ, ഇതിന്റെ கொஞ்சம் ஸ்பெஷல் ஆயிட்டு നമ്മൾ கொஞ்சம் கேசஸ் நம்ம படிச்சு வைக்கணும். ஸ்பெஷல் கேசஸ் மீன்ஸ் நான் கொஞ்சம் பிரீஃபா தான் சொல்லுது, டைம் கம்மி ஆயதுனால இந்த ரிலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், வேரியபிள்ஸும் தெரியும். அப்ப அதனால கொஞ்சம் ஸ்பெஷல் கேசஸ் மட்டும் மீன்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆகும்போது, இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆகுന്ന கேசஸ் நமக்கு நிறைய வருது. அது மீன்ஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் u 0 ஆகும்போது மீன்ஸ் பாடி ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்னு சொல்லும். ஓகே, பாடி ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட், ബോഡി റെസ്റ്റ് സ്റ്റാർട്ട് ആകുന്ന കേസസിൽ നമുക്ക് നോർമലി കേൾക്കുന്ന ക്വസ്റ്റ്യൻ ഫൈനൽ വെലോസിറ്റി ആഫ്റ്റർ എ സർട്ടൺ ടൈം, അത് വി ക്യാൻ റൈറ്റ് റൂട്ട് ഓഫ് 2as. s ദൂരം കവർ பண்ணிய பிறகு അതിന് എவ்வளவு വെലോസിറ്റി വരും മറക്കാதீங்க, റൂട്ട് ഓഫ് 2as. അതേ മാതിരി time for covering a certain distance, root of 2s by a. இது ரெண்டுமே நம்ம மறக்காம படிச்சு வைக்கணும். இது நமக்கு குவிக் கால்குலேஷன் பண்ணதுக்காக யூஸ் பண்ணும். when u equal to 0, அதாவது starting from rest and body is accelerating, அது ரெஸ்ட்ல இருக்குது. இப்போ ஒரு கார் வந்து ரெஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி ஸ்பீடு கெயின் பண்ணி போகுது. ஸ்பீடு கெயின் பண்ணி போகும்போது ஒரு பர்టిక్యులர் s தூரம் தாண்டும் போது ஃபைனல் ஸ்பீடு எவ்வளோ,
ஒரு பர்టిక్యులர் தூரம் s கவர் பண்ணதுக்கு பர்టిక్యులர் s தூரம் கவர் பண்ணதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் that is root of 2s by a okay இனி பாரு இதே மாதிரி இந்த just reverse case suppose retard ஆகுன கேஸ் initially particle ஒரு particular speedல போயிட்டு இருக்கு final speed v equal to 0 വരുന്ന കേസ് okay coming to rest அப்ப starting from rest and coming to rest ഈ രണ്ട് സിറ്റുവേഷൻസും നമുക്ക് കോമൺ ആയിട്ട് വരുന്ന സിറ്റുവേഷൻസ് ആണ് ഓക്കെ അപ്പോൾ സ്റ്റാർട്ടിംഗ് ഫ്രം റെസ്റ്റ് ആകുമ്പോൾ ക്വിക്ക് ഫോർമുല റൂട്ട് ഓഫ് 2as ഫൈനൽ സ്പീഡ് ടൈം ഫോർ കവറിംഗ് എ ഗിവൺ ഡിസ്റ്റൻസ് s റൂട്ട് ഓഫ് 2s by a what is that a is the acceleration ഇനി coming to rest വരുമ്പോൾ எப்படி എടുக்கலாம் final velocity will be what 0 final velocity will be 0 ഇപ്പോ final velocity 0 വരുന്ന കേസസ് ഇനിഷ്യൽ ഒരു സ്പീഡ് ആയിരിക്കും എത്ര നേരം കഴിയുമ്പോൾ അത് സ്റ്റോപ്പ് ആകും അപ്പോൾ സ്റ്റോപ്പിംഗ് ടൈം എപ്പോഴും കേൾക്കുന്ന ഒരു ക്വസ്റ്റ്യൻ ആണ് സ്റ്റോപ്പിംഗ് ടൈം t is equal to we can write u by a okay what is that a is the retardation next idea you have to remember stopping distance okay we have to remember what stopping a distance what is stopping distance stopping distance means എത്ര നേരം കഴിയുമ്പോൾ അത് എത്ര ദൂരം താണ്ടുമ്പോൾ അത് സ്റ്റോപ്പ് ആകും the stopping distance s equal to u square by 2a അപ്പോൾ ഈ രണ്ട് ഫോർമുലാസും ഓക്കെ കോമൺ ആയിട്ട് ഫ്രീക്വന്റ് ആയിട്ട് കേൾക്കുന്ന രണ്ട് സിറ്റുവേഷൻസ് ഓക്കെ കോമൺ ഇங்க എഴുതിയ ഫോർമുല உங்களுக்கு தெரியல അപ്പോൾ s equal to u square by 2a நான் இங்க மாத்தி எழுதியிருக்கேன் ஓகே பாருங்க അപ്പം രണ്ട് സിറ്റുവേഷൻസ് ക്വിക്ക് ആയിട്ട് കാൽക്കുലേഷൻ പണ്ടതുള്ള ഐഡിയാസ് ആണ് சொல்லுது സ്റ്റാർട്ടിംഗ് ഫ്രം റെസ്റ്റ് ആകുമ്പോൾ ഇനിഷ്യൽ വെലോസിറ്റി is what 0 ഒരു ബോഡി ഇനിഷ്യലി ഇപ്പോൾ റെസ്റ്റ് ഇരിക്കെ കോൺസ്റ്റന്റ് ആക്സിലറേഷനിൽ അത് സ്പീഡ് ഗെയിൻ பண்ண போறே அப்போ ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப்டர் கவரிங் சர்டன் டிஸ்டன்ஸ் அதே மாதிரி டைம் ஃபார் கவரிங் certain distance that is root of 2s by a இனி அடுத்து பாருங்க coming to rest means final speed 0 ஒரு body வந்து ஸ்டாப் பண்ண போறே ஒரு body வந்து ஸ்டாப் பண்ண போகும்போது எத்தனை நேரம் കഴിയുമ്പോൾ அது நிக்கும் கார் இப்ப திடீர்னு பிரேக் அமுக்கியாலும் கார் வந்து ஸ்டாப் ஆகுமா கிடையாதுல்ல கொஞ்சம் நேரம் ரன் பண்ணிட்டு தான் ஸ்டாப் ஆகும் அந்த டைம்ல தான் we are calling what stopping time stopping time is nothing but u by a ഇനി what is next idea is what stopping distance means what கார் இப்ப பிரேக் அமுக்கியாச்சு பிரேக் அமுக்கும்போது திடீர்னு அது நிக்காது கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணிட்டு தான் ஸ்கிட் ஆயிட்டு தான் அது நிக்கும் skid பண்ணி ஸ்டாப் பண்ணுன ആ ദൂരത്തിനെ தான் we are calling what stopping distance is what u square by 2a இது மறக்காதீங்க அப்ப one more point you have to remember is stopping distance is directly proportional to what initial velocity square அப்ப initial velocity കൂടുമ്പോൾ stopping distance അതിന്റെ സ്ക്വയർ ആയിട്ട് தான் മാറും അത് വെച്ചിട്ടും நிறைய ഇയേഴ്സിൽ പ്രീവിയസ് ഇയേഴ്സിൽ ക്വസ്റ്റ്യൻസ് എല്ലാം വന്നിരിക്കും ഓക്കേവാ அப்ப இந்த ஐடியாஸ் വെച്ചിട്ട് നമുക്ക് கொஞ்சம் காமன் ஆயிட்டு വരുന്ന സിറ്റുവേഷൻസ് ഐ വിൽ എക്സ്പ്ലെയിൻ അപ്പോൾ ഫോർമുല പറ്റി சொல்லியாச்சு നമുക്ക് രണ്ട് മോഷൻ தான் പഠിക്കണം യൂണിഫോം മോഷൻ ആൻഡ് യൂണിഫോംലി ആക്സിലറേറ്റഡ് മോഷൻ അപ്പോൾ ഇതുവരേക്കും നമ്മൾ നടത്തിയ ഐഡിയാസ് ഞാൻ ബ്രീഫ്ലി ഒന്ന് റിവൈസ് பண்ணலாம் ഒന്ന് பாருங்க ഫസ്റ്റ് വി സ്റ്റാർട്ടഡ് ഫ്രം വാട്ട് ഈസ് മീൻഡ് ബൈ കൈനമാറ്റിക്സ് சொல்லியால் என்னது பாத்தை பற்றி படிക്കുന്നതാണ് വിത്ത് கைனமேட்டிக்ஸ் ஓகே இப்ப பாத்திர பேஸ் பண்ணி மூவ்மெண்ட் எப்படி டிஃபைன் பண்ணிருக்கு ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் பண்ணுன பார்ட்டிகிள்ஸும் இருக்கு கர்வ்டு பாத்துல மூவ் பண்ணுன பார்ட்டிகிள்ஸும் இருக்கு அப்ப ഈ കർവ്ഡ് പാത്തിൽ മൂവ് பண்ணும்போது രണ്ട് ടൈപ്പ് മൂവ്മെന്റ് വരാം ദാറ്റ് ഈസ് കോൾഡ് 2D ആൻഡ് 3D കർവ് ലൈൻ ഇൻ സിംഗിൾ പ്ലെയിൻ ആകുമ്പോൾ 2D കർവ് ലൈൻ ഇൻ മൾട്ടിപ്പിൾ പ്ലെയിൻ ആകുമ്പോൾ വാട്ട് ഈസ് 3D 2D മോഷൻ കോമൺ എക്സാമ്പിൾസ് എന്നത് projectile motion circular motion okay அதே மாதிரி 3D motion butterfly flying in air gas molecules in air இதெல்லாமே என்னது ஸ்பேஸ்ல വരുന്ന மூவ்மெண்ட் 3D motion നമ്മൾ இந்த ചാപ്റ്ററിൽ 1D motion தான் ഫസ്റ്റ് ഫോക്കസ് பண்ணது okay one dimensional motion means what motion along a straight line next kinematic variables and their relations ആണ് പഠിച്ചത് kinematic variables distance displacement speed velocity okay what is meant by distance length of the path it is a scalar distance cannot be negative it cannot decrease with what time and a displacement is indicating change of position it is a what quantity vector quantity what is its direction initial point to final point okay then ini parunga speed and velocity okay speed velocity edukkumbodhu rate of distance edutha that is called speed rate of displacement edukkumbodhu that is called velocity ആണ് ഇതിന്റെ മാത്തമാറ്റിക്കലി രണ്ട് വിധത്തിൽ കാൽക്കുലേഷൻസ് ഇരിക്കും ആവറേജ് സ്പീഡ് കാൽക്കുലേഷൻ ആൻഡ് ഇൻസ്റ്റന്റേനിയസ് സ്പീഡ് കാൽക്കുലേഷൻ അപ്പൊ ക്വസ്റ്റ്യൻ വരുമ്പോൾ കെയർഫുൾ ആകണം ആവറേജ് കേട്ടിരിക്കുക ഇൻസ്റ്റന്റേനിയസ് കേട്ടിരിക്കുക ആവറേജ് കേൾക്കുമ്പോൾ എപ്പോഴും ടോട്ടൽ ബൈ ടോട്ടൽ അപ്പൊ ആവറേജ് സ്പീഡ് കേൾക്കുമ്പോൾ പാർട്ടിക്കിൾ എவ்வளவு ദൂരം താണ്ടി ഇരിക്കും ടോട്ടൽ ഡിസ്റ്റൻസ് കണ്ടുപിടിங்க டிவைடட் பை டோட்டல் டைம் எடுங்க ஆவரேஜ்
velocity எடுக்கும்போது total displacement by time எடுங்க, total displacement by time, that is average. ஆனா instantaneous quantity calculate பண்ணும்போது எப்போதும் derivative எடுங்க, derivative of displacement, that will give what? Velocity. Okay, இனி what are the various relationship between this kinematic variables? அது நம்ம எழுதியாச்சு. differential equation, velocity equal to derivative of displacement, acceleration equal to derivative of velocity, and acceleration velocity displacement relation A equal to V into dV by ds. These are called general equations of kinematics or differential equations of kinematics. இந்த equations யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டைப் மோஷன் உங்களுக்கு சால்வ் பண்ணலாம். அப்ப அது நிறைய மேத்தமெட்டிக்கல் காம்ப்ளிகேஷன் தவிர அதுல வேற லாஜிக்கல் காம்ப்ளிகேஷன் வராது. எனி கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் யூ கேன் அனலைஸ். ஆனா நம்ம இங்க சிம்பிள் கேசஸ் தான் படிக்குது. ஓகேவா? இனி பாருங்க, நம்ம படிக்கிற கேசஸ் பாருங்க, யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். ஓகே, இந்த யூனிஃபார்ம் மோஷன் சொல்லும் போது என்னது? பார்ட்டிகிள் இஸ் டிராவலிங் வித் வாட்? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அப்ப கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி மீன்ஸ் வாட்? வெலாசிட்டின்னு சொல்லும் போது அதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு, மறக்காதீங்க. எப்போதும் அதுல டைரக்ஷன் இருக்கு, மேக்னிடியூடும் இருக்கு. டைரக்ஷன் எப்போது எப்படிதான் வரும்? டான்ஜென்ஷியல் டு தி பாத். நவ another important idea கூட நான் சொல்லியது, instantaneous velocity is always tangential to path, instantaneous displacement is always tangential to path. ஆனா ஆக்சிலரேஷன் மட்டும் உங்களுக்கு அப்படி ஈஸியா டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னதான் தேவை? வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ பத்தி தெரியணும். அப்ப ஆக்சிலரேஷன் கேன் பி இன் எனி டைரக்ஷன். ஆனா இந்த ஆக்சிலரேஷனை நமக்கு ரெண்டு டைரக்ஷன்ல கம்போனன்ட் ஆக்கி மாற்றலாம். ஒன் component along the tangent, along the direction of velocity, that is called the tangential component of acceleration, and one component perpendicular to velocity, that is called the normal component of acceleration. ஆனா எதுக்கு இந்த acceleration பத்தி அப்படி சொல்லியது? நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் தான் ஒரு பாடியில மாற்ற வேண்டி இருக்கு. ஒன்னு அதோட ஸ்பீடு மீன்ஸ் வாட்? மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. ஒன்னு அதோட டைரக்ஷன். இது ரெண்டும் கண்ட்ரோல் பண்ணதுக்கு நமக்கு ஆக்சிலரேஷனை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணதுக்கு யாரு தேவை? டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் தேவை. உங்களுக்கு டைரக்ஷன் மாற்றதுக்கு நார்மல் ஆக்சிலரேஷன் தேவை. இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகிறதுக்கு எந்த தேவை? இது ரெண்டுமே சைமல்டேனியஸா நீங்க அப்ளை பண்ணணும். அப்ப அதனாலதான் 1D மோஷன்ல படிக்கும் போது வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் ஒரே டைரக்ஷன்ல வருது. அப்ப ஸ்பீடு வில் இன்க்ரீஸ். டான்ஜென்ஷியல் தானே. இனி வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் ஆப்போசிட் வரும்போது, வெலாசிட்டி ஃப்ரண்ட்லேயும் ஆக்சிலரேஷன் பேக்லேயும் திரும்பி வரும்போது, ஆப்போசிட் வரும்போது வாட் ஐ கேன் சே? ரிட்டார்ட் ஆகுது. அப்ப இனிமேல் ஆக்சிலரேஷனை பார்த்த உடனே நீங்க ரிட்டார்டேஷன் ஆக்சிலரேஷன் சொல்லக்கூடாது. நீங்க வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் டைரக்ஷன் பார்த்துட்டு தான் சொல்லணும். ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன் வரும்போது ஸ்பீடிங் அப், ரெண்டு பேரும் ஆப்போசிட் வரும்போது ஸ்பீடிங் டவுன். ஓகே, இனி பாரு சர்க்குலர் மோஷன் நீங்க ஃபெமிலியர் ஆயிருக்கும். அதுல நீங்க பாத்திருக்கிற ஆக்சிலரேஷன் தான் இது ரேடியல் ஆக்சிலரேஷன் ஒரு சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன். அந்த சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் எப்போதும் டுவர்ட்ஸ் தி சென்டர் தானே வருது, டுவர்ட்ஸ் தி சென்டர். அப்ப அது along the radius. அப்ப velocity எப்போதும் tangential and centripetal acceleration எப்போதும் radius. அப்ப பாருங்க velocity tangential, acceleration radial. இந்த மாதிரி perpendicular தான் வருது, tangential and radial. அப்ப பாரு இது ரெண்டும் perpendicular வருது. இப்ப velocityக்கு perpendicular acceleration, this acceleration is what? Normal acceleration. அப்ப centripetal acceleration is an example for what? நார்மல் ஆக்சிலரேஷன். அப்ப பாருங்க அந்த நார்மல் ஆக்சிலரேஷன் வரும்போது என்னதான் நடக்கும்? ஸ்பீடு மாறவே மாறாது, டைரக்ஷன் மட்டும்தான் மாறும். அதனாலதான் நம்ம என்ன படிச்சு வச்சிருக்கு? சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் சேஞ்சஸ் த டைரக்ஷன் only, does not change the speed. அப்ப மறக்காதீங்க இந்த மாதிரி ஐடியாஸ். இனி யூனிஃபார்ம் மோஷன் S equal to VT அந்த இக்குவேஷன் வச்சுட்டு எல்லா क्वेश्चनும் நமக்கு சால்வ் பண்ண முடியும். காமன் ஆயிட்டு யூனிஃபார்ம் மோஷன்ல வருന്ന எக்ஸாம்பிள் ആണ് ட்ரெயின் கிராசிங் பிரிட்ஜ், ட்ரெயின் கிராசிங் பிளாட்ஃபார்ம். ஓகே, அதே மாதிரி ட்ரெயின் கிராசிங் அண்ட் எலக்ட்ரிக் போஸ்ட். அப்போ ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் ட்ரெயின் தாண்டும் போது டிஸ்டன்ஸ் மறக்காதீங்க, லெங்த் ஆஃப் ட்ரெயின். ஒரு லெங்தி ஆப்ஜெக்ட் ட்ரெயின் தாண்டும் போது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு லெங்த் ஆஃப் ட்ரெயின் பிளஸ் லெங்த் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். தட் இஸ் ஐடியா. இனி பாருங்க யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் ஈக்குவேஷன்ஸ். கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் போகும்போது v is equal to u plus at, s equal to ut plus half at square, v square minus u square is equal to what? 2as. And Sn displacement in nth second u plus a by 2 into 2n minus 1. Okay, ഈ relationships മറക്കാதீங்க. ഇതിലും நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் ரிலேஷன்ஸ் குயிக் கால்குலேஷன் ஆக படிச்சு வைக்கும்.
இனிஷியல் வெலாசிட்டி 0, ஏதாச்சும் பாடி வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட், இனிஷியல் வெலாசிட்டி 0. அதே மாதிரி ஃபைனல் வெலாசிட்டி 0. ஃபைனல் வெலாசிட்டி 0 மீன்ஸ் பாடி இஸ் கமிங் டு ரெஸ்ட். அப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் ஆகும்போது குவிக் கால்குலேஷனுக்காக எந்த ஃபார்முலா, ஒரு கொஞ்சம் தூரம் s தூரம் தாண்டிய பிறகு வாட் இஸ் இட் ஸ்பீட், v is equal to root of 2as. a represent acceleration, s represent displacement. அதே மாதிரி தூரம் s தூரம் தாண்டதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், root of 2s by a. a is acceleration. அதே மாதிரி கமிங் டு ரெஸ்ட், ரிட்டார்டிங் சிச்சுவேஷன். அப்ப இனிஷியலி அந்த கார் ஒரு u ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு, ஃபைனல் ஸ்பீட் கண்டிப்பா எந்த வருது, 0 ஆகுது, பிகாஸ் இட் இஸ் கமிங் டு வாட், ரெஸ்ட்லேக்கு வருது. அப்போது ஃபைனல் ஸ்பீடு 0 ஆகும்போது ஸ்டாப்பிங் டைம் எத்தனை நேரம் கொண்டு பாடி ஸ்டாப் ஆகும், இனிஷியல் ஸ்பீடு பை a, u by a. அதே மாதிரி ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் u ஸ்கொயர் பை 2a. அப்ப ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இனிஷியல் ஸ்பீடு ஸ்கொயர். இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் மறக்கவே கூடாது. ஓகே, இனி வந்து 1D மோஷன்ல கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம், டைப் ஆஃப் கொஸ்டின், நம்ம எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபெமிலியரைஸ் பண்ணி வைக்கணும். இப்போ இனி வந்து கிட்டத்தட்ட நீட்டுக்கு வந்து யோசிச்சு பாரு, ஒரு கிட்டத்தட்ட 25 days தான் இருக்கு. அப்ப இதுல நம்மள தியரி இலாபரேட்டா படிச்சுட்டு இருந்தா நமக்கு ஒரு ரொம்ப ஸ்கோரிங் எடுக்க முடியாது. நம்ம படிക്കുന്ന செக்ஷன்ஸ் நீட்டோட கொஸ்டின்ஸ் வந்து ஃபேக்ட் ஓரியன்டட் தான், ஓகே, கான்செப்ட் ஓரியன்டட் தான் வரும். ரொம்ப மேத்தமெட்டிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. பெர்ஃபெக்ட்லி இட் இஸ் என்னோட ஒரு கால்குலேஷன் படி ஆஃப்டர் 2019 ஒரு 84% கொஸ்டின்ஸும் வந்து என்சிஆர்டி புக்கு டைரக்டா தான் கேட்டிருக்கு. ஒரு 16% மீதி வருന്ന 16% வந்து derived from NCERT, that is expert analysis is saying. அப்ப அதனால நமக்கு அதுதான் ஃபாலோ பண்ணலாம். therefore நீங்க NCERT கண்டென்ட் தரவா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அப்ப அதுல வருന്ന சிம்பிள் கேசஸ் அதுல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பண்ணிருக்கு, மாடல் சொல்லி we discuss. ஓகே, அதுல வந்து டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் வருന്ന டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து ഈ ആവറേജ് സ്പീഡ് ആവറേജ് വെലോസിറ്റി ക്വസ്റ്റ്യൻസ് தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிய क्वेश्चंस. ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டி क्वेश्चंस, ஆவரேஜ் வெலாசிட்டி और ஆவரேஜ் ஸ்பீட் क्वेश्चंस. ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டி और ஆவரேஜ் ஸ்பீட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் क्वेश्चन. இனி இரண்டாவது டைப் ஆஃப் क्वेश्चन வந்து v is equal to ds by dt, அதே மாதிரி a is equal to dv by dt, அந்த மாதிரி calculus based questions, differentiation or integration based பண்ணி வருத questions. இனி மூணாமത്തെ மாடல் क्वेश्चन வந்து graph related questions. அது நம்ம இதுவரைக்கும் டிஸ்கஸ் பண்ணல, அது கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு we can see some examples. okay, so graph related question means நமக்கு மெயின் ஆയിട്ട് വരുന്നത് first one 1D motion പഠിക്കുമ്പോൾ particle is traveling along a straight line சொல்லிருக்கு. அப்ப ആ straight line I am considering about x-axis എടുക്കും. x-axis starting point, this is what origin. പാർട്ടിക്കിൾ இந்த மாதிரி போகும்போது at any time അതിന് എന്ത് വരും, ഒരു x കോർഡിനേറ്റ് വരും. ആ x കോർഡിനേറ്റ് പാർട്ടിക്കിൾ മൂവ് பண்ணிட்டு இருக்கும்போது அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இப்போ டிஃபரண்ட் டைம்ல x கோஆர்டினேட்ஸ் நான் ஒரு கிராஃபா ப்ளாட் பண்ணும். அப்ப that is called xt graph. ഈ xt graph I am calling what, position time graph. it is called what, position time graph. அப்ப ഈ rate of change of position தான் ഏത്, velocity. அப்ப rate of change എടുത്താൽ எப்போது എന്ത് എടുக்கலாம், dx by dt എന്ന് എടുக்கலாம். അതിനാൽ rate of change of position is what, velocity. அப்ப therefore ഈ xt ഗ്രാഫിന്റെ y ആക്സിസ് ഏത് വരുது, y ആക്സിസ് x தான் வருது, x ആക്സിസ് ഏത് വരുது, t வருது. அப்ப எந்த ஆக்சிஸ் எடுத்தாலும் ഡെറിവേറ്റീവ് ഓഫ് y ആക്സിസ് വിത്ത് റെസ്പെക്ട് ടു x ആക്സിസ് dy by dx നമുക്ക് അത് தெரியும், സ്ലോപ്പ് ഓഫ് ടാൻജന്റ് தெரியும். അതിനാൽ ഈ പൊസിഷൻ ഗ്രാഫിന്റെ സ്ലോപ്പ് ഓഫ് ടാൻജന്റ് എടുക്കുമ്പോൾ നമുക്ക് എന്ത് താൻ கிடைக்கும், വെലോസിറ്റി கிடைக்கும். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேணும், പൊസിഷൻ ടൈം ഗ്രാഫ്. വാട്ട് ഈസ് മീൻഡ് ബൈ പൊസിഷൻ ടൈം ഗ്രാഫ്, ഒരു പാർട്ടിക്കിൾ வந்து x ആക്സിൽ പോയിട്ട് ഇരിക്കും, 1 ഡൈമെൻഷണൽ മോഷൻ. ആ പാർട്ടിക്കിളിന് എനി ടൈം എന്ത് വരും, ഒരു x കോർഡിനേറ്റ് വരും. ആ ഡിഫറന്റ് ടൈമിലെ x കോർഡിനേറ്റ്സ് നമ്മൾ வரையுது, டிஃபரெண்ட் டைம்ல எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் தான் நம்ம வரையுது. அது ஒரு கிராஃபா ப்ளாட் பண்ணிருக்கு. y ஆக்சிஸ்ல இந்த வெர்டிகல் ஆக்சிஸ்ல பொசிஷனும் ஹொரிசாண்டல் ஆக்சிஸ்ல நம்ம டைமும் மார்க் பண்ணிருக்கு. அப்ப பாருங்க, எந்த கிராஃப் ஆயாலும் அனலைஸ் பண்ணும்போது ரெண்டு விஷயங்கள் தான் வரும், ஒன்னு ஸ்லோப்பும் ஒன்னு ஏரியாவும். ஸ்லோப் எடுக்கும்போது டெரிவேட்டிவ் மறக்காதீங்க, டெரிவேட்டிவ் ஆஃப் y ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு x ஆக்சிஸ், தட் இஸ் ஸ்லோப் ஆஃப் கிராஃப். அதே மாதிரி இன்டெகிரல் ஆஃப் y ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு x ஆக்சிஸ், தட் ரெப்ரசன்ட் ஏரியா அண்டர் த கிராஃப். இப்ப இங்க பாருங்க, இங்க ഈ ഗ്രാഫിൽ y ആക്സിസിൽ ആര് വരുது, x தான் வருது, x ஆக்சில் ஆര് வருது, டைம் வருது. அதனால dx by dt எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, velocity கிடைக்குது. that represents slope of tangent of position time graph represent what, velocity. ஓகே, அது மறக்காதீங்க. இனி பாருங்க, அடுத்த ஐடியா வந்து next one is what, velocity time graph. ஓகே,
velocity time graph ன்னு சொல்லி என்னது what is meant by vt graph instantaneous velocity நம்ம ஓரோ நொடியிலும் வருന്ന velocity வந்து நம்ம ஒரு கிராஃபா plot பண்ணுது y axis ல velocity and x axis we are plotting time இப்ப பாருங்க இங்கேயும் நமக்கு ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் கன்சிடர் பண்ணலாம் இங்க y axis பாருங்க velocity axis தான் y axis x axis பாருங்க time axis இப்போ எந்த கிராஃப் ஆயிலும் நம்ம ஐடியா என்னது derivative of y axis with respect to x axis represent slope integral of y axis with respect to x axis represent what area under the graph அப்ப இங்க பாருங்க derivative of y axis dv by dt தான் வருது dv by dt நமக்கு obviously தெரியும் what acceleration அதனால slope represent what slope of vt graph represent what acceleration for slope of xt graph position time graph represent what velocity slope of vt graph represent what acceleration now இங்க integral of y axis with respect to x axis எடுத்து பார்க்கலாம் integral of v dt integral v dt எடுத்து பாருங்க integral v dt எடுத்து பாக்கும்போது என்ன வருது area under the graph okay area under the graph தான் வரும் okay அப்ப area under the graph வரும் area என்னது வரும் integral v dt தான் வருது integral v dt நமக்கு obviously தெரியும் velocity into time is what displacement therefore area under the graph represent what displacement okay area under the graph is what displacement okay therefore basically നമ്മൾ ഈ രണ്ട് ഗ്രാഫ് പഠിച്ചാൽ പോലും ഞാൻ ഇങ്ങ സിംഗിൾ ആയിട്ടുള്ള വിഷയങ്ങൾ தான் ഡിസ്കസ് பண்ணிட்டு இருக்கு അപ്പോൾ therefore first question average velocity average speed questions അടുത്ത வந்து integration and differentiation calculus base பண்ணிட்டு വരുന്ന questions മൂന്നാമത്തെ ടൈപ്പ് question graph based question ഗ്രാഫിൽ നമുക്ക് അനലൈസ് பண்ண വേണ്ടി വരുന്നത് രണ്ട് ടൈപ്പ് ഗ്രാഫ് தான் வருது ഒന്ന് position time graph and velocity time graph slope of position time graph represent what velocity and slope of velocity time graph represent what acceleration and the area under velocity time graph represent what displacement okay இதெல்லாம் basic mathematics தான் அப்ப and what is the mathematics behind the graph எந்த graph ஆயிலும் நீங்க அது எந்த சாப்டர்ல அப்ளை பண்ணும்போதும் derivative of y axis with respect to x axis உங்களுக்கு எடுக்கலாம் ஓகே இனி பாருங்க നമ്മൾ இப்ப காமன் ஆയിട്ട് டிஸ்கஸ் பண்ணிய கொஞ்சம் கேसेस இப்ப இதுவரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் பேசிக் தியரி எல்லாமே நான் கவர் பண்ணியாச்சு ரொம்ப எலாபரேட்டா கவர் பண்ணல பட் நமக்கு எசென்ஷியல் ப்ராப்ளம் சால்விங்க்கு தேவையாய தியரி மட்டும் தான் நம்ம கவர் பண்ணிருக்கு இது வச்சிட்டு நார்மலி நீட்னு கேக்குற क्वेश्चन ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் எ கார் இப்போ இனி நான் क्वेश्चन மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணது சப்போஸ் क्वेश्चन கேக்குன பாருங்க ஒரு கார் வந்து இப்போ இனிஷியலி ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அதோட இனிஷியல் ஸ்பீட் அவங்க கொடுக்கும் ஓகே v is the initial speed of the car இனி क्वेश्चन கேக்குறது இப்போ கார் வந்து திடீர்னு பிரேக் அமுக்குது பிரேக் அமுக்கும் போது கார்ல எந்த தான் ஃபீல் ஆகும் ரிட்டார்டேஷன் தான் ஃபீல் ஆகும் ஓகே 1 minute அப்ப காருக்கு ரிட்டார்டேஷன் தான் ஃபீல் ஆகும் ரிட்டார்டேஷன் ஃபீல் ஆகும்போது கார் கொஞ்சம் நேரம் கழியும் போது எப்படி வரும் ஸ்டாப் ஆகும் ரைட் ஸ்டாப் ஆகும்போது பாருங்க காரோட டிஸ்பிளேஸ்மென்ட் பாருங்க எஸ் தான் வருது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த கார் வில் பி வாட் 0 தான் வரும் அப்ப ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அவங்க கேட்கும் ஓகே எத்தனை தூரம் தாண்டும் போது கார் ஸ்டாப் ஆகும் ஓகே அப்ப ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் obviously நமக்கு ஃபார்முலா இருக்கு வாட் இஸ் தட் stopping distance is nothing but u square by 2a ആ ഫോർമുലയിൽ initial velocity of car substitute பண்ணியா போதும் you will get stopping distance அதே மாதிரி stopping time எடுத்தால் you can say what u by a எடுத்தால் உங்களுக்கு എന്ത് கிடைக்கும் stopping time கிடைக்கும் அப்ப அந்த ஃபார்முலா மறக்காதீங்க because final velocity 0 വരുന്ന കേസിൽ ഇത് യൂസ് பண்ணலாம் what is that a is the retardation அப்ப ஒரு given car பொறுத்தவரைக்கும் for a given car retardation will be constant அப்ப அத பேஸ் பண்ணி அவங்க கேக்குற அடுத்த क्वेश्चन ആണ് suppose கார் வந்து 20 மீட்டர்ல போகும்போது 2 மீட்டர் தான் stopping distance ஆனா 40 மீட்டர்ல போகும்போது 40 km per hour ல போகும்போது எவ்வளவு வரும் அந்த மாதிரி ஸ்பீட் டபுள் ஆகுது ஸ்பீட் ட்ரிபிள் ஆகுது what will be its stopping distance அந்த மாதிரி क्वेश्चंस கேட்கலாம் அதெல்லாம் we know that s equal to directly proportional to what u square ஐடியா வச்சிட்டு சிம்பிள் ஆയിട്ട് நமக்கு பண்ணலாம் ஓகேவா அது one model of question இனி இதே ஐடியா பாருங்க ஒரு புல்லட் வந்து ஒரு வுடன் பிளாங்க் பெனட்ரேட் பண்ணி போகுற क्वेश्चन சப்போஸ் ஒரு புல்லட் வந்து ஒரு வுடன் பிளாங்க் இருக்கு பிளாங்கோட thickness I am saying what x ன்னு சொல்லுது ஓகே பிளாங்கோட thickness I am saying what x இனி பாரு initially a bullet வெளிய initially it is entering with a u velocity and finally it is getting it is finally emerging with a final velocity v okay but now they are asking what is the final velocity ன்னு கேட்கலாம் or what is the energy loss of the bullet அந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம் அப்ப kinetic energy கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த தேவைப்படுது we need what velocity அப்ப இது அனலைஸ் பண்ணும்போது e
பிளாங்கில் ஏறி போகும்போது பிளாங்க் will offer a resistance to the bullet. அப்போ அது வந்து வர முடியாது, இது ஈஸியா அந்த மாதிரி பெனட்ரேட் பண்ணி போக முடியாது. அப்ப இதோட ஸ்பீடு கம்மியாகும். ஸ்பீடு கம்மியாகுന്ന ப்ராசஸ் தானே ரிட்டார்டேஷன். ஸ்பீடு கம்மியாகுന്ന ப்ராசஸ் ஐ கேன் சே வாட் ரிட்டார்டேஷன். அதனால ரிட்டார்டேஷன் ஆஃபர்டு பை த பிளாங்க் இஸ் வாட் ஏன்னு நமக்கு அசியூம் பண்ணியா. ஃபர்ஸ்ட் எப்படி எழுதாம், v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட் 2as ன்னு எழுதாம். ஆனா வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் தான் இங்க வருது, ரிட்டார்டேஷன் வருதுனால ஐ வில் புட் a minus sign. That is the first equation, v square minus u square equal to minus 2as. Emerging velocity every question தரும், அது வச்சிட்டு equation எழுதலாம். இது வச்சிட்டு நமக்கு ஒரு s equal to what, s equal to what, x ன்னு எழுதலாம். why s equal to x, because இங்க பாருங்க புல்லட் தாண்டிய தூரம் டிஸ்பிளேஸ்மென்ட் எப்போதும் thickness of the plank தான் வரும். ஓகேவா? இனி இதுல அனதர் மோடிஃபிகேஷன் அவங்க கேட்கிறது, இந்த மாதிரி எத்தனை பிளாங்க்ஸ் சேர்த்து வைக்கும்போது ஆ புல்லட்டை ஸ்டாப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நம்பர் ஆஃப் பிளாங்க்ஸ் இந்த மாதிரி 1 by 1 யூ ஆர் அரேஞ்சிங் n பிளாங்க்ஸ். ஓகே, இந்த மாதிரி n பிளாங்க்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணது. இத்தனையும் பிளாங்க்ஸ் சேர்த்து வைக்கும்போது புல்லட் என்டரிங் வித் இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனலி இட் இஸ் கமிங் டு வாட், finally it is coming to 0. அப்ப இந்த மாதிரி கேसेसல finally it is coming to rest. ஈஸியா உங்களுக்கு ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எடுக்கலாம். ஒரு பிளாங்கோட thickness x ஆகும்போது n பிளாங்கோட டிஸ்டன்ஸ் எப்படி எழுதலாம், nx ன்னு எழுதலாமே. அப்ப nx ன்னு எழுதலாம், nx தான் s ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஈஸியா நமக்கு எப்படி எழுதலாம், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் u ஸ்கொயர் பை 2a. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன் நமக்கு தெரியும், v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 2ax. டிஸ்பிளேஸ்மென்ட் இஸ் வாட் x, அது நமக்கு a கிடைக்கும். a இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி உங்களுக்கு எது கிடைக்கும், n கிடைக்கும். ஓகே, அப்ப அதனால இந்த மாதிரி n கிடைக்கும். n ஃபைனலி ஒரு ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் வேல்யூலேக்கு ரவுண்ட் பண்ணணும். ரவுண்டிங் பண்ணும்போது இப்போ ஆன்சர், என்னோட ஆன்சர் நீங்க சால்வ் பண்ணி எடுக்கும்போது சம் 4.2 வருது. 4.2 வரும்போது 4 பிளாங்கும் 0.2 எக்ஸ்ட்ரா பிளாங்கும். அப்ப therefore you have to round off to 5 வந்து லார்ஜஸ்ட் இன்டிஜர்லேக்கு, சாரி நான் சொல்லியது ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் நான் சொல்லியது, சாரி லார்ஜஸ்ட் இன்டிஜர்லேக்கு you have to round off நம்ம கால்குலேஷன் பண்ணி எடுக்கும்போது. இது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ரிலேட் பண்ணி வருதா காமன் ஆയിട്ടുള്ള क्वेश्चन தான். ஓகே, இனி பாருங்க another model വരുന്ന ക്വസ്റ്റ്യൻ, കോൺസ്റ്റന്റ് ആക്സിലറേഷൻ വരുന്ന ക്വസ്റ്റ്യൻസ് ആണ് ആക്ച്വലി മോഷൻ അണ്ടർ ഗ്രാവിറ്റി. ഓക്കെ, മോഷൻ അണ്ടർ ഗ്രാവിറ്റിയിൽ നമുക്ക് தெரியும் ഒരു കല്ല് മേലേക്ക് ത്രോ பண்ணியா അതിന് ആക്സിലറേഷൻ വരുമോ റിട്ടാർഡേഷൻ വരുമോ, ബിക്കോസ് എർത്തിന്റെ അട്രാക്ഷൻ എപ്പോഴും അതിന്റെ മൂവ്മെന്റിന് അഗൈൻസ്റ്റ് ആണ് വരുന്നത്. മേലേക്ക് ത്രോ பண்ணும்போது റിട്ടാർഡേഷനും കീഴേക്ക് ഡ്രോപ്പ് பண்ணும்போது ആക്സിലറേഷനും. സിമ്പിൾ ലോജിക്, நீங்க വേറെ ഒന്നും യോசிக்க വേണ്ട. അപ്പോൾ therefore ആക്സിലറേഷൻ മേലേക്ക് പോകുമ്പോൾ എപ്പോഴും റിട്ടാർഡേഷൻ, കീഴേക്ക് വരുമ്പോൾ എപ്പോഴും ആക്സിലറേഷൻ. അപ്പോൾ കല്ല് നമ്മളിപ്പോ ഒരു ഇനിഷ്യലി ഗ്രൗണ്ടിൽ നിന്ന് ഒരു ബോളിംഗ് ത്രോ பண்ணியாச்சு, അതിന്റെ ഇനിഷ്യൽ വെലോസിറ്റി u. അപ്പൊ എത്ര നേരം കൊണ്ട് അത് മേലേക്ക് റീച്ച് ആകും. അപ്പൊ ടൈം ഓഫ് അപ്വേർഡ് ജേർണി. അപ്പൊ ടൈം ഓഫ് അപ്വേർഡ് ജേർണി എടുക്കുമ്പോൾ മേലെ വരുമ്പോൾ അതിന്റെ ടോപ്പ് മോസ്റ്റ് പോയിന്റിൽ വെലോസിറ്റി എவ்வளவுதான் വരും, വെലോസിറ്റി വിൽ ബി വാട്ട് 0. അപ്പൊ ടോപ്പ് മോസ്റ്റ് പോയിന്റിൽ വെലോസിറ്റി 0 ആകുമ്പോൾ കമ്മിങ് ടു റെസ്റ്റ്. കമ്മിങ് ടു റെസ്റ്റ് ആകുമ്പോൾ നമുക്ക് സ്റ്റോപ്പിംഗ് ടൈം തന്നെ വേണം. ഇங்க இருந்து டிராவல் பண்ணி இங்க போகுது. அப்ப கமிங் டு ரெஸ்ட் வரும்போது നമ്മുടെ ഫോർമുല என்னது u/a. ஆனா இங்க u/a க்கு பதிலா എന്ത് போடணும், e க்கு பதிலா g போடணும். because g is the retardation, acceleration due to gravity. அப்ப எர்ത്ത് ഓഫർ பண்ணுന്ന retardation. ഓക്കേ, ഇനി എത്ര നേരം ഇത് എത്ര ഹൈറ്റിലേക്ക് വരും, മാക്സിമം ഹൈറ്റ് റീച്ച്. അപ്പൊ അത് നത്തിങ് ബട്ട് സ്റ്റോപ്പിംഗ് ഡിസ്റ്റൻസ് തന്നെ. ഇനിഷ്യലി അതിനൊരു വെലോസിറ്റി ഇരിക്കും, മേലെ പോയി സ്റ്റോപ്പ് ആകുന്നത് ആ സ്റ്റോപ്പിംഗ് ഡിസ്റ്റൻസ്. അപ്പൊ h equal to u square by 2a എന്നതാണ് നമ്മുടെ ഫോർമുല. അപ്പൊ ഇங்க u square by 2a ക്ക് பதிலா എന്ത് പോടണം, g. അപ്പൊ ഇത് രണ്ടും മറക്കാதீங்க, നമ്മൾ മോഷന്റെ ഗ്രാവിറ്റിയിൽ എപ്പോഴും പഠിക്കുന്ന ഫോർമുല தான். அதே மாதிரி அனதர் ஐடியா வந்து நீங்க வந்து ஒரு பில்டிங்கிന്റെ மேல നിന്ന് ஒரு ബോളിംഗ് കീഴേക്ക് ഡ്രോപ്പ് பண்ணது. பில்டிங்கோட ஹைட் எவ்வளோ, பில்டிங்கோட ஹைட் வந்து h ஹைட் டிராப் பண்ணும்போது இனிஷியல் வெலாசிட்டி 0, பட் இங்க வரும்போது கிரவுண்ட்ல வந்து இடிக்கும்போது ஒரு ஃபைனல் வெலாசிட்டி வரும். அப்ப இது ஆக்சிலரேஷன் தானே, கீழேக்கு வரும்போது ஆக்சிலரேஷன், மேலேக்கு போகும்போது ரிட்டார்டேஷன். g is always downward தான், ஆக்சிலரேஷன் கேஸ் தான். அப்ப ஆக்சிலரேஷன்ல ஒரு s தூரம் கவர் ஆகும்போது ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு தெரியும் root of 2as, root of 2as. root of 2as எப்படி இருக்காம், root of 2a, s ന് பதிலா എന്ത് போடலாம், root of 2as தான் போடணும். ஓகே, பாருங்க v is equal to root of 2a க்கு பதிலா g போடணும், s ന് பதிலா h போடணும், root of 2gh. கீழே வந்து இடிக்கும் போதுள்ள வெலாசிட்டி. அதே மாதிரி எத்தனை டைம் കൊണ്ട് கீழே வரும், എത്ര ടൈം കൊണ്ട് s ദൂരം കവർ ആകുമ്പോൾ ടൈം സ്റ്റാർട്ടിംഗ് ഫ്രം റെസ്റ്റ്. ഫോർമുല എപ്പടി, റൂട്ട് ഓഫ് 2s ബൈ a, റൂട്ട് ഓഫ് 2s ബൈ a. அப்ப റൂട്ട് ഓഫ് 2s ബൈ a എടുക്കുമ്പോൾ റൂട്ട് ഓഫ് 2s ബൈ a, therefore സബ്സ്റ്റിറ്റ്യൂട്ട് பண்ணும்போது റൂട്ട് ഓഫ് 2h ബൈ g. அப்ப இதெல்லாம் பேசிக் நமக்கு நான் சொல்லிய ஃபார்முலா வச்சிട്ടുള്ള ആപ്ലിക്കേഷൻ. அப்ப ഫോർമുലാസ് എപ്പടി, ജനറൽ ആയിട്ടുള്ള ഇക്വേഷൻ, ഡെറിവേറ്റീവ് വെച്ചിട്ടുള്ള ഇക്വേഷൻസ് നമ്മൾ പഠിച്ചു വെച്ചിരിക്കും. യൂണിഫോം മോഷന്റെ ഇക്വേഷൻ s equal to vt പഠിച്ചു വെച്ചിരിക്കും. യൂണിഫോംലി ആക്സിലറേറ്റഡ് മോഷന്റെ ഇക്വേഷൻ പഠിച്ചിരിക്കും.
அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் ஒரு ஸ்பெஷல் கேஸா படிச்சிருக்கு. கடைசி ஸ்பீடு 0 ஆகும்போது ஸ்டாப்பிங் கேஸும் நம்ம படிச்சு வச்சிருக்கு. அதை வச்சுட்டு வருന്ന கொஸ்டின்ஸ் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஒன்லி வி ஆர் டிஸ்கசிங். அப்ப இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்முலாஸ் நீங்க மக்கப் பண்ணி வைக்கணும். அப்பதான் நமக்கு ஸ்பீடா கால்குலேஷன் பண்ண முடியும். நம்ம ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம எலாபரேட்டா போகாம லிமிட்டட் கேசஸ் இந்த மாதிரி பேசிக் ஃபார்முலா படிச்சு வச்சா நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு கிடைக்கும். இதெல்லாமே ரீசெண்டா അല്ലെങ്കിൽ ഒരു 4-5 ഇയേഴ്സിൽ കേട്ടിരിക്കുന്ന ക്വസ്റ്റിനെ ബേസ് பண்ணி தான் നമ്മൾ இந்த தியரி உங்களுக்காக டெலிவர் பண்ணுது. ஓகேவா? another ஐடியா, நீங்க அடுத்த சாப்டர்ஸ் இனி லாஸ் ஆஃப் மோஷன் இந்த மாதிரி எல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் விஷயங்கள் நான் இங்க ஒரு ஷார்ட்டா சொல்லி தரேன். அப்போ ஒரு ஃப்ரீயா ஃபால் பண்ணும்போது, ஃப்ரீயா ஒரு ஆப்ஜெக்ட் ஃபால் பண்ணும்போது ஆக்சிலரேஷன் தெரிஞ்சு வச்சா போதும். வேரியஸ் கேசஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். அப்போ உங்களுக்கு அந்த சாப்டர் லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர் படிக்கும்போது, ரொட்டேஷன் சாப்டர் படிக்கும்போது எல்லாமே இது யூஸ்ஃபுல்லா வரும். அப்ப நிறைய கொஸ்டின்ஸ் ഈ 1D മോഷനുമായിട്ട് കണക്ട് பண்ணி நிறைய சாப்டர்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். அப்ப ഈ ആക്സിലറേഷൻ വരുതാ റിട്ടാർഡേഷൻ വരുതാന്ന് மட்டும் தெரிஞ்சு வச்சா போதும். அப்ப ஃப்ரீ ஃபால் கேஸ் நம்ம இப்ப சொல்லியாச்சு. அப்ப ஃப்ரீ ஃபால் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வி டிஸ்கஸ்ட் வாட் ஃப்ரீ ஃபால். அப்ப ஃப்ரீ ஃபால் ஆகும்போது ആക്സിലറേഷൻ ഏത് വരും? ജി. അപ്പ് ആകുമ്പോൾ മേലേക്ക് പോകുമ്പോൾ അപ്വേർഡ് പോകുമ്പോൾ റിട്ടാർഡേഷൻ, അപ്പൊ -g போடணும். அதே மாதிரி டவுன்வேர்டு வரும்போது എന്തുதான் വരും? ആക്സിലേഷൻ. ആക്സിലേഷൻ വരുമ്പോൾ உங்களுக்கு എന്ത് പോടണം? +g പോടണം. അത് ഫ്രീ ഫോളുടെ കേസിൽ നമ്മൾ പഠിച്ചാச்சு. ഇനി അടുത്തൊരു ടൈപ്പ് ഓഫ് ക്വസ്റ്റ്യൻ നമ്മൾ ലോസ് ഓഫ് മോഷനുമായിട്ട് റിലേറ്റ് பண்ணி വരുന്ന അനദർ ക്വസ്റ്റ്യൻ ആണ് ആക്ച്വലി ഒരു ഇൻക്ലൈൻഡ് പ്ലെയിന്റെ മേലെ ഒരു ബോൾ இந்த மாதிரி ஸ்லைட் ஆகி வரும். ஓகே, இன்க்ளைன்டு பிளேன் இன்க்ளினேஷன் இஸ் வாட்? theta. A ball is sliding over an inclined plane. ആ കേസിൽ உங்களுக்கு obviously தெரியும் கீழேக்கு உருண்டு வரும்போது ஆக்சிலரேஷன் ஸ்பீடிங் அப் தானே. அப்ப வருது ஆக்சிலரேஷன் மட்டும் படிச்சு வைங்க. ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு வாட்? g sin theta. ഈ ഫോർമുല மட்டும் படிச்சு வைங்க. இது லாஸ் ஆஃப் மோஷன்ல நீங்க படிக்கும். ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு வாட்? g sin theta. കമ്മിങ് ഇനി വരുന്ന ഡേയ്സിൽ എല്ലാമേ നമുക്ക് ഇനിയും ഇതേ സെയിം ടൈമിൽ യു മേ സ്റ്റേ ട്യൂൺഡ് വിത്ത് അവർ ചാനൽ. இந்த சாப்டர்ஸ் மெக்கானிக்ஸ் ஐடியாஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும். யூ கேன் ஃபாலோ த கிளாஸஸ். ஓகே, அப்ப எப்படி இந்த ஜி சைன் தீட்டா வந்துச்சுன்னு அடுத்த கிளாஸ்களில் போக போக உங்களுக்கு புரியும். ரைட்? அப்போ ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு வாட்? ஜி சைன் தீட்டா. அப்போ உங்களுக்கு இனி ஆக்சிலரேഷൻ கிடைச்சா வேற ഒന്നും ഇല്ല. ക്വസ്റ്റ്യൻ കേൾക്കുന്ന എപ്പോഴായിരിക്കും? എത്ര നേരം കൊണ്ട് ഈ ബോൾ കീഴെ വരും? എപ്പോഴും ബോൾ ഇനിഷ്യലി റെസ്റ്റ് ഇരിക്കുന്നതാ சொல்லும். അപ്പൊ സ്റ്റാർട്ടിംഗ് ഫ്രം റെസ്റ്റ് ആക്സിലറേഷൻ കൊടുത്തിരിക്കുക. വാട്ട് ഈസ് ദ ഫോർമുല? ടൈം ഫോർ ട്രാവൽ t is equal to root of 2s by a. root of 2s by a. what is that? s. s is the distance of that inclined plane. ആ inclined plane length നമുക്ക് ക്വസ്റ്റ്യനിൽ തരും. ചില ക്വസ്റ്റ്യൻസിൽ വന്ന് inclined plane length തരാൻ മാട്ടെ அவங்க എന്ത് തരും? ഹൈറ്റ് தான் തരും. അപ്പൊ ഹൈറ്റ് കൊടുത്ത ഈ ട്രിഗണോമെട്രി ഇത് ഒരു റൈറ്റ് ട്രയാങ്കിൾ തന്നെ. ട്രിഗണോമെട്രി ഇത് ഹൈപ്പോട്ടനീസ് எப்படி എഴുതാം? s equal to opposite side by sin theta വെച്ചിട്ട് I can substitute. അപ്പോൾ ഒന്ന് யோசிச்சு பாரு, ഞാൻ അത് ലോജിക്കലി കോറിലേറ്റ് பண்ணுது. எப்படி നമുക്ക് സ്റ്റാർട്ടിംഗ് ഫ്രം റെസ്റ്റും എൻഡിങ് ടു റെസ്റ്റും സ്റ്റോപ്പിംഗ് ആൻഡ് ആക്സിലറേറ്റിംഗ് ഈ രണ്ട് കേസസിനും നമ്മൾ ഷോർട്ട് ആ ഫോർമുല പഠിച്ചു വെച്ചിരിക്കും. ആ ഫോർമുല വെച്ചാൽ മെജോറിറ്റി ക്വസ്റ്റ്യൻസും വരുന്നത്. ഫസ്റ്റ് ചൊല്ലിയത് ഏതാണ്? ഫ്രീ ഫോൾ വരുന്ന കേസിൽ മേലേക്ക് പോകുമ്പോൾ റിട്ടാർഡേഷനും സ്റ്റോപ്പിംഗ് കേസും, കീഴേക്ക് വരുമ്പോൾ ആക്സിലറേറ്റിംഗ് കേസും അതിൽ നമ്മൾ അത് അപ്ലൈ பண்ணியாச்சு. ഇനി பாருங்க, ഒരു ഇൻക്ലൈൻഡ് പ്ലെയിനിൽ ഒരു ബോൾ இப்படி உருண்டு வரும்போது டிராவல் பண்ணி வரும்போது അതിൽ பாருங்க ஸ்லைட் ஆகி வரும்போது ആക്സിലറേഷൻ is what? g sin theta. ഇൻക്ലൈൻഡ് പ്ലെയിനിൽ റിമെമ്പർ it is what? sliding. okay, it is sliding. inclined plane slide பண்ணி வரும்போது g sin theta. അപ്പോൾ ആക്സിലറേഷൻ கிடைச்சா உங்களுக்கு ஈஸி ஆயிட்டு எத்தனை நேரம் കൊണ്ട് கீழே வரும்? root of 2s by a. s ന് ബദലാ inclined plane length போடுங்க. ആക്സിലറേഷൻ ബദലാ എന്ത് പോടണം? g sin theta പോടണം. ഇനി ഒരുവേള s കൊടുക്കാമ ഇരുന്ന ഹൈറ്റ് തരും. ഹൈറ്റ് equal to h by sin theta. വെരി വെരി സിമ്പിൾ. question is level 2 question only. loss of motion ആയിട്ട് കണക്ട് பண்ணி வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு 1D motion ஐடி கிளியரா தெரிஞ்சா ஈஸியா பண்ணலாம். ஓகே, ഇനി നമുക്ക് കീഴെ വരുമ്പോൾ ഈ ബോളിന് ഒരു വെലാസിറ്റി വരും. ആ വെലാസിറ്റി എவ்வளவுன்னு കേട്ടാ எப்படி பண்ணும்? സ്റ്റാർട്ടിംഗ് ഫ്രം റെസ്റ്റ് ആക്സിലറേഷൻ. ആക്സിലറേഷൻ ഏത്? a. ഏത്? g sin theta. അപ്പൊ കീഴെ വരുമ്പോൾ ഉള്ള വെലാസിറ്റി നമുക്ക് எப்படி എടുக்கலாம்? v is equal to root of 2as. v is equal to root of 2as. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணலாம்? a க்கு பதிலா എന്ത് போடணும்? g sin theta போடணும். s ന് பதிலா ഈ ഇൻക്ലൈൻഡ് പ്ലെയിനുടെ ലെങ്ത് പോടണം. s കൊടുക്കാമ ഇരുന്ന h by sin theta. what is that h? height of the inclined plane. പുരിയതാ സ്റ്റാർട്ടിംഗ് ഫ്രം റെസ്റ്റ്. ഇനി പാരുക അനദർ സിറ്റുവേഷൻ, മൂന്നാമത്തെ സിറ്റുവേഷൻ. അതും നോർമലി കേൾക്കുന്ന ഒരു ഏതാച്ചും ഒരു ഓബ്ജക്ട്. ഓക്കെ, ഏതാച്ചും ഒരു ഓബ്ജക്ട് ഒരു ഇനിഷ്യൽ വെലാസിറ്റിയിൽ പോയിട്ടിരിക്കും. ഓക്കെ, ஆனா ഈ സർഫസ് வந்து கொஞ்சம் ரஃப் ஆயிருக்கும். ஓகே, சர்ஃபஸ் வந்து கொஞ்சம் ரஃப் ஆகும்போது உங்களுக்கு தெரியும், ஆ பால் இப்படி ஸ்லைட் ஆகி போயிட்டு எப்படி கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் அப்படி போக மாட்டேன், அது கொஞ்ச நேரம் போய் அங்க ஸ்டாப் ஆகும். இப்போ ஃபைனலி இட் இஸ் கமிங் டு வாட்? ரெஸ்ட். அப்ப இது എന്ത് വരുது? സ്റ്റോപ്പിംഗ് தானே. റിട്ടാർഡിംഗിന്റെ എക്സാമ്പിൾ ആണ്. അപ്പൊ ഈ കേസിൽ எப்படி അതിന് റിട്ടാർഡേഷൻ വരുது? அந்த റിട്ടാർഡേഷൻ വരുന്നത് ഫ്രിക്ഷനാல தான் റിട്ടാർഡേഷൻ വരുது. റിമെമ്പർ
ஃப்ரிக்ஷனால ரிட்டார்டேஷன் வரும்போது ரிட்டார்டேஷன் ஃபார்முலா ரிமெம்பர் கேஸ்ல மறக்காதீங்க, இட் இஸ் ஈக்குவல் டு மியூ கே இன்டு ஜி. மறக்காதீங்க, the retardation equal to mu kg. அப்ப இதெல்லாம் ஏன் எப்படி வருது சார் அப்படி கேட்டா அது எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள ஒரு டைம் இல்லாததுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கேப்சூலா கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம ஆரம்பம் முதலே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. கொஸ்டின் பண்றதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஐடியா அண்ட் ஃபார்முலா நம்ம இந்த மாதிரி கேசஸ் மறக்காம படிச்சு வச்சா நமக்கு குயிக்கா, பிகாஸ் நம்மட 2020 ആണ്. ஓகே, நம்ம எல்லா போலும் 6 ஹிட் பண்ணதுக்காக தான் ட்ரை பண்ணுது. தட் இஸ் வை த நேம் ஆல்சோ NBL. ஓகே, நமக்கு 20 days and 20 lessons or 20 classes. 20 classes நம்ம எலாபரேட்டா தியரி ஓரியன்டா போக மாட்டேன். எசென்ஷியலி இந்த மினிமம் டைம்ல நமக்கு எதெல்லாம் ஃபார்முலா படிச்சு வச்சுட்டு எப்படி மார்க் எடுக்கலாம், குயிக்கா எப்படி எடுக்கலாம். ஓகே, அப்ப நீங்க சாயங்காலம் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுன டைம் தான் இது. அப்போ நீங்க ஒழுங்கா ரிலாக்ஸ்டா இந்த சேனல் யூடியூப் பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு கொஞ்சம் நம்ம ப்ரொடக்டிவா அந்த டைம் யூஸ் பண்ணலாம். அப்போ மேபி சம் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ப்ரிப்பேரிங் செல்ஃப் ஸ்டடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், வேற பயிற்சி மையங்களில் படிச்சுட்டு இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, உங்களோட ஒரு கொஞ்சம் டைம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. we can make wonders. ஓகே, அப்போ ஒன்று பாருங்க. ஒன்ஸ் அகைன் பாரு, இந்த போர்டு வந்து ரஃப் இன்க்ளைன்டு பிளைன், ரஃப் இன்க்ளைன் பிளைன் கிடையாது, ஹொரிசாண்டல் பிளைன், ரஃப் பிளைன்ல இப்படி போயிட்டு இருக்கு. அப்ப அதனால அது கொஞ்சம் நேரம் கழியும்போது ஸ்டாப் ஆகும். ஏன் ஸ்டாப் ஆகுது? பிகாஸ் ஆஃப் வாட்? ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனால உருவாகுന്ന ரிட்டார்டேஷன் எப்போதும் மியூ கேஜி. வாட் இஸ் தட் மியூ கே? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். வாட் இஸ் தட்? ஜி, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதெல்லாம் நமக்கு எப்படி வந்துச்சுன்னு அப்புறம் பார்க்கலாம். அது மட்டும். அப்ப ரிட்டார்டேஷன் தெரிஞ்சா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எத்தனை நேரம் கழியும் போது போர்டு ஸ்டாப் ஆகும்? u square by 2a. அதான் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா, u square by 2a. இப்படி a க்கு பதிலா எந்த போடணும்? மியூ கேஜி போடுங்க. அப்ப சிச்சுவேஷன் தகுதியாய மாதிரி நீங்க போட்டுட்டே இருங்க. ஆக்சிலேஷன் மட்டும் படிச்சு வைங்க. ஆக்சிலேஷன் ரிட்டார்டேஷன் அது மட்டும் படிங்க. எப்படின்னு வந்து யோசிச்சு பாரு. ரொம்ப ரொம்ப நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். வந்து பாருங்க, மெயின் ஆயிட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்முலா நம்ம படிச்சாச்சு, அது ஓகே. இது நம்ம ஸ்பெஷல் கேசஸ் சொல்லி வி ஸ்டடி ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட், அது u0 அண்ட் ஆக்சிலரேட்டிங் கெய்னிங் ஸ்பீட். ஓகே, அதே மாதிரி இனிஷியலி வெலாசிட்டியில போயிட்டு இருக்கு அண்ட் கமிங் டு ரெஸ்ட். ஓகே, ஃபைனல் வெலாசிட்டி இஸ் வாட்? 0. ஃபைனல் வெலாசிட்டி 0. அப்ப இந்த மாதிரி கேசஸ்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தாண்டும் போது ஃபைனல் ஸ்பீட் எவ்வளோ? v ரூட் ஆஃப் 2as. தூரம் தாண்டதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? ரூட் ஆஃப் 2s by a. ஓகே, கிளியர். இனி பாருங்க, கமிங் டு ரெஸ்ட், ஸ்டாப்பிங் கேஸ், ஃபைனல் வெலாசிட்டி வில் பி 0. அப்ப எத்தனை நேரம் கழியும் போது ஸ்டாப் ஆகும்? ஸ்டாப்பிங் டைம் u by a. வாட் இஸ் a? ரிட்டார்டேஷன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல எப்படி? ஆக்சிலரேஷன். இப்ப எப்படி? ரிட்டார்டேஷன். ஓகே, எத்தனை தூரம் தாண்டிட்டு ஸ்டாப் ஆகும்? தட் இஸ் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். தட் இஸ் u square by 2a. a is what? ரிட்டார்டேஷன். ஓகே, ஐடியா வச்சுட்டு நமக்கு எப்படி எல்லாம் லாஸ் ஆஃப் மோஷன்ல ஒர்க் எனர்ஜி பவர், அதே மாதிரி ரொட்டேஷனல் மோஷன், இந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் எப்படி நமக்கு கனெக்ட் பண்ணலாம் இந்த கொஸ்டின்ஸ். அப்போ நிறைய கேசஸ்ல ஆக்சிலரேஷனும் ரிட்டார்டேஷனும் மட்டும் தெரிஞ்சு வச்சா போதும். ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர் 1D மோஷன். அப்போ மோஷன் அண்டர் கிராவிட்டி, மேலேக்கு போகும்போது ரிட்டார்டேஷன், கீழேக்கு வரும்போது ஆக்சிலரேஷன், அது மட்டும் தெரிஞ்சா போதும். நீங்க வேற ஒன்னும் யோசிக்க வேண்டாம். ஓகேவா? அப்போ மேலேக்கு போகும்போது மேலே போய் ஸ்டாப் ஆகுது ஒரு நொடியில். டாப் மோஸ்ட் பாயிண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் வாட்? 0 ஆயிட்டு திரும்பி வருது. அப்போ மேலேக்கு போகும்போது ஒரு செக்ஷன், கீழேக்கு வருது ஒரு செக்ஷன். அப்படி படிச்சு வைக்கலாம். ரைட்? இனி பாருங்க, மேலேக்கு போகும்போது ரிட்டார்டிங், கீழேக்கு வரும்போது ஆக்சிலேட்டிங். அப்போது ரிட்டார்டிங் கேஸ் எப்படி ஃபார்முலா எடுக்கணும் தெரியும், ஆக்சிலேட்டிங் கேஸ் எப்படி ஃபார்முலா எடுக்கணும் தெரியும். அப்ப அதுல ஆக்சிலேஷன் வேல்யூ எது போட்டா போதும்? ஆக்சிலேஷனும் ரிட்டார்டேஷன் g போட்டா போதும். அப்ப மேலேக்கு போகும்போது ரிட்டார்டேஷன் எத்தனை நேரம் கழியும்போது ஸ்டாப் ஆகும்? எத்தனை நேரம் கழியும் போது மேல வரும்? ஸ்டாப்பிங் டைம் நம்ம படிச்சிருக்கே u by a. a க்கு பதிலா எந்த போடணும்? g போடணும், u by g. அதே மாதிரி ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் u square by 2a. u square by 2a. a க்கு பதிலா எந்த போடணும்? g போடணும், u square by 2g. அவ்வளவுதான். அப்ப ஹைட் ரீச்டு u square by 2g. வெரி சிம்பிள். இனி பாருங்க, மேலே இனி டிராப் பண்ணியாச்சு, ஒரு ஹைட் இருந்து டிராப் பண்ணியாச்சு. அப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அண்ட் கெய்னிங் ஸ்பீட், கீழே ஒன்று இடிக்கும் போது வெலாசிட்டி வரும். ஒரு பர்டிகுலர் தூரம் தாண்டுது. எவ்வளவு தூரம் தாண்டுதா? ஹைட் தான் தாண்டுது. கீழே வரும்போது வெலாசிட்டி ரூட் ஆஃப் 2as. s க்கு பதிலா எந்த போடணும்? h போடணும், ஹைட் போடணும். a க்கு பதிலா எந்த போடணும்? g போடணும். எத்தனை டைம் எடுக்கும் கீழே வருதுக்கு? ரூட் ஆஃப் 2s by a. root of starting from rest covering a particular distance, root of 2s by a. a க்கு பதிலா g போடுங்க, s க்கு பதிலா h போடுங்க. அதுதான் free fall. very simple. இனி அதே மாதிரி இனி क्वेश्चन கொஞ்சம் கூட நம்ம காம்ப்ளிகேட் ஆக்குது. மீன்ஸ் ஒரு இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ் இருக்கு, அதுல ஒரு பாடி வந்து ஸ்லைடா வருது. அப்போது நமக்கு தெரியும் கீழேக்கு வரும்போது கண்டிப்பா ஆக்சிலேஷன் அட் பாடி மேலே இருக்கும்போது ரெஸ்ட் தான் இருக்கு. நான் கை வச்சு இப்படி ஹோல்டு பண்ணி இருக்கு. கை எடுக்கும் போதுதான் அது எந்த வருது? கீழேக்கு ஸ்லைடா வருது. ஸ்லைடா வரும்போது அது ஆக்சிலேஷன் தான் நடக்குது.
அப்ப எத்தனை நேரம் கொண்டு கீழே வரும், கீழே வரும்போது வாட் இஸ் த வெலாசிட்டி, அதுதான். ஓகே, அப்ப பாருங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட், டைம் ஆஃப் டிராவல் ரூட் ஆஃப் 2s by a, ஏக்கு பதிலா இருந்து போடலாம். ஆக்சிலரேஷன், ஆக்சிலரேஷன் மட்டும் மெமரைஸ் பண்ணுங்க, எவ்வளோ g sin theta, ஆக்சிலரேஷன் மட்டும் மெமரைஸ் பண்ணும்போது எவ்வளோ g sin theta, அப்படி படிங்க. வாட் இஸ் theta, theta is what, angle of inclination. அப்ப क्वेश्चन உங்களுக்கு யோசிச்சு பாரு, ஆக்சிலரேஷன் தெரிஞ்சா சிம்பிள் தானே, ரூட் ஆஃப் 2s by a, s மீன்ஸ் அந்த போல் தாண்டுன தூரம், length of inclined plane. length of inclined plane கொடுக்காம இருந்தா என்ன பண்ணும், எஸ் தராம இருந்தா h ஹைட் ஆஃப் த பிளேன் எடுத்தா போதும் இல்ல, ஹைட் கொடுத்திருக்கு, ஹைட் வச்சுட்டு ஈஸி ஆயிட்டு உங்களுக்கு எந்த கிடைக்கும், எஸ் கிடைக்கும், h by sin theta, சிம்பிள் ஜியோமெட்ரி, ட்ரிகனோமெட்ரி. ஓகே, இனி பாருங்க அடுத்த டைப், எத்தனை நேரம் கொண்டு கீழே வரும், ரூட் ஆஃப் 2s by a, ஏக்கு பதிலா இருந்து போடுங்க g sin theta. வெரி சிம்பிள், क्वेश्चन பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா கால்குலேஷன் இஸ் சிம்பிள், 1D motion only. இனி அடுத்த क्वेश्चन, அடுத்தது லாஸ் ஆஃப் மோஷனை பேஸ் பண்ணி தான் क्वेश्चन வருது. மீன்ஸ் ஒரு பால் வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ்ல இப்படி ஸ்லைட் ஆகி போகுது, ரஃப் சர்ஃபேஸ்ல போகும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் அது ரொம்ப நேரம் போக முடியாது, கொஞ்ச நேரம் கழிஞ்சு அது ஸ்டாப் ஆகும், ரைட்? அப்ப எத்தனை நேரம் கழியும் போது ஸ்டாப் ஆகுது, ஓகேவா, ஆர் யூ ஃபாலோயிங்? எத்தனை நேரம் கழியும் போது ஸ்டாப் ஆகுது, ஸ்டாப்பிங் டைம். ஸ்டாப்பிங் டைம் எப்படி எடுக்கணும், u by a, u by a, initial speed is what, u, a is what, retardation. அப்ப இங்கேயும் ரிட்டார்டேஷன் பத்தி படிச்சா போதும். ரிட்டார்டேஷன் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கு, ரிட்டார்டேஷன் ஈக்குவல் டு வாட், mu k g, ரிட்டார்டேஷன் ஈக்குவல் டு வாட், mu k g, ரிட்டார்டேஷன் ஈக்குவல் டு வாட், mu k g. ஓகே, அப்ப mu k is what, coefficient of kinetic friction, coefficient of kinetic friction. ஓகேவா, அப்ப அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரிட்டார்டேஷன் கிடைக்கும். அப்ப எத்தனை நேரம் கொண்டு ஸ்டாப் ஆகும்னு கேட்டாலும் u by a எடுத்தா போதும், ஏக்கு பதிலாயிட்டு mu k g போட்டா போதும். எத்தனை தூரம் கழியும் போது ஸ்டாப் ஆகும்னு கேட்டா எப்படி எடுத்தா போதும், u square by 2a, ஏக்கு பதிலா எந்த போட்டா போதும், mu k g போட்டா போதும், ரைட்? இனி அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चन, அடுத்த மாடல் வந்து எப்படி வரும், அடுத்த மாடல் நமக்கு ரொட்டேஷன் ஆயிட்டு இந்த ஐடியா கனெக்ட் பண்ணலாம். ரொட்டேஷனல் மோஷன் நீங்க பாத்திருக்கீங்கல்ல, இதே இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ், இதே சேம் இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ், இதே இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ்ல பாடி வந்து ரோல் பண்ணி வருது. ரோல் பண்ணி மீன்ஸ் ஸ்லைட் ஆகி வருது கிடையாது, ரோல் பண்ணி வருது. ரோல் பண்ணி வரும்போது ஒரே ஒரு ஃபார்முலா நீங்க படிச்சுவீங்க, ரோல் பண்ணி வரும்போது ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு g sin theta டிவைடட் பை 1 plus k square by r square. ஓகே, 1 plus k square by r square. ஃபார்முலா படிச்சா போதும். இதே क्वेश्चन அப்ப பாருங்க, இன்க்ளைன்ட் பிளேன்ல ரெண்டு டைப் ஆக்சிலரேஷன். இன்க்ளைன்ட் பிளேன்ல ஈ பாடி வந்து ஸ்லைட் ஆகி வரும்போது ஆக்சிலரேஷன் இஸ் வாட், g sin theta. பாருங்க ரோல் பண்ணி வரும்போது g sin theta டிவைடட் பை 1 plus k square by r square, 1 plus k square by r square. அப்படி எடுத்தா நமக்கு ஈஸியா இருக்கலாம். அப்ப கேஸ்ல எல்லாமே ஆக்சிலரேஷன் கிடைக்குது. அப்ப வாட் இஸ் k square by r square உங்களுக்கு டவுட் வரும். k square by r square is nothing but radius of gyration. இப்போ அது ரொம்ப டீடைலா சொல்லதுக்குள்ள டைம் இல்ல, நமக்கு ரொட்டேஷன் நடத்தும் போது ஈஸியா சொல்லலாம். அப்ப k square by r square மெமரைஸ் பண்ணி வைக்குது. பாடியோட ஷேப்னை பொறுத்த வரைக்கும் k square by r square வேல்யூ மாறும். நீங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவேஷன் படிக்கும் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்பியர் படிக்குது, சென்ட்ரோய்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நீங்க படிக்குது, solid ஸ்பியர் 2/5 mr square. அப்ப அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா படிக்கும் போது, சென்ட்ரோய்டல் இனர்ஷியா படிக்கும் போது அது ஃப்ரண்ட்ல ஒரு நம்பர் வரும்ல, நம்பர் தான் 2/5. நம்பர் ஆയിരിக்கும் எப்போதும் k square by r square. ஆனா அது ஒரு சயின்டிபிக் மெத்தட் அல்ல, ஒரு சிம்பிள் அப்சர்வேஷன், ஒரு டிப் மட்டும்தான். உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணும்போது அப்படி படிச்சு வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிங் எவ்வளவு வருது, mr square. அப்ப mr square ஃப்ரண்ட்ல வருது நம்பர் எது, 1. அப்ப therefore k square by r square is what, 1. டிஸ்க் படிக்கும் போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா half mr square. mr square ஃப்ரண்ட்ல வருது நம்பர் எது, half. அப்ப k square by r square is what, 1/2. பாரு சிலிண்டர் எடுக்கும் போது சென்ட்ரோய்டல் இனர்ஷியா half mr square. அப்ப அந்த mr square ஃப்ரண்ட்ல வருது நம்பர் எது, 1/2. அப்ப k square by r square for cylinder is 1/2. ஹோலோ ஸ்பியர் எடுக்கும் போது 2/3 mr square, 2/3 mr square. அப்ப வந்து பாருங்க, அப்ப mr square ஃப்ரண்ட்ல வருது நம்பர் எது, 2/3. அப்ப பாருங்க we can say that for hollow sphere k square by r square is what, 2/3. அந்த மாதிரி ஒரு பாடியோட ஷேப்னை பொறுத்த வரைக்கும் k square by r square சேஞ்ச் ஆகும். அப்ப நான் சொல்லியது ஃப்ரீ ஃபால் ஆக்சிலரேஷன் ஆகும்போதும் ரிட்டார்டேஷன் ஆகும்போது என்ன தான் வருது, g தான் வருது. ஸ்லைடிங் ஆன் இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ் ஆக்சிலரேஷன் வேல்யூ எவ்வளவு வருது, g sin theta வருது. ரோலிங் ஆன் இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ் ஆகும்போது g sin theta டிவைட் பை 1 plus k square by r square வருது. k square by r square எப்படி எடுக்கணும் தாங்க சொல்லியது. லாஸ்ட் கேஸ் நான் சொல்லியது, ஒரு ரஃப் சர்ஃபேஸ்ல பாடி ஸ்லைட் ஆகி போயிட்டு இருக்கு, கடைசி அது வந்து ஸ்டாப் ஆகுது.
it experience retardation due to what? Friction. Friction offer பண்ணுന്ന retardation எப்படி எழுதாம்? UKG. அப்ப ഈ കേസസിൽ എല്ലാം retardation and acceleration കറക്റ്റാ മെമ്മറൈസ് பண்ணி വെച്ചാ നമുക്ക് സ്റ്റോപ്പിംഗ് ടൈമും സ്റ്റോപ്പിംഗ് ഡിസ്റ്റൻസും വെച്ചിട്ടും അതേമാതിരി ആക്സിലേഷൻ √2s/a വെച്ചിട്ടുള്ള ഫോർമുല വെച്ചിട്ട് √2ac ഫോർമുല വെച്ചിട്ട് ഈസി ആയിട്ട് we can solve that question. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருசா தோணும். ஆனா அது இந்த ഈ ஐடியாஸ் கரெக்டா நீங்க கோரிலேட் பண்ணி யோசிக்கீங்க, அப்ப ஈஸியா அந்த क्वेश्चंस எல்லாம் பண்ணலாம். ஓகேவா? But now we will see some questions. നമ്മളിപ്പോ ഇനി ഒരു ലാസ്റ്റ് ഹാഫ് ആൻ അവർ നമ്മൾ ഇതുവരേക്കും നടത്തിയ തിയറിയുടെ റിലേറ്റ് பண்ணிட்டு क्वेश्चंस தான் பண்ணுது. ஓகேவா? இனி பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க. உங்க நோட் புக்ல இந்த क्वेश्चंस நோட் பண்ணிட்டு நான் பண்ணுங்க பார்த்துட்டு அது ஃபாலோ பண்ணுங்க. அப்ப you will get the practice. ஓகே, அப்ப நம்ம நடத்திய தியரிஸ் பாருங்க. கைனமேட்டிக் வேரியபிள்ஸ், their relations, motion in 1D motion only we study. What is retardation, what is acceleration, what is the purpose of tangential acceleration, what is the purpose of normal acceleration, uniformly accelerated motion, graphed analysis, and some special cases related to uniformly accelerated motion. இது வந்து ரொம்ப elaborative கிடையாது. Essential points we are playing 2020. Okay, but then hurry up. Every question you have to hit it, and everything should be it should cross the boundary, it should be a 6. Okay va? அப்ப therefore எல்லாமே 6 தான் வரணும். கரெக்டா ஆன்சர் நீங்களும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கங்க, நானும் சால்வ் பண்றேன். அப்ப அது நம்ம ஆன்சர் கடைசி we will cross check. Okay, இங்க பாருங்க, a man goes 10 meter towards north, then 20 meter towards east, then what is the displacement? Okay, இப்ப பாருங்க, இந்த மாதிரி क्वेश्चंस வரும்போது டைரக்ஷன் பேஸ்டு क्वेश्चंस, இந்த மாதிரி டைரக்ஷன் பேஸ்டு क्वेश्चन பண்ணும்போது நமக்கு ஒரு ஈஸியான மெத்தட், நமக்கு காமன் டெய்லி லைஃப்ல வருന്ന டைரக்ஷன்ஸ் நமக்கு தெரியும்ல, ஈஸ்ட், அதே மாதிரி வெஸ்ட், நார்த் அண்ட் சவுத். ஓகே, இந்த மாதிரி ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்டுக்காக நீங்க டைரக்ஷன்ஸ் அசைன் பண்ணணும். ஈஸ்ட் நமக்கு எக்ஸ் டைரக்ஷன், எக்ஸ் ஆக்ஸ் ஐ கேப்னு போடுங்க. இது வந்து மைனஸ் ஐ கேப், இது வந்து ஜே கேப், இது வந்து மைனஸ் ஜே கேப். ஓகே, இந்த மாதிரி போடுங்க. அந்த இனி பாரு, நமக்கு டெய்லி லைஃப்ல ரெண்டு டைரக்ஷன் கூட வரும், ஒன்னு அப்பும் ஒன்னு டவுனும், மேலேக்கும் ஒன்னு கீழேக்கும். அப்பு வரும்போது எப்போதும் பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ் கே கேப் வந்து கொடுங்க, டவுன் வரும்போது எப்போதும் எந்த கொடுங்க, மைனஸ் கே கேப் வந்து கொடுங்க. அப்ப ഈ ഒരു கன்வென்ஷன் ഞാൻ இந்த மாதிரி டைரக்ஷன் பேஸ்டு क्वेश्चंसக்காக சொல்லி தருது. அப்படி பண்ணி நம்ம கொஞ்சம் ஈஸியா டயகிராம் ஒன்னு வரைக்காம ஈஸியா பண்ணலாம். இனி பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஆல்ட டிஸ்பிளேஸ்மென்ட் ஐ கேன் சே தட் S1 10 meter towards north. அப்ப 10 meter north direction தானே, north ஆகும்போது எப்படி எழுதலாம், அந்த ஆல்ட டிஸ்பிளேஸ்மென்ட் j cap ன்னு எழுதலாம். ஓகே, செகண்ட் அந்த ஆல்ட டிஸ்பிளேஸ்மென்ட் S2 that is 20 meter towards east ன்னு எழுதலாம். ஓகே, 20 east எப்படி எழுதலாம், i cap ன்னு எழுதலாம். ரைட், அப்போ யூனிட் வெக்டറിന്റെ பர்பஸ் என்னது, to indicate certain direction. அப்போ நார்த்தில் വരുന്ന எல்லாமே நம்ம j cap വെച്ച് എഴുതും, സൗത്തിൽ വരുന്ന எல்லாமே மைனஸ் j വെച്ച് എഴുതും. அதே மாதிரி ஈஸ்ட் டைரக்ஷன் വരുന്ന എല്ലാ ഡിസ്പ്ലേസ്മെന്റും everything we will represent what i cap அந்த மாதிரி. ஓகே, அப்ப இந்த ஆளுக்கு ரெண்டு டிஸ்பிளேஸ்மென்ட் வந்திருக்கு, ஒன்னு 10j and 20i. அப்ப அந்த ஆளுടെ டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு ஆയിരിക്കും, that is S1 plus S2. அப்ப வெக்டர் அடிஷன் நமக்கு ஈஸியா தெரியும். அப்ப you are getting what 20i cap plus 10j. அப்ப அந்த ஆளுടെ டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் I will get what 20i plus 10j cap എന്ന് വരും. அப்ப ഇനി பாரு, அது வெக்டர் ஃபார்முலா. அப்ப இந்த மேக்னிட்யூட் எடுத்தா போதும், மேக்னிட்யூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் is what root of 20 square plus 10 square. 20 square will be what 400, 10 square is what 100. Therefore we are getting what root of 500. root of 500 எடுக்கும்போது 5 into 100 எடுക്കാം. 100 root எவ்வளவு வரும், 10 வரும். 10 into root 5. இப்போ root 5 எல்லாம் பண்ணும்போது ரொம்ப அப்ராக்சிமேட்டா ஒன்றும் பண்ண தேவையில்லை. root 5. ஓகே, 5 எப்படி எடுക്കാം, we know that 2.22 22 ஸ்கொயர் தெரியும், 23 approximately 22.5 something தான் வரும். ஓகே, 2.2 because 22 square 484 வரும். 22 square எவ்வளோ, we know that square of 22 484, right? இப்போ 48, அப்போ 2.2 square எவ்வளோ வரும், 4.84. அப்போ 4.84 is nearly what 5. அப்போ அதனால இது nearly 10 into 2.2 ன்னு எடுക്കാം. therefore nearly 22 something தான் வரும். அப்போ ஆப்ஷன்ஸ் செக் பண்ணும்போது இதுதான் வருது. ஆப்ஷன்ஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வருது, 22.5, ரைட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வருது, ரைட்? அப்ப ஆன்சர் எல்லாருக்கும் வருதா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வருது, 22.5. ஓகே, இப்போ now we will move to the next question. அப்ப பாருங்க, next question பாரு, a body moves over 1/4 of a circular arc in a circle of radius r. The magnitude of distance traveled and displacement will be.
இப்போ சர்க்குலர் ஆர்க்கில் போகும்போது நான் ஒரு ஃபார்முலா சொல்லியாச்சு. டிஸ்டன்ஸ் எடுத்தா எப்போது எப்படி எடுத்தா போதும், டிஸ்டன்ஸ் you have to always consider distance equal to எப்படி எடுക്കാം, distance equal to d is equal to r theta ன்னு எடுക്കാം, theta in radian. and displacement எடுக்கும்போது I have given 2r sin theta by 2. இது மறக்காதீங்க சர்க்குலர் ஆர்க்கில் எப்ப போகும்போது. ஓகே, இப்போ பாருங்க ரேடியஸ் கொடுத்திருக்க r and distance calculate பண்ணும்போது d is equal to r theta. theta பாருங்க over 1/4 தான் சொல்லிருக்கு. 1/4 means what, quarter circle. okay, quarter circle ஆகும்போது theta எவ்வளவு வரும், quarter circle ஆகும்போது theta will be what, 90 degree. 90 degree in radian ஆகும்போது you know that pi by 2. so therefore r into pi by 2 தான் வரும். that is the distance. distance equal to what, pi r by 2 தான் வரும் distance. இனி displacement எடுக்கும்போது நமக்கு இங்க formula direct substitute பண்ணலாம். 2 into r into sin of theta by 2. sin of theta எவ்வளவு வருது, 90 degree வருது. theta by 2 எவ்வளவு வருது, 45 வருது. இப்ப sin 45 degree தான் வருது. okay, sin 45. இப்ப sin 45 ட வேல்யூ எவ்வளவு, sin 45 ட வேல்யூ வந்து 1/2 வரும். 1/√2 sorry 1/√2. அப்ப 2 into r into 1/√2 வருது. அப்ப இந்த √2 கட் பண்ணும்போது you are getting what, √2 r ன்னு வருது. okay, √2 r. but therefore you can say that displacement is r √2 and distance is pi r by 2. அது என்னதான் வரும், it is answer is option 1 தான் வரும், option A. are you following that? therefore சர்க்குலர் ஆர்க்கு காமன் ஆயிட்டு கேட்கும் ஒரு क्वेश्चन. அப்ப உங்களுக்கு அது ஃபார்முலா படிச்சு வச்சா ஈஸியா டைரக்டா பண்ணலாம். இதுல இப்ப டைரக்ஷன் பேஸ்டு क्वेश्चन வரும்போது ஐஜேகே அஸ்யூம் பண்ணி பண்ணுங்க. இந்த மாதிரி வரும்போது ஆர்க் இந்த क्वेश्चन. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், the displacement of the wheel initially in contact with the ground when the wheel rolls forward half revolution will be dash. அப்ப ஆக்சுவலி நம்ம கையில ഒരു വീൽ ഇരിക്കും. ഓക്കെ, ആ വീല് ഇനിഷ്യലി பாருங்க நம்ம ஒரு வீல் இங்க வரைச்சிருக்கு. பாருங்க இனிஷியலி ஒரு பாயிண்ட் இருக்கு, ஆ பாயிண்ட் இங்க தான் இருக்கு. അതിന് പാரு ഈ വീല് റോളിംഗ് പണ്ടത്. ഓക്കെ, ഇങ്ങ കെയർഫുൾ ആയിരിക്കണം. റോളിംഗ് പണ്ടത്, റോളിംഗ് പണ്ടുമ്പോൾ എന്ത് വരും, വീല് നമ്മൾ ഏതാച്ചും ഒരു വീൽ എടുത്തിട്ട് അതിലൊരു പോയിന്റ് പോട്ടാ അത് സൈമൾട്ടേനിയസ് സർക്കുലർ മോഷൻ വരും. അത് അതേ സെയിം ടൈമിൽ അത് എന്ത് വരും, ഫോർവേഡ് டிராவல் கூட பண்ணும். ஓகே, அப்ப அதுதான் ரோலிங். அப்ப அது இதே ஒரே இடத்துல சுத்திட்டு இருந்தா அது சர்க்குலர் மோஷன், ரெவல்யூஷன் தான் சொல்லும், ரொட்டேஷன் தான் நமக்கு சொல்ல முடியும். ஆனா அது ரொட்டேஷனும் பண்ணும், சைமல்டேனியஸ்லி இட் வில் வாட் மூவ் ஃபார்வர்ட். இப்ப பாருங்க ரொட்டேஷன் பண்ணுனதுனாலே ஹாஃப் ரொட்டேஷன் பண்ணுன்னு சொல்லிருக்கு. ஹாஃப் ரொட்டேஷன் பண்ணுனதுனாலே ரொட்டேஷன் பண்ணுனதுனால ഈ പാർട്ടിക്കിളിന്റെ മൂവ്മെന്റ് എപ്പിടിதான் പോകും, ரொட்டேஷன் பண்ணுனதுனால ഇത് ഹാഫ് ആഫ്റ്റർ ഹാഫ് റെവല്യൂഷൻ ഇങ്ങ தான் വരും, ഈ പോയിന്റ് മേലേക്ക് தான் വരണം. ആന ഇതേ ടൈമിൽ ഈ ബോളിന് എന്ത് വരും, ഈ സോറി இந்த ഡിസ്കിന് ഒരു ഫോർവേഡ് മൂവ്മെന്റ് കൂടെ വരും. അത് എങ്ക വരും, therefore ഇങ്ങ தான் വരും. ഓക്കെ, because ഒരു കംപ്ലീറ്റ് റെവല്യൂഷൻ பண்ணும்போது ഇറ്റ് വിൽ കവർ 2πr ഡിസ്റ്റൻസ്. അപ്പൊ ഹാഫ് റെവല്യൂഷൻ കവർ பண்ணும்போது ഈ ദൂരം എவ்வளவுதான் വരും, πr ഡിസ്റ്റൻസ് தான் വരും. எப்படி இது புரியுதா, നമ്മളിപ്പോ ബസ്സിന്റെ കാറുടെ ടയർ റൊട്ടേഷൻ മോഷനും பண்ணுது, ലീനിയർ മോഷനും നടക്കുന്നത്. അതിന്റെ കമ്പൈൻഡ് മോഷൻ ഈസ് കോൾഡ് വാട്ട്, റോളിംഗ് മോഷൻ. അപ്പൊ அந்த ടയർ ഒരു വാട്ടി കംപ്ലീറ്റ് ചുറ്റുമ്പോൾ ആ ടയർ வந்து എவ்வளவு ദൂരം ഫ്രണ്ടിൽ പോകും, ഇറ്റ് വിൽ കവർ 2πr ഡിസ്റ്റൻസ്. ഇറ്റ് വിൽ അഡ്വാൻസ് 2πr ഡിസ്റ്റൻസ് ഫോർവേഡ്. ഇറ്റ് വിൽ അഡ്വാൻസ് 2πr ഡിസ്റ്റൻസ് ഫോർവേഡ്. ஓகே, அதே சேம் டைமுக்குள்ள இதுல ஓரோ பாயிண்டும் சர்க்குலேஷனும் பண்ணிட்டு இருக்கு. இங்க சொல்லியிருக்கிறது ஹாஃப் ரெவல்யூஷன் தான் சொல்லியிருக்கு. இப்போ ஹாஃப் ரெவல்யூஷன்ல அது எவ்வளவு தூரம் ஃப்ரண்டிലേക്ക് പോകും, எவ்வளவு தூரம் ஃப்ரண்டிലേക്ക് പോകും, அது πr ദൂരം தான் ஃப்ரண்டிലേക്ക് പോകും. it will travel πr distance. ஆனா due to its circular motion ഈ പോയിന്റ് എங்க വരും, ഡയമട്രിക്കലി ഓപ്പോസിറ്റ് தான் വരും. it will diametrically opposite இங்க தானே வரும். due to circular motion அது வந்து diametrically opposite ஆகும். half revolution ஒருவேளை full revolution சொல்லியிருந்தா எப்படி தான் வரும், full revolution சொல்லியாല് ആ പോയിന്റ് അതേ இடத்துல தான் വരും. half revolution ആയതിനാൽ എന്ത് വരുது, diametrically opposite வருது. அப்ப finally starting timeல particle இங்க தான் நிக்குது, ആ പോയിന്റ് இங்க தான் நிக்குது, கடைசி எங்க தான் நிக்குது, இங்க தான் நிக்குது. அப்ப அதுல displacement பாருங்க initial to final அப்படி தானே நம்ம படிச்சிருக்கு. this is what initial point and this is what final point. ஓகேவா, அப்ப அதுல டிஸ்பிளேஸ்மென்ட் எடுக்கும்போது பாருங்க ഈ ദൂരം ഏത് വരും, ഡയമീറ്റർ. this is what 2r and this is what πr. அப்ப displacement is what s. அப்ப look at this triangle. ഈ triangle பாருங்க ഈ പോയിന്റ് p, ഈ പോയിന്റ് ഇങ്ങ വந்தாச்சு. this is what initial point, this is what final point. this distance is what πr and this is what 2r. அப்ப total displacement ഏത് വരും, by Pythagoras theorem எப்படி எழுதலாம்,
base square pi r whole square plus 2r whole square தான் வரும். Therefore square root of pi square r square plus 4r square. R square common ആയിട്ട് എടുത്ത് നമുക്ക് റൂട്ടിന് വെളിയെ എഴുതാം. റൂട്ടിന് വെളിയെ വരുമ്പോൾ r into root of pi square plus 4 தான் வரும். இப்போ displacement of the particle is what? R into root of pi square plus 4. அப்போ இங்க பாருங்க, நம்ம டிஸ்பிளேஸ்மெண்டோட எந்த கொஸ்டின் வந்தாலும் ஆ பார்ட்டிகிள்ல இனிஷியலி எங்க இருக்குது, ஆ பாயிண்ட் ஃபைனலி கடைசி எங்க நிக்குது, அதுதான் நம்ம பார்க்கணும். இங்க பாருங்க, இது ஒரு கொஸ்டின் ரோலிங்ல ரிலேட் பண்ணி தான் வந்திருக்கு. ரோலிங் ஆகும்போது சைமல்டேனியஸ் ரொட்டேஷனும் சைமல்டேனியஸ் டிரான்ஸ்லேஷனும் நடக்குது. அதனால டியூ டு தட் சர்க்குலேஷன் ഹാഫ് സർക്കുലേഷൻ പണിയിരിക്കും. അതിനാല ഈ പാർട്ടിക്കിൾ ഡയമെട്രിക്കലി ഓപ്പോസിറ്റ് നേരെ മേലെ വെർട്ടിക്കലി മേലെ പോകും. ഇനി പാരുங்க, ഡ്യൂ ടു ദ ട്രാൻസ്ലേഷൻ അത് വന്ന് ഫ്രണ്ടിലേക്ക് പോകും. ഒരു ഫുൾ റെവല്യൂഷൻ എടുക്കുമ്പോൾ 2πr ദൂരം പെരിമീറ്റർ தான் கவர் ஆகும். ஹாஃப் ரெவல்யூஷன் எடுக்கிறதுனால தான் πr கவர் ஆகுது. இப்போ நம்ம ஆன்சர் எது வரும்? வாட் இஸ் வில் பி அவர் ஆன்சர்? உங்களுக்கு அந்த ஆன்சர் வருதா? our second option is our answer. Okay, second option is our answer. Option B தான் வரும். r into root of pi square plus 4 தான் வரும். Okay, so now let us go to the next question. Okay, question என்ன சொல்லிருக்கு? If a car covers 2/5 of the total distance with the speed v1 and 3/5 of the distance with v2, what is the average speed? அப்போ அது நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு ரிலேட்டட் கொஸ்டின் தானே. அப்போ நமக்கு அதுக்காக ஃபார்முலா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கு. இப்போ நீங்க கேஸா படிச்சுவீங்க, ஷார்ட் டைம்ல படிக்கிறதுக்கு அதுதான் பெட்டர். இப்போ பாருங்க, நமக்கு ஆக்சுவலி டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸ் 2/5 ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ் 2/5d that is covering with a speed v1, remaining 3/5d is covering with a distance speed v2. ஓகேவா? இப்போ பாருங்க, ஆவரேஜ் ஸ்பீடு இந்த மாதிரி கேசஸ்ல நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். வாட் இஸ் த ஃபார்முலா? ഈ ഫസ്റ്റ് പാർട്ടിയുടെ ഡിസ്റ്റൻസ് d1, സെക്കൻഡ് പാർട്ടിയുടെ ഡിസ്റ്റൻസ് d2, அந்த d1 d2 റേഷ്യോ தான் நம்ம எடுக்கணும். d1 d2 റേഷ്യോ I am calling what? m:n. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் எது வருது? 2/5d is to 3/5d. அப்ப இந்த மாதிரி ஒரு ரேஷியோ வரும்போது காமன் டேர்ம்ஸ், இந்த 5 இந்த d காமன் டேர்ம்ஸ் கட் பண்ணலாம். கடைசி எது வரும்? 2 is to 3 தான் வருது. 2:3, that is the ratio. அப்ப அந்த m:n you are getting what? 2:3. அப்ப m வந்து 2 and n வந்து 3. அப்ப இந்த மாதிரி கேஸ்ல ஆவரேஜ் ஸ்பீடு நம்மட ஃபார்முலா எப்படி? what is the average speed? average speed or average velocity. ഇവിടെ average speedum average velocity equal தான். a equal because particle travels in a straight line without reversing its direction. Okay, அப்ப average speed equal to எப்படி எழுதாம்? நம்மட ஃபார்முலா m plus n into v1 v2 divided by m into v2 plus n into v1. ஓகேவா? அப்ப இங்க m எவ்வளோ? m is what? 2, n is what? 3. அப்ப m 2 plus 3 is வரும் 5 into v1 v2 divided by இது வரும் first ratio into second speed. first ratio எது வரும்? 2 into v2 plus 3 into v1. 2 into v2 plus 3 into v1. இப்போ நம்ம ஆப்ஷன் ஆயிட்டு செக் பண்ணுங்க பாரு. 3v1 plus 2v2 and 5v1 v2. ஆப்ஷன் 4 தான் நமக்கு மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஆப்ஷன் 4 தான் மேட்ச் ஆகுது. ஓகே, ஆப்ஷன் 4 தான் மேட்ச் ஆகுது. ஓகே, 5v1 v2 divided by 3v1 plus 2v2. ஆப்ஷன் 4 எல்லாருக்கும் கிடைச்சதா? ஆப்ஷன் 4. அது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி ரிலேட்டட் क्वेश्चन. ஓகேவா? ஆவரேஜ் வெலாசிட்டி ரிலேட்டட் क्वेश्चन. Now we will move to the next one. The relation 3t equal to root 3x plus 6 describe the displacement of a particle in one direction where x in meters and t in second. Then the displacement when the velocity is 0. இப்போ velocity 0 ஆகும்போது பார்ட்டிகிளோட டிஸ்பிளேஸ்மென்ட் தான் கேட்டிருக்கு. ஓகே, இப்போ ஸ்டார்டிங் டைம் அட் டைம் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ரிலேஷன் கொடுத்திருக்கு, நமக்கு ஆல்ரெடி தெரியும். வெலாசிட்டியோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கு. வாட் இஸ் த வெலாசிட்டி ரிலேஷன்? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு what is velocity? velocity is equal to what? dx by dt, that is velocity relation. அப்ப இங்க பாரு, x னு நம்ம செப்பரேட் பண்ணும்போது root 3x root 3x equal to 3t minus 6 ன்னு எழுதாம், ரைட்? அப்ப therefore
രണ്ട് സൈഡ് നമ്മൾ ഡെറിവേറ്റീവ് എടുക്കുമ്പോൾ വാട്ട് യു വിൽ ഗെറ്റ്, രണ്ട് സൈഡ് നമ്മൾ ഡെറിവേറ്റീവ് എടുക്കുമ്പോൾ ஆக்சுவலி கொஸ்டின்ல வந்து ரூட் ஆஃப் 3x എന്നാണ്. ஓகே, இந்த கொஸ்டின்ல வந்து ரூட் ஆஃப் 3x, அந்த ரூட் வந்து கொஞ்சம் தெளிவா பிரிண்ட் ஆகலை. ஓகே, அதனால தான் இட் இஸ் ரூட் ஆஃப் 3x தான் வருது. நெக்ஸ்ட் அதில் ஆக்சுவலி டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின்ல பிரிண்டிங்ல கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்கு. ரிமெம்பர் இட் இஸ் given 3t equal to root of 3x plus 6 அப்படிதான் கொடுத்திருக்கு. ஓகே, நீங்க கொஸ்டின்ல அதன் மேல ரூட் பிரிண்ட் ஆகல, ரூட் ஆஃப் 3x plus 6 அப்படிதான் வருது. அதனால ஃபர்ஸ்ட் நமக்கு ரூட் ரிமூவ் பண்ணதுக்காக ஸ்கொயர் பண்ணலாம். அப்ப 9t square equal to what 3x plus 6 தான் வரும். 9t square equal to what 3x plus 6. Now you will get 3x equal to 9t square minus 6 and x equal to what 3 வச்சு டிவைட் பண்ணும்போது 3t square minus 2 வரும். Therefore this is the exact relation for position. இந்த மாதிரி வேரியபிள் மாற்றி கொடுக்கும்போது பொசிஷன் டைம் ரிலேஷன் தான் எடுக்கணும். Now you differentiate the function dx by dt எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், velocity கிடைக்கும். velocity கிடைக்கும்போது 3t square, இப்போ 3t square ஏதாகும் 6t ஆகும். டெரிவேட்டிவ் எடுக்கும்போது -0 வரும். But therefore velocity at any time you are getting what 6t. But therefore they are asking velocity, what is the displacement when velocity is 0. அப்ப when velocity equal to 0 ஆகும்போது 6t equal to 0 ஆகணும். Therefore I can say that t equal to 0. அப்ப time equal to 0 ல தான் particle velocity will be what 0. அந்த டைம்ல displacement எவ்வளவு தான் question. ஓகே, அப்ப அந்த டைம்ல displacement எடுக்கும்போது டைம்னு 0 போடும்போது எப்படி தான் வரும். அப்ப நம்மளோட ஃபங்க்ஷன் பாரு 3t equal to root of 3x plus 6 தான் வரும். and x equal to what 3t square minus 2 தான் வரும். therefore time 0 போடும்போது x equal to you are getting what -2. அப்ப initially position of the particle is what -2. actually ഇതിനകത്ത് ഓപ്ഷൻസ് മാച്ച് ആകാമ ഇരിക്കുന്നതിന്റെ റീസൺ നമ്മ ക്വസ്റ്റ്യൻ வந்து printing root of 3x plus 6 എന്താ എടുത്തിരിക്കുക. அதனால தான் അവിടെ கொஞ்சம் ரூட் கிளியர் அல்ல, அதனால தான் அப்படி எடுத்திருக்கு. அப்படி எடுத்தால் எந்த வர x equal to -2. அப்ப x equal to -2 means what particle வந்து x equal to -2 னு சொல்லுன பொசிஷன், அதாவது origin இருந்து பேக்கிലേക്ക് from the origin it is towards left side by 2 meter. ஓகே, அப்ப அது ஆக்சுவலி பிரிண்டிங்ல ப்ராப்ளம் தான். root of 3x plus 6 போட்டாதான் நமக்கு x equal to -2 வரும். ஓகே, அதனால தான் அந்த ஆப்ஷன்ஸ் மேட்ச் ஆகாம இருக்குது. ஓகேவா, next question பாருங்க. the displacement of a particle moving in a straight line is given by s equal to 2t square plus 2t plus 4 where s in meters and t in second. what is the acceleration of the particle. அப்ப இங்கேயும் பாரு நமக்கு basic kinematic equations தான் வருது. displacement கொடுத்திருக்கு, right? s equal to what 2t square plus 2t plus 4. therefore we have to find what acceleration. அப்ப first we can find what velocity equal to what ds by dt தான் வரும். velocity equal to what ds by dt. அப்ப டைம் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும் 4t plus 2 தான் வருது. that is what velocity. once again velocity differentiate பண்ணும்போது dv by dt that is equal to what 4. therefore acceleration of the particle is a constant acceleration that is equal to 4. option b தான் வரும். okay, what is our answer? option b. okay, option b தான் ஆன்சர். சிம்பிள் क्वेश्चन. அப்ப பாருங்க அது கால்குலஸ் பேஸ்டு क्वेश्चन தான் வந்திருக்கு. ஓகே, அது வெரி சிம்பிள் டைரக்ட். ஓகே, next question பாருங்க. the position of a particle varies with the time as x equal to at square minus bt cube. the acceleration of the particle will be 0 at a time equal to dash. எந்த டைம்ல பார்ட்டிகிளோட ஆக்சிலரேஷன் வந்து 0 ஆகும். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொசிஷன் ரிலேஷன் தான் கொடுத்திருக்கு. அப்ப we have to obtain acceleration relation. அப்ப here x equal to what at square minus bt cube தான் வருது. x equal to at square minus bt cube. but therefore നമ്മൾ velocity கண்டுபிடிக்கும்போது dx by dt எடுங்க. dx by dt எடுக்கும்போது எப்படி வரும் 2at minus 3b t square தான் வருது. now they are asking about acceleration எடுக்கும்போது எப்படி தான் வருது acceleration equal to what dv by dt தான் acceleration. therefore you are getting what 2a minus 6bt தான் வரும் டெரிவேட்டிவ். therefore acceleration when acceleration equal to 0 அப்படிதான் நம்மட क्वेश्चन when acceleration equal to 0. therefore we can write 2a minus 6bt equal to what 0.
2a minus 6bt 0 ஆகும்போது t equal to what? 6b 2a divided by 6b ன்னு எழுதாம். Therefore you are getting a by 3b, that will be the acceleration, a by 3b. Therefore option 3 தான் வரும், option 3. ஓகேவா? option 3 தான் வரும், that is acceleration. okay. ஆக்சிலேஷன்ல எந்த டைம்ல தான் இந்த ஆக்சிலேஷன் 0 ஆகும், அதுதான் क्वेश्चनல கேட்டிருக்கு. ஓகே, இப்ப பாருங்க இதெல்லாம் பேசிக் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வச்சிட்டுள்ள क्वेश्चन. அப்ப क्वेश्चन ஆர்டர் பாருங்க, டிஸ்பிளேஸ்மென்ட், டிஸ்டன்ஸ் क्वेश्चंस, ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஸ்பீட் क्वेश्चंस, அதுக்கு அப்புறம் டைரக்ஷன் பேஸ்ட் क्वेश्चंस எல்லாம் அதிலே வரும். அதுக்கு அப்புறம் தான் இந்த வருது பேசிக் இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் வச்சு வருது क्वेश्चंस, கால்குலஸ் பேஸ்ட் क्वेश्चंस. ஓகே, next one பாருங்க, the particle is moving eastwards with a velocity 5 meter per second. In 10 second velocity changes from 5 meter northwards. The average acceleration of the particle. Average quantity, instantaneous quantity, what is the difference? Starting le nama solliyachi endha chapter ayalum average and instantaneous. Average kekkumbodhu eppodum total by total adha nammada mind il varanam. Instantaneous kekkumbodhu derivative da மைண்ட்ல வரணும். ஓகே, டிஃபரன்சியேஷன் தான் மைண்ட்ல வரணும். அப்ப பாருங்க ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் தான் கேட்டிருக்கு, ஆவரேஜ் ஆக்சிலரேஷன். ஓகே, பாருங்க ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம், தட் இஸ் த ஆவரேஜ் ஆக்சிலரேஷன். ஆனா இங்க நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கவனிக்கணும், ரெண்டு வெலாசிட்டி தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுது. வெலாசிட்டி இஸ் எ டேஷ் குவாண்டிட்டி, வெலாசிட்டி இஸ் எ வெக்டர் குவாண்டிட்டி. வெக்டர் குவாண்டிட்டி சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது எப்போதும் vector and the rules follow பண்ணனும். ஓகே, I hope you remember the vector subtraction rules. இங்க பாருங்க, initially particle எங்க போயிட்டு இருக்கு, eastward தான் போயிட்டு இருக்கு, ரைட்? அப்ப east, இதுதான் west, இதுதான் இது north, இதுதான் south, இப்படி தானே நம்ம கன்வென்ஷன். இப்ப பாரு initial velocity டைரக்ஷன் வரைக்கும்போது initial velocity eastwards. okay, eastwards with what is the velocity? 5 meter per second is 5 meter per second, and then it changes to northwards. ஃபைனல் வெலாசிட்டி எப்படி போகுது, நார்த்லேக்கு தான் போகுது. ஓகே, ஃபைனல் வெலாசிட்டி பாரு, அப்ப நார்த் இப்படி அப்படிதான் வரைக்குது, அப்ப நார்த்லேக்கும் 5 மீட்டர் per second. அப்ப பாரு இந்த வெக்டர், இந்த ரெண்டு வெக்டர்ஸ் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் vf minus vi, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் vf ஸ்கொயர் பிளஸ் vi ஸ்கொயர் தான் வருது, பிகாஸ் இட் இஸ் ஆன் 90 டிகிரி. 90 டிகிரில வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு யூ ஆர் கெட்டிங் root 2 into 5 தான் வரும், root 2 5. அப்ப change in velocity equal to what? root 2 5. அப்ப root 2 5 இங்க substitute பண்ணும்போது average acceleration equal to root 2 into 5 divided by time taken. எவ்வளவு டைம் இல்லானு? in 10 second, in 10 second. அப்ப therefore you are getting root 2 by 2, therefore you are getting 1 by root 2. அப்படிதான் வருது, 1 by root 2. அப்ப now obviously அதுல what direction அங்கதான் நம்ம கவனிக்கணும். அப்ப therefore நம்மட ஆன்சர் வந்து கிடைச்சது 1 by root 2. இனி பாருங்க, வெக்டர் சப்ட்ராக்ஷன் ரூல்ஸ் எப்படி, இதுதான் ஏது ஃபைனல், இதுதான் ஏது இனிஷியல். இப்ப ரெண்டு வெக்டர்ஸ் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது எப்படிதான் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும், நெகட்டிவ் வெக்டரோட அடிஷன் தான் நம்ம பண்ணணும். அப்ப வெக்டர் a மைனஸ் வெக்டர் b மீன்ஸ் வாட், அடிஷன் ஆஃப் நெகட்டிவ் வெக்டர் ஆஃப் b தான். ஓகே, அப்ப இங்க பாருங்க ஃபைனல் வெக்டர் vf இப்படிதான் இருக்கு, இனிஷியல் வெலாசிட்டி வெக்டர் vi இப்படிதான் இருக்கு, ரைட்? அப்ப இனி vf மைனஸ் vi தான் பண்ணுது. அப்ப vi கூட நம்மள நெகட்டிவ் வெக்டர் ஆஃப் vf இதான மைனஸ் vf ஆட் பண்ணும். அப்ப ஆக்சுவலி சப்ட்ராக்ஷன் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் நெகட்டிவ் வெக்டர். வாட் இஸ் நெகட்டிவ் வெக்டர்? யூ ஜஸ்ட் ரிவர்சிங் த டைரக்ஷன். நம்ம ஸ்டார்டிங்லயே சொல்லியது, பிளஸும் மைனஸும் பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். தே ஆர் சிம்பிளி இண்டிகேட்டிங் டைரக்ஷன். ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் நம்ம பிளஸ்ஸா அசியூம் பண்ணும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம என்ன அசியூம் பண்ணும், we will assume that it is மைனஸ் அசியூம் பண்ணும். இப்ப பாருங்க, ஃபைனல் வெலாசிட்டியோட டைரக்ஷன் பிளஸ் எடுத்தா அதுல நெகட்டிவ் வெக்டர் மீன்ஸ் மைனஸ் vf. இட் மீன்ஸ் தட் இந்த டைரக்ஷன் மட்டும் ரிவர்ஸ் ஆகுது. இந்த நெகட்டிவ் வெக்டரும் viயும் ஆட் பண்ணும்போது அக்கார்டிங் டு parallelogram law இதுதான் ரிசல்டன்ட் வரும், இதுதான் ரிசல்டன்ட் வரும். இப்ப பாரு, டைரக்ஷன் தான் நம்மளோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஒரு சேஞ்ச் இன் வெலாசிட்டி வருது. திஸ் இஸ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி, vf மைனஸ் vi வரும். அப்ப சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைரக்ஷன் தான் இது வரும், சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைரக்ஷன் தான் இது வரும், ஆக்சிலரேஷன் வரும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைரக்ஷன்ல ஆக்சிலரேஷன் வரும்போது ஒன்னு யோசிச்சு பாருங்க, டைரக்ஷன் நமக்கு இங்க வரைக்கலாம். ஓகே, இதுதான் ஈஸ்ட், இதுதான் வெஸ்ட், இதுதான் இது நார்த், இதுதான் சவுத். ஓகே, இப்ப பாருங்க, ஈஸ்ட் அண்ட் சவுத் இன் பிட்வீன் தானே அது வருது, ஈஸ்டினும் சவுத்தினும் இன் பிட்வீன் தான் வருது. அப்ப ஈஸ்டினும் சவுத்தினும் இன் பிட்வீன் வரும்போது
ആ ഡയറക്ഷൻ നമ്മൾ എന്നാ சொல்லும், ദിസ് ഈസ് കോൾഡ് വാട്ട്, സൗത്ത് ഈസ്റ്റ് എന്നുള്ള ഡയറക്ഷൻ தான் വരും. ഓക്കെ, സൗത്ത് ആവറേജ് ആക്സിലറേഷൻ വിൽ ബി സൗത്ത് ഈസ്റ്റ് ഡയറക്ഷൻ தான் വരും. ഓക്കെ, ആവറേജ് ആക്സിലറേഷൻ. ഓക്കെ, ആവറേജ് ആക്സിലറേഷൻ വിൽ ബി വാട്ട്, സൗത്ത് ഈസ്റ്റ് தான் വരണം. ഓപ്ഷനിൽ അത് തപ്പാ കൊടുത്തിരിക്കും, சவுத் ஈஸ்ட் தான் வரணும். ஓகேவா, இது பாருங்க, இந்த டைரக்ஷன் வந்து சவுத், இது வந்து நார்த், இது வந்து ஈஸ்ட். ஓகே, அப்போ இது பாருங்க, பிட்வீன் சவுத் அண்ட் ஈஸ்ட், இட் இஸ் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் தான் வரும். ஆப்ஷன்ல டைரக்ஷன்ஸ்ல மிஸ்டேக் இருக்கு, சவுத் ஈஸ்ட் தான் வரும். ஓகே, next one is what, graph based question. Okay, which of the following graph represent uniform motion? Uniform motion means what? What is the graph? It is ST graph, position time graph தான் கொடுத்திருக்கு. Position time graph uniform motion ல what is the displacement velocity relation? S equal to Vt. V is a constant. V is a constant. അപ്പോൾ therefore I can understand that S is proportional to T. അപ്പോൾ y axis ൽ വരഞ്ഞിരിക്കുന്ന ക്വാണ്ടിറ്റി ബാർ S, x axis ൽ വരഞ്ഞിരിക്കുന്ന ക്വാണ്ടിറ്റി ബാർ T. അപ്പോൾ y axis directly proportional to x axis വരുമ്പോൾ y proportional to x വരുമ്പോൾ graph will be what? Straight line தான் വരും. Graph will be always a straight line. And a straight line y is equal to mx உள்ள ஃபார்முலா தான் வரும். y equal to mx ன்னு சொல்லுന്ന straight line எப்படி வரும்? Straight line passing through origin தான் வரும். இனி y proportional to x square வரும்போது எப்படி தான் வரும்? y proportional to x square, graph will be parabola. y proportional to x ஆகும்போது graph will be what? Straight line. இங்க பாரு, y axis ல வருന്ന quantity displacement, x axis ல வருന്ന quantity time. Displacement and time relation பாரு, s proportional to what? t. s proportional to what? t. அப்படி வரும்போது straight line passing through origin தான் வரும். What is the option? Option 1 தான் வரும். What is the answer? Our answer will be option 1 தான் வரும். ஓகேவா, option 1 will be the answer. Next one, the displacement time graph of two particles A and B are straight lines inclined at angle 30 degree and 60 degree with the time axis. Find the ratio of velocities. Okay, பாருங்க, നമ്മളിപ്പോ displacement time graph relation പഠിച്ചിരിക്കുക. velocity of particle equal to எப்படி எழுதாம்? displacement time graph slope of xt graph, slope of xt graph represent what? velocity. അപ്പോൾ ഒരു straight line slope കണ്ടുപിടിക്കാൻ നമുക്ക് தெரியும். எப்படி? simple relations. Horizontal straight line slope will be what? 0. Vertical straight line slope will be what? infinity. Right side like inclined line slope will be what? slope will be what? plus tan theta, positive tan theta. And left side like inclined ആയിരിക്കുമ്പോൾ slope equal to what? minus tan theta. slope equal to minus tan theta. അപ്പോൾ slope പറ്റി നമ്മൾ ബേസിക്കലി അറിഞ്ഞു വെക്കണം. horizontal line slope is 0. vertical line slope is infinity. forward inclined line means right side inclined line plus tan theta, left side inclined line minus tan theta. ഇങ്ങ പാരുங்க, രണ്ട് പാർട്ടിക്കിളുടെ പൊസിഷൻ ടൈം ഗ്രാഫ് ST ഗ്രാഫ് കൊടുത്തിരിക്കും. പാർട്ടിക്കിൾ A and പാർട്ടിക്കിൾ B കൊടുത്തിരിക്കും. They have given the angles also. A is making 30 degree and B is making 60 degree. A is making 30 degree, B is making 60 degree. അപ്പോൾ അതിനാലെ സ്ലോപ്പ് എടുക്കുമ്പോൾ tan of theta എടുത്താൽ പോതും, സ്ലോപ്പ് എടുക്കുമ്പോൾ tan of theta എടുത്താൽ പോതും. അപ്പോൾ velocity of A divided by velocity of B. അപ്പോൾ tan of 30 divided by tan of 60 എടുത്താൽ പോതും. tan of 30 നമുക്ക് obviously தெரியும். What is the value of tan of 30? That is equal to 1 by root 3 divided by tan 60 root 3. Therefore you are getting what? 1 by 3 தான் வரும். What is our answer? 1:3. 1 by 3. അപ്പോൾ option fourth option தான் வரும். fourth option. Okay, fourth option தான் வரும். അപ്പോൾ നെക്സ്റ്റ് ക്വസ്റ്റ്യൻ പാറ്, ദാറ്റ് ഈസ് ഗിവൺ വെലോസിറ്റി ടൈം ഗ്രാഫ് താൻ കൊടുത്തിരിക്കും. y ആക്സിസിൽ വെലോസിറ്റി ടൈം ഗ്രാഫ് കൊടുത്തിരിക്കും. ദേ ആർ ആസ്കിംഗ് വാട്ട് ഈസ് ദ ഡിസ്പ്ലേസ്മെന്റ്. അതാണ് ക്വസ്റ്റ്യൻ. വെലോസിറ്റി ടൈം ഗ്രാഫ് കൊടുത്തിരിക്കും. ഫൈൻഡ് ദ ഡിസ്പ്ലേസ്മെന്റ് ഇൻ ദ ഗ്രാഫ്. അപ്പോൾ വെലോസിറ്റി ടൈം ഗ്രാഫിന്റെ ഏരിയ അണ്ടർ ദ ഗ്രാഫ് എടുത്താൽ നമുക്ക് എന്ത് തരും? വെലോസിറ്റി തരും. അപ്പോൾ ഏരിയ കണ്ടുപിടിക്കുന്ന കോമൺ ഫിഗേഴ്സ് ചെയ്ത് ട്രയാങ്കിളിന്റെ ഏരിയ എவ்வளோ? half BH. ഓക്കെ, ട്രപ്പീസിയം h/2 into a plus b. ട്രപ്പീസിയത്തിന്റെ ഏരിയ എപ്പടി എടുക്കും? വാട്ട് ഈസ് ട്രപ്പീസിയം? രണ്ട് ഓപ്പോസിറ്റ് സൈഡ് மட்டும் தான் parallel വരും. in the parallel side I am considering what? A and B. distance between the two parallel side is what? h. therefore area എടുക്കുമ്പോൾ എപ്പടി എടുക്കാം? what is the area? area എടുക്കുമ്പോൾ h/2 into a plus b എന്ന് എടുക്കുമ്പോൾ you will get what? Area
of the trapezium. அப்ப இந்த ஃபிகர்ல பாரு ஃபர்ஸ்ட் ஏரியா எடுக்கும்போது ஏரியா above டைம் ஆக்சிஸ் நம்ம பாசிட்டிவா எடுக்கணும், ஏரியா பிலோ டைம் ஆக்சிஸ் நெகட்டிவா எடுக்கணும். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் போர்ஷன் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள். ஆனா இது மொத்தத்துல நமக்கு சிங்கிள் டைம்ல ஏரியா கால்குலேட் பண்ணலாம், 3 விதமா செப்பரேட்டா எடுக்க தேவையில்லை. நம்ம வந்து அது ட்ரெப்பீசியமா எடுக்கும். ட்ரெப்பீசியத்தோட ஒன் ஆஃப் த சைடு பாருங்க 0 to 30, அப்போ ஒரு பேரல் சைடு எவ்வளோ 30, அடுத்த பேரல் சைடு எவ்வளோ அடுத்த 10 முதல் 20 வரைக்கும், அப்ப எவ்வளவு எடுക്കാം 10. இந்த ஹைட் பாருங்க, ஹைட்டா கிராஃப்ல பார்த்தா தெரியும் வாட் 10 தான் வருது, 10/2. therefore 30 plus 10 40, 40 into 10 400, 400/2 200 தான் வரும். what is our answer? Answer is for 200. சிம்பிள் கால்குலேஷன் only, அது ஈஸி கொஸ்டின். ஓகே, ஈஸி ஆயிட்டு உங்களுக்கு அதுட்ட ஆன்சர் கிடைக்குது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிய செக்ஷன்ஸ் பாரு கைனமேட்டிக்ஸ் அண்ட் பேசிக் ஐடியாஸ் ஆஃப் கைனமேட்டிக்ஸ், கைனமேட்டிக் வேரியபிள்ஸ், general equations of kinematics. What are the general equations of kinematics? ds by dt velocity and d square s by dt square acceleration, v into dv by ds acceleration, dv by dt acceleration. Calculus based question, அதே ஐடியா வச்சுட்டு கிராஃப் ரிலேட்டட் கொஸ்டின் பண்ணலாம். கிராஃபை பத்தி அனலைஸ் பண்ணும்போது எப்போதும் யோசிக்க வேண்டிய விஷயம், y axis differentiated with x axis, slope of the graph, y axis integrated with x axis, area under the graph. Okay, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் மோஷன் எக்ஸாம்பிள் ஆயிட்டு ட்ரெயினோட கொஸ்டின் சொல்லியாச்சு. அதே மாதிரி யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் மோஷன் ஈக்குவேஷன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ் தான் எது, ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அண்ட் கடைசி ஸ்பீடு 0, ஸ்டாப்பிங் கமிங் டு ஸ்டாப். ஓகே, അതിന്റെ வேரியஸ் கேசஸ் ஆஃப் ஆக்சிலரேஷன் ரிட்டார்டேஷன் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லியாச்சு. ஓகே, ஐ ஹோப் யூ ஹவ் understood the session and now we are going to finish and this is our first session of our NBL series. Okay, stay tuned with our KNA channel. Tomorrow உங்களுக்காக கெமிஸ்ட்ரி செஷன் தான் வர போகுது. வித் கஃபூர் சார் will be taking the classes. அப்போ அந்த செஷன் என்ஜாய் பண்ணுங்க. அப்போ சாயங்காலம் நீங்க எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகணும் இந்த டைம்ல 6 to 8 டெய்லி KNA உங்க கூட தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே வித் அஸ் அண்ட் உங்களுக்கு தேவையான நீட் ரிலேட்டட் எவரி அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கும். நமக்கு ஒரு டீசென்ட் ஸ்கோர் இந்த ஒரு ஷார்ட் டைம்ல 2020 ரைட், ஷார்ட் டைம்ல நம்ம அக்யூர் பண்ணலாம். அது கண்டிப்பா அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஒரு வெஞ்சர் நம்ம பண்ணுது. தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகெயின். குட் நைட். இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகெயின். ஸ்டே பிளஸ்ட். தேங்க்யூ.